Headlines TV நேயர்களுக்கு வணக்கம். Happy New Year 2018. I wish you once again happy and prosperous New Year 2018. So நிறைய programs என்னோட astrology, numerology and other programs in Headlines TV எல்லாரும் வாட்ச் பண்ண எல்லாருக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றி. இந்த வருஷமும் நிறைய programs இருக்கு, வாட்ச் பண்ணுங்க. இப்போ வந்து New Year prediction, ஒவ்வொரு ராசிக்கும் இந்த புத்தாண்டு துவக்கம் எப்படி பலனா இருக்கு, எந்த மாதிரியான நன்மைகளை கொடுக்கும் அப்படிங்கிறத நம்ம தெளிவாக உங்களோட டீட்டெயிலாக ஷேர் பண்ண போகிறோம். சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஹெட்லைன்ஸ் டிவியை. நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுறது மூலிமா மந்த்லி ப்ரிடிக்ஷன்ஸ், பிளானட்டோடைய டிரான்சிட் ப்ரிடிக்ஷன்ஸ், அதுக்கப்புறம் வாஸ்து, நியூமராலஜி, ஆஸ்ட்ராலஜி, ஃபேஸ் ரீடிங், பாம் ரீடிங், ஜெமாலஜி, இது எல்லாத்தோடைய ப்ரிடிக்ஷன்ஸ் உங்களுக்கு வரப்போகுது. ஃபார் கன்சல்டேஷன் நீங்கள் டிஸ்பிளே தெரிய என்னோட நம்பருக்கு கால் பண்ணுங்கள், இல்லைனா வாட்ஸ்அப் பண்ணுங்கள். ஒன்ஸ் அகெயின் ஐ விஷ் யூ ஆல் a very 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 happy and prosperous new year 2018. Happy New Year 2018. மேஷ ராசி. இந்த மேஷ ராசியை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு இந்த வருஷம் 2018 எவ்வளோ பாசிட்டிவாக இருக்குது, ஃபேவராக இருக்குன்னு எல்லாரும் ஒரு ஆர்வத்தோட எதிர்பார்ப்போட காத்துட்டு இருக்கீங்க. உங்கள் எல்லாருக்குமே நான் முதல்ல ஒரு பாசிட்டிவ் விஷயம் சொல்கிறேன். மேஷ ராசியை பொறுத்த வரைக்கும் இந்த வருஷம் வந்து ஒரு குட் லக் இயர் அப்படின்னு தான் நம்ம சொல்லணும். காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் பாயிண்ட் உங்களுக்கு வந்து ஜூபிட்டர் டிரான்சிட். இந்த லாஸ்ட் இயர் 2017 ஜூபிட்டரோட டிரான்சிட் உங்களுக்கு உங்களுடைய ராசி மேலே அதோடைய பார்வை விழுறது, உங்களுடைய எல்லா கெட்ட பலனும் விலகிற ஒரு டைமாக தெரியுது. ஸோ 2018 உங்களுக்கு வந்து நிறைய உங்களுடைய மனசில் இருந்த ஆசைகள், உங்களுடைய எதிர்பார்ப்புகள்லாம் பூர்த்தி அடைகிற ஒரு வருஷமாக தான் இந்த 2018 அமைய போகுது. இதில் இன்னொரு ஸ்பெஷலாக என்ன நடக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா, ஃபர்ஸ்ட் மேரேஜ் பார்ட். இந்த கல்யாணத்தில் ரொம்ப காலமாக தடையாக இருக்குது, கல்யாணம் நடக்கலை, நிறைய வரன் பார்த்துட்டோம், வரன் பார்த்து ஓஞ்சிட்டோம், இன்னும் எங்களுக்கு வந்து வரன் பொருந்தலை, மேரேஜ் நடக்கலைன்னு நினச்சிங்கன்னா இந்த 2018 டெஃபினட்டாக எஸ் கல்யாணம் நடக்கும். அதுக்குண்டான சுப பார்வை, சுப கிரகத்தோடைய ஒரு பிளேஸ்மெண்ட்லாம் உங்களுக்கு வந்து ஹைலி ஒரு டிரான்சிட் வந்து பாசிட்டிவாக இருக்குது. அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா ஹர்டில்ஸ் அண்ட் ஸ்ட்ரகிள்ஸ். லாட் ஆஃப் பீப்புள் வந்து இந்த மேஷ ராசியை பொறுத்த வரைக்கும் ஏகப்பட்ட கடன், ஏகப்பட்ட பிரச்சனைகள், வழக்கு, கோர்ட் கேஸ் அலைச்சல், அது மாதிரி வந்து நஷ்டங்கள், பிஸ்னஸில் நிறைய இன்வெஸ்ட் பண்ணி லாஸஸ் ஃபேஸ் பண்ணுது, அந்த லாஸஸில் உள்ள டெப்ஸை வந்து கிளியர் பண்ண முடியாமல் லாட் ஆஃப் ஸ்ட்ரகிள்ஸை ஃபேஸ் பண்ணுது, மணி பிளாக்கேஜ், இன்கம் இல்லாமல் வேலை இல்லாமல் கஷ்டப்பட்டது, மேரேஜ்லேயே நடக்காமல் போனது, ஹஸ்பண்ட் ஒய்ஃப் ரிலேஷன்ஷிப்பில் வந்து ப்ராப்ளமாக இருந்ததெல்லாம் உங்களுடைய பாஸ்டில். பட் 2018 பொறுத்த வரைக்கும் இது எல்லாத்துக்கும் வந்து ஒரு சொல்யூஷன், ஒரு பாசிட்டிவ் சொல்யூஷன். ஃபார் எக்ஸாம்பிள், பிரிஞ்ச தம்பதியர்களை வந்து ஒன்றா சேர்ற ஒரு டைம், அது வந்து உங்களுக்கு ஒரு பாசிட்டிவான டைமாக தெரியுது. அதே மாதிரி கல்யாணம் ஆகாதவங்களுக்கு கல்யாணம் ஆகிறது நம்ம ஏற்கனவே சொல்லியிருக்கோம். அடுத்து வந்து பிஸ்னஸில் உங்களுக்கு வந்து என்னென்னலாம் லாஸ் பண்ணீங்களோ, எவ்வளோ இழந்தீங்களோ அதை பற்றி ஒரு துளி கூட நீங்கள் வருத்தப்பட வேண்டாம். ஏன்னா இந்த முறை இந்த 2018 நீங்கள் இழந்ததை மீண்டும் அடையிறதுக்கும், இழந்ததை விட அதிகமாக நீங்கள் வந்து பலனை அனுபவிக்கிறதுக்கும் ஒரு நல்ல டைம் இந்த 2018. ஸோ 2018 உங்களுக்கு மேஷ ராசியை பொறுத்தவரையில் சாட்டனுடைய டிரான்சிட் உங்களுக்கு வந்து பிஃபோராகவே நடந்திருக்கு. இந்த சாட்டனுடைய டிரான்சிட் வந்து உங்களுடைய 8th ஹவுஸ்லேருந்து 9th ஹவுஸ் மூவ் ஆயிருக்கு. இந்த 8th ஹவுஸ்லேருந்து 9th ஹவுஸ் மூவ் ஆகின இந்த சாட்டனுடைய அந்த பார்வை, அதோட பிளேஸ்மெண்ட் என்னன்னா, உங்களுக்கு நிம்மதியை கொடுக்குற, பிரச்சனைகளை தீர்க்கிற, வம்பு வழக்குகளை வந்து விலக்கி கொடுக்குற ஒரு டைம். அதே மாதிரி பாகப்பரிமையில் வந்து நிறைய பிரச்சனை, சொத்து சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள், அதில் நிறைய இழுபறியான நிலை இருந்தாலும் கூட அதுக்கு சுமூகமான ஒரு முடிவு வரும். விற்கவே முடியாத சொத்துக்களாக தான் அது விற்பனையாகி அதனால உங்களுக்கு வந்து மன மகிழ்ச்சியை கொடுக்கும். உங்களோட பிள்ளைங்களால உங்களுக்கு வந்து சந்தோஷம் இல்லாத காலமாக இருந்த நாள் மாதிரி உங்களுக்கு வந்து நல்ல பலன்களை கொடுக்குற ஒரு நேரமாக இப்போ வந்திருக்கு. அதே மாதிரி ஹெல்த் இஷ்யூஸ், லாட் ஆஃப் பீப்புள் ஹேட் மோர் ஹெல்த் இஷ்யூஸ் ப்ரீவியஸ் பார்ட்டில். ஏன்னா இந்த 2018 உங்களுக்கு சாட்டனுடைய இந்த மூமெண்ட் உங்களுக்கு இந்த ஹெல்த்தோடைய ப்ராப்ளம்லேருந்து கம்ப்ளீட்டாக ரெக்கவரி ஆகி எல்லா விதமான நல்ல உடல் அமைப்பையும் கொடுக்கக்கூடிய ஒரு நல்ல பலன் தான் இந்த 2018 நமக்கு தெரியுது. ஸோ மேஷ ராசியை பொறுத்த வரைக்கும் நான் சொல்கிறேன், இந்த 2018 உங்களுக்கு ஒரு லக்கி இயர். ஸோ வாட் எவர் யூ பிளான், வாட் எவர் யூ ஹேவ் ஐடியா, அது எல்லாமே நீங்கள் ப்ராப்பராக பிளான் பண்ணி எக்ஸிக்யூட் பண்ணி அதில் உள்ள பலனை அனுபவிக்கிற ஒரு வருஷம் தான் இந்த 2018. அது வந்து நீங்கள் எந்த டேர்ம்ஸில் எடுத்தாலுமே அப்படி தான் இருக்கும். எஜுகேஷன் பார்ட்டை பொறுத்த வரைக்கும் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு நம்ம சொல்லிக்க விரும்புறது என்னென்னா, மற்ற பிளானட்ஸ் எல்லாம் நல்லா இருந்தாலும் கூட ஏதாவது ப்ரீவியஸ் பார்ட்டில் உங்களுக்கு வந்து ஹெல்த் காரணமாக சரியாக கல்வியை கான்சன்ட்ரேட் பண்ண முடியலன்னா, இந்த வாட்டி வந்து இந்த 4th ஹவுஸில் ராகு வந்து இருக்கிறதுனால கொஞ்சம் டிஸ்ட்ராக்ஷன் கொஞ்சம் இருக்கும். பட் ஒருநிலைப்படுத்துனீங்கன்னா மற்ற பிளானட்டோடைய பார்வையில் டெஃபினட்டாக பாசிட்டிவாக நல்ல ரிசல்ட் ஸ்கோர் பண்ணுறதுக்கும், ஃபாரின் போய் படிக்கிறதுக்கும் உங்களுக்கு வந்து ஹைலி குட் சான்சஸ் வந்து கண்டினியூ வந்துகிட்டே இருக்குது. ஸோ 2018 இஸ் அ டேர்னிங் இயர் ஃபார் மேஷ ராசி. ஏன்னா அவங்களுடைய எல்லா கடந்த கால கஷ்டங்களையும் தீர்க்கக்கூடிய
ஒரு நல்ல அமைப்போட இந்த 2018 வருது அப்படிங்கிறத உங்களுக்கு வந்து மன சந்தோஷத்தோடு நான் வந்து சொல்லிக்கிறேன். ஸோ 2018 ஃபார் மேஷ ராசி அவங்களுக்கு ஒரு லக் அண்ட் வின்னிங் இயர் அப்படிங்கிறத உறுதியாக நம்ம சொல்ல முடியுது. ஸோ ஃபார் மேஷ ராசி இந்த 2018 எப்படி நீங்கள் பிளான் பண்ணணும்? நீங்கள் ஜாப்ல வந்து ஒரு சேஞ்ச் ஆஃப் ஜாப் ஒரு சேஞ்ச் ஆஃப் பிளேஸ் அப்படி ஒரு எதிர்பார்ப்பு இருந்தால் அந்த எதிர்பார்ப்பை வந்து பாசிட்டிவாக பண்ணி கொடுக்கக்கூடிய டைம் தான் இந்த 2018. அதே மாதிரி உங்களுடைய ராசிக்கு உங்களுக்கு ஒரு பிஸ்னஸ் பண்ணணும். ஏன்னா ப்ரீவியஸ் பார்ட்டில் உங்களுக்கு பிஸ்னஸ் லாஸ், நிறைய டெப்ஸ், நிறைய லோன்ஸ் எடுத்துட்டு ஏகப்பட்ட இடத்துல நீங்கள் வந்து ஸ்டக் ஆகிருப்பீங்க. அதுலேருந்து வெளில வர முடியுமானே தெரியாத ஒரு போராட்டத்தோடு இருக்கிறீங்க. அந்த போராட்டம்லாம் முடிவுக்கு வர்றதுனால டெஃபினட்டாக பிஸ்னஸில் உங்களுக்கு அதர் ஆப்ஷன் ஏதாவது வந்தால் தைரியமாக நீங்கள் வந்து அதை எடுக்கலாம். அந்த பிஸ்னஸ் உங்களுக்கு வந்து ஒரு பெரிய லெவலில் சக்ஸஸ், அப்கமிங் இயர் ஃபுல்லாகவே உங்களுக்கு பார்த்தீங்கன்னா க்ரோத் அண்ட் உங்களுக்கு வந்து உங்களோட சேலஞ்சஸை வந்து நீங்கள் ஃபேஸ் பண்ணி ஈஸியாக அதை ஜெயிக்கிறதுக்கும் லாட் ஆஃப் மணி இன்கம் வேஸ்ட் பண்ணி நம்ம பண்ணுறதுக்கும் ஒரு குட் லக் இயர் தான் இந்த 2018. இது வந்து நம்ம கரியர் அண்ட் ஜாப்ல பார்க்குறோம். ஃபார் எக்ஸாம்பிள் சில பேர் கவர்மெண்ட் ரிலேட்டான எக்ஸாம்ஸ் வந்து ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க. அந்த கவர்மெண்ட் ரிலேட்டான எக்ஸாம்ஸ் எழுதுறவங்களுக்கும் இந்த 2018 ஒரு சக்ஸஸ்ஃபுல்லான இயராக இருக்கிறதுனால ஷூராக அவங்களுக்கு வந்து ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் மிக மிக அதிகம். ஸோ ஹெல்த் இஷ்யூஸ் ஏற்கனவே நம்ம பார்த்தோம். நியூ வெஹிக்கிள்ஸ் இப்போ வந்து ப்ரீவியஸ் பார்ட்டில் பார்த்தீங்கன்னா உங்களுடைய வாகனங்களால் உங்களுக்கு செலவு, சில பேருக்கு வந்து விபத்துக்கெல்லாம் கூட நடந்திருக்கும். அதெல்லாம் மாறி ஒரு நியூ வெஹிக்கிள் நீங்கள் வந்து வாங்குற ஐடியாவில் இருந்தீங்கன்னா டெஃபினட்டாக யூ கேன். நீங்கள் வந்து அந்த நியூ வெஹிக்கிளை வாங்கி அது மூலிமா நீங்கள் சந்தோஷமாக இருக்கிறதுக்கு இது ஒரு நல்ல இயர் அப்படிங்கிறத நான் உங்களுக்கு மீண்டும் மீண்டும் சொல்லிக்கிறேன். ஸோ ஓவராலாக நம்ம பார்க்கும்போது 2018 மேஷ ராசியை பொறுத்த வரைக்கும் ஒரு கிராண்ட் சக்ஸஸ்ஃபுல் இயர். ரொம்ப ஹாப்பியாக இருப்பீங்க. லாட் ஆஃப் ஜேர்னிஸ் இருக்குது, லாட் ஆஃப் ட்ராவல்ஸ் இருக்குது. அதே மாதிரி எஜுகேஷன் பார்ட்டில் கூட ஒரு கை மேலங்கக்கூடிய ஒரு சக்தி இருக்குது. அண்ட் ஓவராலாக ஒரு ரெக்கக்னேஷன், ஐடென்டிஃபிகேஷன் எல்லாமே கிடைக்கிற வாய்ப்புகள் கம்ப்ளீட்டாக அந்த மேஷ ராசிக்கு இந்த 2018 கிடைக்கும். உங்களுடைய ஒரு லக்கி நம்பர் இந்த வருஷம் அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா ஆஸ் பர் நியூமராலஜி மேஷ ராசியை பொறுத்தவரையில் உங்களுக்கு வந்து நம்பர் 3 வந்து வெரி வெரி லக்கி திஸ் டைம். ஸோ 3ஆம் எண்ணை பேஸ் பண்ணி எந்த ஒரு விஷயமா நீங்கள் செயல்படுங்க, அது உங்களுக்கு வந்து ஏகப்பட்ட லக் சான்ஸை வந்து கிரியேட் பண்ணி கொடுக்கும். கலரை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு வந்து ஆரஞ்ச் அண்ட் எல்லோ, இந்த ஆரஞ்ச் அண்ட் எல்லோ வந்து இந்த வருஷத்தில் முக்கியமான ஒரு மீட்டிங்ஸ் ஆர் முக்கியமான முடிவுகள்லாம் எடுக்கும்போது, முக்கியமான ஆளை சந்திக்கும் போது நீங்கள் யூஸ் பண்ணுங்கள். டெஃபினட்டாக இட் வில் கிவ் a high chance of good luck. Dear friends, ஸோ 2018 நல்லா பிளான் பண்ணுங்க, ஹாப்பியாக இருங்க. உங்களுடைய பர்சனல் ஹாரோஸ்கோப் ஒருவேளை நீங்கள் கன்சல்ட் பண்ணணும், யூ ஹேவ் லாட் ஆஃப் ஐடியாஸ் அண்ட் யூ ஹேவ் லாட் ஆஃப் பிளானிங்ஸ் அப்படின்னு இருந்துச்சுன்னா உங்களுக்கு ஒரு பர்சனல் ஹாரோஸ்கோப் நீங்கள் கன்சல்ட் பண்ணணும். அதோட தசா புக்தி, அதே மாதிரி அதில் இருக்கக்கூடிய குறை நிறைகள் என்ன ரெமெடி பண்ணலாம், எப்படி நம்ம வந்து ஓவர் கம் பண்ணி மேலே வர்றது சக்ஸஸ்ஃபுல்லாக அப்படின்ற ஒரு கன்சல்டேஷன் வேணும்னு நினச்சிங்கன்னா டிஸ்பிளேல தெரிய என்னோட நம்பருக்கு கால் பண்ணுங்கள், இல்லைனா வாட்ஸ்அப் பண்ணுங்கள். ஸோ டீட்டெயிலாக உங்கள் சார்ட் அனலைஸ் பண்ணி அதுக்குள்ள உங்களுக்கு ப்ரிடிக்ஷன் ஆன்லைன்லேயே நான் வந்து ஒரு ஃபோனில் உங்களுக்கு கொடுத்துட்றேன். தேங்க்யூ. ஹெட்லைன்ஸ் டிவி நேயர்களுக்கு வணக்கம். ஹாப்பி நியூ இயர் 2018. ஐ விஷ் யூ ஒன்ஸ் அகேன் ஹாப்பி அண்ட் ப்ராஸ்பரஸ் நியூ இயர் 2018. ஸோ நிறைய ப்ரோக்ராம்ஸ் என்னோட ஆஸ்ட்ராலஜி, நியூமராலஜி அண்ட் அதர் ப்ரோக்ராம்ஸ் இன் ஹெட்லைன்ஸ் டிவி எல்லாரும் வாட்ச் பண்ண எல்லாருக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றி. இந்த வருஷமும் நிறைய ப்ரோக்ராம்ஸ் இருக்குது, வாட்ச் பண்ணுங்கள். இப்போ வந்து நியூ இயர் ப்ரிடிக்ஷன், ஒவ்வொரு ராசிக்கும் இந்த புத்தாண்டு துவக்கம் எப்படி பலனாக இருக்குது, எந்த மாதிரியான நன்மைகளை கொடுக்கும் அப்படிங்கிறத நம்ம தெளிவாக உங்களோட டீட்டெயிலாக ஷேர் பண்ண போகிறோம். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஹெட்லைன்ஸ் டிவியை. நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுறது மூலிமா மந்த்லி ப்ரிடிக்ஷன்ஸ், பிளானட்டோடைய டிரான்சிட் ப்ரிடிக்ஷன்ஸ், அதுக்கப்புறம் வாஸ்து, நியூமராலஜி, ஆஸ்ட்ராலஜி, ஃபேஸ் ரீடிங், பாம் ரீடிங், ஜெமாலஜி, இது எல்லாத்தோடைய ப்ரிடிக்ஷன்ஸும் உங்களுக்கு வரப்போகுது. ஃபார் கன்சல்டேஷன் நீங்கள் டிஸ்பிளே தெரிய என்னோட நம்பருக்கு கால் பண்ணுங்கள், இல்லைனா வாட்ஸ்அப் பண்ணுங்கள். ஒன்ஸ் அகெயின் ஐ விஷ் யூ ஆல் a very 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 happy and prosperous new year 2018. ஹாப்பி நியூ இயர் 2018. ரிஷப ராசி நேயர்களுக்கு இந்த 2018 வருஷம், இந்த வருஷத்துடைய துவக்கம், இந்த வருஷத்துடைய பிளானிங் எல்லாம் எவ்வளோ பாசிட்டிவாக இருக்குன்றதை நம்மளோட டீட்டெயிலாக நான் ஷேர் பண்ணுறேன். ஃபர்ஸ்ட் ரிஷப ராசியை பொறுத்த வரைக்கும் ராகு அண்ட் கேது வந்து உங்களோட ப்ரீவியஸ் பார்ட்டில் டிரான்சிட் ஆயிருக்கு. இந்த டிரான்சிட்டே வந்து உங்களுக்கு லாட் ஆஃப் சக்ஸஸ்ஃபுல்லான லாட் ஆஃப் ஃபேவர்ஸ் நடக்கக்கூடிய ஒரு டிரான்சிட் தான் நம்ம பார்க்க முடியுது. ஃபார் எக்ஸாம்பிள் இந்த ராகு அண்ட் கேது 3rd and 9th ஹவுஸில் மூவ் ஆயிருக்கும் போது உங்களுக்கு வந்து ரொம்ப நாளாக வராத இந்த பாக்கி கடன்கள், அதே மாதிரி தேங்கி கிடந்த பண வரவு, உங்களுடைய மணி வந்து அவுட்டரில் வந்து அது பிளாக் ஆகி அது வர முடியாமல் ஸ்ட்ரக் ஆயிருந்ததுன்னா
டெஃபினட்டாக அதெல்லாம் வந்து உங்களுக்கு திரும்ப வந்து வரக்கூடிய ஒரு நிலை தான் இந்த 2018. இந்த ராகு அண்ட் கேதுவே உங்களுக்கு வந்து இவ்வளோ ஃபேவரபுளாக இருக்குது. அதே மாதிரி நீங்கள் ஒரு முயற்சி எடுக்கிறீங்க, அந்த முயற்சி வந்து உங்களுடைய ப்ரீவியஸ் பார்ட்டில் நிறைய அப்டக்கல்ஸ் இருந்திருக்கு, அதில் வந்து சரியாக கிளிக் பண்ணி கொடுக்கல அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த ராகு அண்ட் கேதுவோட இந்த டிரான்சிட்டே இந்த 2018 பார்க்கும்போது இந்த பிளானட்டோட பொசிஷன்ஸ் எல்லாம் உங்களுக்கு எடுக்கிற முயற்சியில் வெற்றியை கொடுக்குற ஒரு தருவாயை கொடுக்கும். அதே மாதிரி உங்களுக்கு சாட்டர்ன், எல்லாரும் பயந்துருப்பாங்க இந்த சனி வந்து 8வது வீட்டில் போனால் இந்த மாதிரியான பலன் கொடுக்குது. நான் நிறைய அதை பற்றி ப்ரிடிக்ட் பண்ணியிருக்கேன். 8th house இஸ் நாட் அ பேட் ஹவுஸ். 8th ஹவுஸுங்கிறது சேலஞ்சஸை ஃபேஸ் பண்ணுற ஒரு ஹவுஸ். ஸோ லாட் ஆஃப் சேலஞ்சஸ் இருக்கும். சேலஞ்சை ஃபேஸ் பண்ணால் தான் நீங்கள் வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக மேலே உயர முடியும். ஸோ உங்களுக்கு வந்து கடினமான சில பகுதிகள் வந்தால் தான் உங்களுடைய பலமே உங்களுக்கு தெரிய ஆரம்பிக்கும். டு ப்ரூவ் யுவர் ஸ்ட்ரென்த், டு ப்ரூவ் யுவர் நாலேஜ், இந்த 2018 உங்களுக்கு அந்த நாலேஜும் உங்களுடைய ஸ்ட்ரென்த், உங்களுடைய எபிலிட்டி, உங்களுடைய சேலஞ்சுக்குண்டான அந்த டாஸ்க் அண்ட் உங்களுடைய டீப் டவுன் எனர்ஜி, இது எல்லாமே வெளிக்கொண்டு வரதுக்குண்டான டைம் தான் இந்த 2018. ஸோ 2018 வில் பி அ சேலஞ்சிங் இயர் ஃபார் யூ. அதெல்லாம் நீங்கள் வந்து பயந்துட தேவையில்லை. அதை எப்படி எதிர்கொள்கிறது, இந்த பிளானை ப்ராப்பராக நீங்கள் பண்ணிங்கன்னா டெஃபினட்டாக எல்லா விஷயத்துலையுமே நீங்கள் சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கலாம். ஸோ ஜூபிட்டர், உங்களுடைய ராசியை பொறுத்தவரைக்கும் ஜூபிட்டர் கெட்ட பலனை கொடுக்கக்கூடிய கிரகம் உங்களுக்கு குரு. அந்த கிரகமே உங்களுக்கு மறைஞ்சு போகுது. இது விபரீத ராஜ யோகம்னு சொல்லுவாங்க. விபரீத ராஜயோகம்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு கெடுபலனாக போகிற மாதிரி தெரிஞ்சு அதுவே வந்து ராஜயோகமாக கன்வெர்ட் ஆகும். ஸோ அந்த யோகம் இந்த ரிஷப ராசிக்கு 2018 பிகினிங்லேயே இருக்குது. ஸோ இந்த யோகம் செயல்பட உங்களுக்கு விபரீத ராஜயோகங்கள் அதிகமாக கிடைக்கிறதுக்கு உங்களோட சான்சஸ் வந்து உங்களை தேடி வந்துகிட்டே இருக்கும். அதே மாதிரி உங்களுக்கு மற்ற பிளானட்ஸ்லாம் நம்ம பார்க்கும்போது வருஷத்தோட பிகினிங்கில் சூரியன், சுக்கிரன் அண்ட் சனி இந்த 3 கிரகங்களும் உங்களுக்கு வந்து 8th ஹவுஸில் இருக்கும். பட் அது ஒவ்வொரு மந்தாக மூவ் ஆகிற பிளானட்ஸாக இருக்குதா, அதை பற்றி பெரிய வரிஸ் எதுவும் தேவை கிடையாது. மெர்க்குரியுடைய பார்வை, அதாவது புதனுடைய பார்வை உங்களுடைய ராசி மேலே நேராக விழுது. உங்களுக்கு பஞ்சமாதிபதி, அதாவது ஹவுஸ் ஆஃப் 5 அப்படின்னு சொல்கிறோம். உங்களுடைய இன்டெலிஜென்ஸ் அண்ட் உங்களுடைய இன்கம் ஹவுஸ் பிளானட் வந்து உங்கள் ராசி மேலே பதியறது உங்களுக்கு வந்து ஒரு பெரிய சக்ஸஸ். என்னன்னா வருஷத்தோட துவக்கத்திலேயே உங்களோட பிளான் வந்து ப்ராப்பராக இருக்கும். ஸோ நீங்கள் என்ன பிளான் பண்ணுறீங்களோ அந்த பிளானை வந்து சூப்பராக நீங்கள் எக்ஸிக்யூட் பண்ணுறதுக்கு உண்டான எல்லா ரூட்டும் உங்களுக்கு பாசிட்டிவாக அமையறதுக்கு சான்ஸ் வந்து உங்களுக்கு ஹைலி ஃபேவரபுளாக தெரியுது. ஸோ ஓவரால் நம்ம எல்லா பிளான்ஸையும் ஃபோக்கஸ் பண்ணி பார்த்தோம்னாலும் கூட இந்த 2018 ஃபார் ரிஷப ராசி சூப்பரான ஒரு வருஷம் தான். சேலஞ்சை ஃபேஸ் பண்ணி உங்களுடைய வளர்ச்சி வந்து சாதாரண லெவல்லேருந்து ஒரு மேல்படியான வளர்ச்சிக்கு கொண்டு போகிற ஒரு ஆண்டாக தான் அமையும். இப்போ நம்ம ஜாப் அண்ட் கரியரில் எடுத்து பார்த்தோம்னா மல்டிபிள் பிஸ்னஸ் பண்ணுற ஆப்பர்ச்சுனிட்டி உங்களுக்கு தேடி வரும். அந்த மல்டிபிள் பிஸ்னஸ் ஆப்பர்ச்சுனிட்டி வந்தால் டெஃபினட்டாக நீங்கள் தைரியமாக எடுங்க. ஏன்னா ஒரே டைமில் வந்து 3-4 தொழிலை பண்ணக்கூடிய அமைப்பும் யோகமும் உங்களுக்கு வந்து பிஸ்னஸ் பீப்புளுக்கு வரக்கூடிய சான்சஸ் இருக்குது. ஓவர்சீ கனெக்டிவிட்டி, ஸோ உங்களுக்கு வந்து நாடை விட்டு நாடு எக்ஸ்போர்ட் பண்ணுறது, இம்போர்ட் பண்ணுற பிஸ்னஸ் இருந்தீங்கன்னா அது வந்து வெரி சக்ஸஸ்ஃபுல் இயராக அந்த ரிஷப ராசிக்கு 2018 நடக்கக்கூடிய வாய்ப்பை உருவாக்கி கொடுக்கும். அதே மாதிரி வந்து பிஸ்னஸ் பீப்புளுக்கு வந்து லோக்கல்லையும் பார்த்தீங்கன்னா மல்டிபிள் டிரான்சாக்ஷன்ஸ் நடக்கக்கூடிய ஒரு பாசிட்டிவான பலன் வந்து இந்த ரிஷபராசிக்கு இருக்குது. அதே மாதிரி மணி ஃப்ளோ ஆஃப் மணி வந்து எக்கச்சக்கமாக இருக்கிறதுக்கும் சான்சஸ் ஆர் வெரி ஹை. இப்போ மேரேஜ் லைஃப் அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா பர்சனல் லைஃப்பை பொறுத்த வரைக்கும் இந்த ஜூபிட்டருடைய பிளேஸ்மெண்ட் 6th ஹவுஸில் இருந்தாலும் கூட ரிஷபத்தை பொறுத்த வரைக்கும் ராகு அண்ட் கேது வந்து ஃபேவரபுளாக இருக்கிறதுனால ஷுவராக மேரேஜ் சான்ஸ் எல்லாமே வந்து ஹைலி பாசிட்டிவான ஒரு சைன் தான் நமக்கு இண்டிகேட் ஆகுது. ஸோ மேரேஜுக்குள்ள முயற்சியில் இருக்கவங்க ரிஷபராசியாக இருந்தீங்கன்னா டெஃபினட்டாக உங்களுக்கு எந்த தடங்களும் கிடையாது. ஸோ தடங்கள் இல்லாதனால உங்களுடைய பர்த் சார்ட் அனலைஸ் பண்ணிங்க. அதில் வந்து உங்களுக்கு நல்ல தசா புத்தி காலம் இருந்தால் டெஃபினட்டாக இந்த கோச்சாரத்தில் இப்போ இருக்கக்கூடிய பிளானட்டரி பொசிஷன்ஸில் உங்களுக்கு எந்த விதமான தடங்களோ பிளாக்ஸோ கிடையவே கிடையாது. ஸோ உங்களுக்கு நல்ல ஒரு வரன் அமைந்தால் நிச்சயமாக இந்த 2018 திருமண வாழ்க்கை மிக ரொம்ப நல்லபடியாக அமையும். அதே மாதிரி வந்து சைல்ட் பர்த், குழந்தை வந்து ரொம்ப நாளாக பிறக்கலை, குழந்தை வந்து பிறக்கிறதுக்காக நம்ம ட்ரை பண்ணிகிட்டே இருக்கீங்க, அது வந்து இன்னும் வந்து கைக்குடி கொடுக்கல, கடவுள் இன்னும் அதுக்கு ஒரு ப்ளஸ் பண்ணலன்னு நினச்சிங்கன்னா இந்த 2018 உங்களுக்கு சாட்டனுடைய பார்வை, ஏன்னா உங்களுக்கு வந்து 5th ஹவுஸோடைய 5th ஹவுஸ், தட் இஸ் புத்திரஸ்தானத்துக்கு புத்திரஸ்தானம் அப்படின்னு சொல்கிறது இந்த 9th ஹவுஸ். அந்த ஹவுஸ் லார்ட் சாட்டனுடைய பார்வை வந்து உங்களுக்கு 5th ஹவுஸில் விழுது. அதோடைய ஒரு பலனா உங்களுக்கு நிச்சயமாக சில பல சிரமமான சூழ்நிலை இருந்தாலும் கூட குழந்தை பாக்கியத்தை டெஃபினட்டாக உங்களுக்கு கொடுக்கும். ஸோ 2018 பொறுத்த வரைக்கும் சைல்ட் பர்த்க்கு உங்களுக்கு ஒரு பாசிட்டிவான ஒரு டைமாக தான் இது தெரியுது. பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ் வழியில் ஃபேவர்ஸ், அதாவது நிறைய பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ் வழியில் உங்களுக்கு வந்து ஃபேவர்ஸ் நடக்கக்கூடிய ஒரு வருஷம் தான் இந்த 2018. அதுக்கப்புறம் வந்து உங்களுடைய நெய்பர்ஸ், உங்களுக்கு அக்கம் பக்கம் இருக்கக்கூடிய நெய்பர்ஸும் உங்களுடைய நெட்வொர்க், இதன் மூலிமா உங்களுக்கு வந்து நீங்கள் ரொம்ப பிரபலம் அடையக்கூடிய ஒரு வாய்ப்பை உருவாக்கி கொடுக்கும். அதில் குறிப்பாக பார்த்தீங்கன்னா சினி ஃபீல்டில் இருக்கவங்க ஆர் எனி கலைத்துறையில் இருக்கவங்க எல்லாருக்குமே இந்த பிரபலம் அடையக்கூடிய வாய்ப்பை வந்து ரிஷபராசி கொண்டு வந்து கொடுக்கும். ரொம்ப சேலஞ்சிங்கான ரோல் எல்லாம் எடுத்து பண்ணுற மாதிரியான ஒரு டைம் வந்து இந்த வாட்டி சேஞ்ச் ஆகுது. அதே மாதிரி சாட்டனுடைய இந்த 8th ஹவுஸ் பிளேஸ்மெண்ட் வந்து நம்ம வந்து இப்போ பிஸ்னஸ்க்கு பார்த்தோம், ஃபேமிலி லைஃப் பார்த்தோம், பர்சனல் ஹெல்த்
இந்த ஹெல்த் இஷ்யூஸை பொறுத்த வரைக்கும் ஏதாவது இருக்குமா, ஏதாவது பெரிய பாதிப்பு வருமா அப்படின்னு கேட்டிங்கன்னா 8வது வீட்டில் சனி இருக்கிறதுனால இது வந்து ஏதாவது பாதிப்பு கொண்டு வந்து கொடுக்குமா, ஏதாவது விபத்து நடக்குமா அப்படின்னு கேட்டிங்கன்னா டெஃபினட்டாக நோ. ஏன்னா உங்களுக்கு வந்து ஒரு பாசிட்டிவ் பிளானட் தான் அந்த சாட்டர்ன். அந்த சாட்டர்ன் வந்து 8th ஹவுஸில் இருக்கும்போது யாருக்கெல்லாம் இது கொடுக்கும் அப்படின்னு நீங்கள் கம்பேர் பண்ண உங்கள் பர்த் சார்ட் தான் நீங்கள் கம்பேர் பண்ணணும். உங்களுடைய ஜனகால ஜாதகத்தில் ஒருவேளை சனி கெட்டு போயிருந்தா, பலகீனமாக இருந்தா, இல்லை வந்து வக்ரம் அடைஞ்சு நெகட்டிவான ஹவுஸில் இருந்தால் மட்டும்தான் ஒரு சில கெடுதல்கள் செய்யும். இல்லைனா டெஃபினட்டாக அந்த 8th ஹவுஸ் உங்களுக்கு ஹைலி பாசிட்டிவ் கொடுக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் உங்களுடைய லக்னா 1st ஹவுஸ், இல்லை 6th ஹவுஸ், 5th ஹவுஸ், 9, 10, 11 இந்த மாதிரி ஹவுசஸில் சாட்டர்ன் பிளேஸ் ஆயிருந்ததுன்னா உங்களுக்கு பயங்கர பாசிட்டிவான பலன் தான் இந்த 2018 கொடுத்துட்ருக்கும். ஸோ இது வந்து உங்களுடைய ஹெல்த் சைடில் நம்ம பார்த்துருக்கோம். நியூ வெஹிக்கிள்ஸ் ஆர் ப்ராப்பர்ட்டி பர்ச்சேசிங் இந்த மாதிரியான ஒரு ஐடியாஸ் இருந்துச்சுன்னா இந்த 2018 அது வந்து நிறைவேற்றி கொடுக்கும். காரணம் என்னென்னா வெரி கிளியர், இந்த 8th ஹவுஸ் அப்படிங்கிறது ஒரு மறைமுகமான இடம். ஸோ அசையா சொத்து அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த அசையா சொத்தை வாங்கக்கூடிய பலனை வந்து இந்த சனியுடைய இந்த பிளேஸ்மெண்ட் 2018 ரிஷபராசிக்கு பாசிட்டிவாக இருக்கிறதுனால ப்ராப்பர்ட்டி பையிங், ப்ராப்பர்ட்டி ஆர் கன்ஸ்ட்ரக்டிங், அதாவது பில்டிங் பண்ணுறது, வீடு கட்டுறது, வெஹிக்கிள் புதுசாக வாங்குறது, வெஹிக்கிளை சேஞ்ச் பண்ணுறது, இந்த மாதிரியான எல்லா யோகங்களும் ரிஷபராசிக்கு வந்து 2018 ரொம்ப 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 பாசிட்டிவாக நமக்கு தெரியுது. ஸோ ஓவராலாக ரிஷபராசியை பொறுத்த வரைக்கும் கூட நம்ம வந்து 2018 பார்க்கும்போது ஒரு குட் லக் இயராக தான் நமக்கு தெரியுது. கொஞ்சம் சேலஞ்சஸ் இருக்கும், சில விஷயங்களை வந்து டஃப் சேலஞ்சோடு நீங்கள் வந்து ஃபேஸ் பண்ணுற மாதிரி இருக்கும், சில விஷயங்களை வந்து கொஞ்சம் மனம் அப்படியே குழம்புற மாதிரி போகும். பட் இறுதி முடிவு உங்களுக்கு வந்து ஃபேவராக தான் மாறும். வெரி ஹாப்பி நியூ இயர் 2018 ஃபார் ரிஷபராசி. டியர் ஃப்ரெண்ட்ஸ், ஸோ 2018 நல்லா பிளான் பண்ணுங்கள், ஹாப்பியாக இருங்க. உங்களுடைய பர்சனல் ஹாரோஸ்கோப் ஒருவேளை நீங்கள் கன்சல்ட் பண்ணணும், யூ ஹேவ் லாட் ஆஃப் ஐடியாஸ் அண்ட் யூ ஹேவ் லாட் ஆஃப் பிளானிங்ஸ் அப்படின்னு இருந்துச்சுன்னா உங்களுக்கு வந்து ஒரு பர்சனல் ஹாரோஸ்கோப் நீங்கள் கன்சல்ட் பண்ணணும். அதோட தசா புக்தி, அதே மாதிரி அதில் இருக்கக்கூடிய குறை நிறைகள் என்ன ரெமெடி பண்ணலாம், எப்படி நம்ம வந்து ஓவர் கம் பண்ணி மேலே வர்றது சக்ஸஸ்ஃபுல்லாக அப்படின்ற ஒரு கன்சல்டேஷன் வேணும்னு நினச்சிங்கன்னா டிஸ்பிளேல தெரிய என்னோட நம்பருக்கு கால் பண்ணுங்கள், இல்லைனா வாட்ஸ்அப் பண்ணுங்கள். ஸோ டீட்டெயிலாக உங்கள் சார்ட் அனலைஸ் பண்ணி அதுக்குள்ள உங்களுக்கு ப்ரிடிக்ஷன் ஆன்லைன்லேயே நான் வந்து ஒரு ஃபோனில் உங்களுக்கு கொடுத்துட்றேன். தேங்க்யூ. ஹெட்லைன்ஸ் டிவி நேயர்களுக்கு வணக்கம். ஹாப்பி நியூ இயர் 2018. ஐ விஷ் யூ ஒன்ஸ் அகேன் ஹாப்பி அண்ட் ப்ராஸ்பரஸ் நியூ இயர் 2018. ஸோ நிறைய ப்ரோக்ராம்ஸ் என்னோட ஆஸ்ட்ராலஜி, நியூமராலஜி அண்ட் அதர் ப்ரோக்ராம்ஸ் இன் ஹெட்லைன்ஸ் டிவி எல்லாரும் வாட்ச் பண்ண எல்லாருக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றி. இந்த வருஷமும் நிறைய ப்ரோக்ராம்ஸ் இருக்குது, வாட்ச் பண்ணுங்கள். இப்போ வந்து நியூ இயர் ப்ரிடிக்ஷன், ஒவ்வொரு ராசிக்கும் இந்த புத்தாண்டு துவக்கம் எப்படி பலனாக இருக்குது, எந்த மாதிரியான நன்மைகளை கொடுக்கும் அப்படிங்கிறத நம்ம தெளிவாக உங்களோட டீட்டெயிலாக ஷேர் பண்ண போகிறோம். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஹெட்லைன்ஸ் டிவியை. நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுறது மூலிமா மந்த்லி ப்ரிடிக்ஷன்ஸ், பிளானட்டோடைய டிரான்சிட் ப்ரிடிக்ஷன்ஸ், அதுக்கப்புறம் வாஸ்து, நியூமராலஜி, ஆஸ்ட்ராலஜி, ஃபேஸ் ரீடிங், பாம் ரீடிங், ஜெமாலஜி, இது எல்லாத்தோடைய ப்ரிடிக்ஷன்ஸ் உங்களுக்கு வரப்போகுது. ஃபார் கன்சல்டேஷன் நீங்கள் டிஸ்பிளே தெரிய என்னோட நம்பருக்கு கால் பண்ணுங்கள், இல்லைனா வாட்ஸ்அப் பண்ணுங்கள். ஒன்ஸ் அகெயின் ஐ விஷ் யூ ஆல் a very 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 happy and prosperous new year 2018. ஹாப்பி நியூ இயர் 2018 மிதுன ராசி நேயர்களே. ஸோ மிதுன ராசிக்கு இந்த 2018 எவ்வளோ ஃபேவராக இருக்குது அப்படின்றத டீட்டெயிலாக உங்களோட நான் ஷேர் பண்ணுறேன். ஃபர்ஸ்ட் பாயிண்ட் என்ன, மிதுன ராசியை பொறுத்த வரைக்கும் சாட்டர்ன் முக்கியமான ஒரு பிளானட். இந்த பிளானட் சாட்டர்ன் 7th ஹவுஸில் பிளேஸாக இருக்காது. இது வந்து ஒரு ஆஃப் இது குட், ஒரு ஆஃப் இது வந்து பேட் அப்படின்றத நம்ம வந்து ஜென்ரலாக பார்க்க முடியுது. என்ன காரணம் அப்படின்னு கேட்டிங்கன்னா 7th ஹவுஸில் இருக்கக்கூடிய அந்த சாட்டர்னால் பிஸ்னஸ் கனெக்டிவிட்டி, பிஸ்னஸ் பார்ட்னர்ஷிப், டைஅப் இதெல்லாம் வந்து உங்களுக்கு ரொம்ப ஃபேவரபுளாக நடக்கும். ஸோ நியூ பார்ட்னர் வில் கம். இந்த நியூ பார்ட்னர் மூலிமா உங்களுக்கு வந்து ஒரு பிஸ்னஸ் பண்ணிங்கன்னா அந்த பிஸ்னஸில் க்ரோத் இன் பிஸ்னஸ், ஒரு பெரிய லெவலில் வந்து வளர்ச்சி அடையக்கூடிய ஒரு பிஸ்னஸ் ஆப்பர்ச்சுனிட்டி வந்து உங்களுக்கு வந்து இந்த மிதுன ராசி கொண்டு வந்து கொடுக்கும் 2018. அதே மாதிரி வந்து பர்சனல் லைஃப் அப்படின்னு நம்ம பார்க்கும்போது ஹெல்த் அண்ட் ஃபேமிலி லைஃப் ரெண்டுத்தையும் நம்ம கம்பேர் பண்ணி பார்க்கணும். இந்த ஹெல்த் அண்ட் ஃபேமிலி லைஃப்க்கு இந்த சாட்டர்ன் 7th ஹவுஸ் பிளேஸ்மெண்ட் இஸ் நாட் டூ குட். ஸோ அந்த 7th ஹவுஸ் பிளேஸ்மெண்ட் ஆஃப் சாட்டர்னால என்னென்னா ஸ்டமக் ரிலேட்டடான சில இஷ்யூஸ், அதே மாதிரி வந்து உங்களுக்கு வந்து இந்த போன்ஸ் அண்ட் நர்வ்ஸ்லையும் ஒரு சில சதைப்பிடிப்புகள் இதெல்லாம் கொடுக்குறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. இது வந்து நடக்கும் அப்படின்னு கிடையாது. ஏன்னா ஒருவேளை உங்களோட பர்த் சார்ட்டில் சாட்டர்ன் நல்லா ப்ளேஸ் ஆகிருந்தாருன்னா இந்த மாதிரி நெகட்டிவிட்டி கூட நடக்காது. அந்த பர்த் சார்ட்லையும் சாட்டர்ன் ஒருவேளை டவுனில் நெகட்டிவாக இருந்தால் மட்டும்தான் இந்த சாட்டர்னுடைய 7th ஹவுஸ் பிளேஸ்மெண்ட் ஒரு சில உடல் உபாதைகளே கொடுக்கும், அதர்வைஸ் நோ. அதே மாதிரி ஃபேமிலி லைஃப், பர்சனல் லைஃப் எடுத்து பார்த்தீங்கன்னா ஹஸ்பண்ட் ஒய்ஃப் ரிலேஷன்ஷிப் அப்படின்னு நம்ம பார்க்கும்போது அதில் வந்து இந்த சாட்டர்ன் 7th ஹவுஸில் நிறைய சோதனையை கொடுக்கும். ஒருத்தர் புரிஞ்சிக்காத ஒரு தன்மை,
மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங், ராங் அண்டர்ஸ்டாண்டிங் இதெல்லாம் கொண்டு வரதுக்கு சான்சஸ் இருக்குது. ஸோ நீங்கள் தான் அதை புத்திசாலித்தனமாக அதை ஹேண்டில் பண்ண கற்றுக்கணும். அதே மாதிரி வந்து இந்த 7th house Saturn பிஸ்னஸை பொறுத்த வரைக்கும் இஸ் ஹைலி வெரி வெரி குட். லாட் ஆஃப் ட்ராவல் இருக்கும். இந்த ட்ராவலில் வந்து நீங்கள் வந்து நிறைய சக்ஸஸ்ஃபுல் ட்ரிப்ஸ் நீங்கள் பண்ணுறதுக்கு சான்ஸ் கொண்டு வந்து கொடுத்துட்டே இருக்கும். அடுத்து வந்து ராகு அண்ட் கேது. இப்போ ஜெமினி மிதுன ராசியை பொறுத்த வரைக்கும் இந்த ராகு அண்ட் கேது அதோடைய பொசிஷன்ஸ் எப்படி இருக்குது, அது வந்து உங்களோட ராசிக்கு இந்த நியூ இயருக்கு இந்த 2018 ஃபேவராக இருக்கா அப்படின்னு பார்த்தோம்னா 2nd and 8th ஹவுஸில் இருக்குது. ஸோ 2nd and 8th ஹவுஸ் அப்படிங்கிறது வந்து பொதுவாக ஒரு ஃபேவரான ஹவுஸ். ஆனால் நோ, அப்போது இந்த ராகு அண்ட் கேது வந்து என்ன செய்யும், என்ன நெகட்டிவாக பண்ணணும் ஆல்ரெடி நம்ம அந்த டிரான்ஸ்லேட் ப்ரிடிக்ஷன் கொடுத்துருந்தோம். பட் இருந்தாலும் ஒன்ஸ் அகேன் நான் ரிப்பீட் பண்ணுறேன். இந்த ராகு 2nd ஹவுஸில் இருக்கும்போது அன்வான்ட் வேர்ட்ஸ் வந்து பேசாதீங்க, உங்களுடைய ஆர்கியூமெண்ட்ஸை குறைங்க, தேவையில்லாத வாக்குறுதி கொடுத்து மாட்டாதீங்க, கொஞ்சம் உஷாராக புத்திசாலித்தனமாக இருந்து பழகுங்க. அது இருந்தால் இந்த 2018 நீங்கள் ஸ்மூத்தாக அழகாக நீங்கள் கடந்து வெளியே வந்துடலாம். அதே மாதிரி வந்து பணம் கொடுக்கல் வாங்கல்லையும் ரொம்ப கவனமாக எச்சரிக்கையாக, அதிகமான ஒரு கொடுக்கல் வாங்கல் விஷயத்தில் வந்து கவனம் இல்லாமல் நீங்கள் செயல்படாமல் இருந்தாலே ரொம்ப நல்லாயிருக்கும். அந்த பலனும் உங்களுக்கு பாசிட்டிவாக இருக்குது. அதே மாதிரி கேது இந்த 8th ஹவுஸ் பார்க்கும்போது நமக்கு என்ன தெரியுதுன்னு சொன்னோம்னா, வீணான விவாதங்கள், வீணான முன்பின் தெரியாத அறிமுகம் இல்லாத ஆட்களோட நீங்கள் வந்து ஒரு நியூ கான்ட்ராக்ட் ஆர் ஒரு நியூ ஒப்பந்தம் மாதிரி ஏதாவது செஞ்சுக்கிறதா இருந்தால் ரொம்ப ரொம்ப யோசிச்சு பண்ணுங்க. அதே மாதிரி ஏதாவது ஒரு பர்ச்சேசிங் இருக்குது, ஒரு ப்ராப்பர்ட்டி நீங்கள் வாங்க போகிறீங்க, இல்லை வந்து ஷேர்ஸ் ஏதாவது நீங்கள் வந்து முடிக்க போகிறீங்கனாலும் மிக மிக கவனமாக ஒரு முறைக்கு 2 முறை ஆலோசனை பண்ணி தேர்ந்தெடுத்து அதுக்கு பிறகு அதை செய்ய பழகுங்க. அதே மாதிரி ஃபேமிலி லைஃப்பில் பொறுத்த வரைக்கும் நம்ம வந்து அதிக ஆர்குமெண்ட்ஸ் தவிர்த்தாலே நிறைய பிரச்சனைலேருந்து நீங்கள் விலகி இருக்கலாம். ஏன்னா அந்த ராகு கேது அந்த டிரான்சிட் வந்து அந்த மாதிரி நடந்திருக்கு. ஸோ அது கொஞ்சம் நீங்கள் எச்சரிக்கையாக இருக்கிறது அவசியம். அதே மாதிரி இன்டெஸ்டைன் சம்மந்தப்பட்ட ஹெல்த் இஷ்யூஸும் கொஞ்சம் உங்களுக்கு கொடுக்கலாம். அஜீரண கோளாறு, ஏன்னா அந்த மாதிரியான பொசிஷனில் இருக்கிறதுனால இதுலேயும் நீங்கள் வந்து உணவில் ரொம்ப ரொம்ப கவனம் செலுத்துங்க. ஈட்டபிள்ஸில் வந்து நீங்கள் கேர் எடுத்து எதை சாப்பிட்டா உங்கள் உடம்புக்கு பொருத்தமாக இருக்கும், எந்த மாதிரியான உணவு வந்து உங்களுக்கு செட் ஆகுன்றதை பார்த்து கேர் எடுத்து டாக்டர் கன்சல்டேஷனோடு நீங்கள் வந்து ப்ராக்டிஸோடு இந்த ஃபுட் ஐட்டம்ஸ் எடுத்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு பிரச்சனை பெருசாக எதுவும் இருக்காது. பட் லக்கிலி என்னென்னா இந்த மிதுன ராசியை பொறுத்த வரைக்கும் ஜூபிட்டர் வந்து உங்களுக்கு பார்க்கும்போது ரொம்ப ஃபேவரான இடத்துல இருக்குது. இந்த ஜூபிட்டர் வந்து உங்களுக்கு 5th ஹவுஸில் இருக்கிறது ஹைலி பாசிட்டிவ். இந்த 5ஆம் வீட்டில் இருக்க குரு என்ன செய்வார்னு கேட்டிங்கன்னா, ஃபினான்ஷியலாக உங்களுக்கு நிறைய க்ரோத் கொண்டு வந்து கொடுத்துட்டே கொடுப்பாரு. அதே மாதிரி ஆப்பர்ச்சுனிட்டிஸ் புதுசாக வாய்ப்பு கொண்டு வந்து கொடுப்பாரு. இந்த நியூ ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வந்து கொடுக்கறதுனால நீங்கள் வந்து ஃபாஸ்ட்டாக ஒரு விஷயத்தில் நீங்கள் மாட்டினாலும் அடுத்த விஷயத்தில் உடனே நீங்கள் வந்து கான்சன்ட்ரேட் பண்ணி டைவர்ட் பண்ணி இமிடியேட்டாக நீங்கள் குயிக் கிராஸ்பிங் மேலே வந்துடுவீங்க. அந்த மாதிரியான ஒரு பிளேஸ்மெண்ட்டில் தான் அந்த ஜூபிட்டர் இருக்குது. ஸோ ஜூபிட்டரோட 5th ஹவுஸ் பிளேஸ்மெண்ட் உங்கள் ராசி மேலே விழுறதுனால உங்களுக்கு வந்து பெரிய பாதிப்பு எதையும் வராமல் அவர் வந்து தடுத்து கொடுப்பார். வந்த பாதிப்பையும் உடனே உங்களுக்கு விலக்கி கொடுத்துருவார். அந்த மாதிரியான ஒரு நல்ல பலன் இந்த ஜூபிட்டருக்கு இருக்குது. அதே மாதிரி குருவோடைய இந்த பார்வை வந்து உங்களுக்கு 11th ஹவுஸில் விழுறதுனால நிறைய இன்கம் வந்துகிட்டே இருக்கும். ஸோ இன்கம் தான் வருமே தவிர அதை சேவ் பண்ண முடியுமான்னு கேட்டால் டெஃபினட்டாக நோ. காரணம் வந்து மற்ற பிளானட்ஸ்லாம் உங்களுக்கு ஃபேவராக இல்லாததுனால உங்களுக்கு வந்து இன்கமில் நிறைய பாசிட்டிவாக இருந்தாலும் கூட அது வந்து சேவ் பண்ணுறதுல வந்து அவ்வளோ பாசிட்டிவாக இல்லாததுனால இமிடியேட்டாக நீங்கள் வந்து செலவை வந்து சுப செலவாக மாற்றிக்குங்க. அதுதான் உங்களுக்கு அட்வைசபிளான விஷயம். இந்த மிதுனராசியை பொறுத்த வரைக்கும் 2018 உங்களுக்கு வந்து இன்கம், உங்களோட க்ரோத், உங்களுக்கு மல்டிபிள் ஆப்பர்ச்சுனிட்டி, இந்த மல்டிபிள் சான்சஸ் அப்படிங்கிறது ரொம்ப பாசிட்டிவாக இருக்குது. எஜுகேஷனை பொறுத்த வரைக்கும் ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருக்குமே வந்து இது ஒரு நல்ல வருஷமாக தான் அமையும். காரணம் குரு வந்து 5ஆம் இடத்துல இருக்கும்போது உங்களுக்கு புகழ், கீர்த்தி, உங்களோட வளர்ச்சி, உங்களோட நாலேஜோட க்ரோத் இதெல்லாம் வந்து அதிகமாக கொடுத்துரும். ஸோ இதெல்லாம் ரொம்ப ரொம்ப ஃபேவரான பாசிட்டிவ் சைடில் நமக்கு வந்து தெரியுது. ஸோ மற்ற பிளானட்ஸ்லாம் எப்படி இருக்குன்னு பார்த்தோம்னா உங்களுடைய ராசிநாதன், புதன், சுக்ரன், சூரியன் இதெல்லாம் வந்து எவ்ரி மந்த் மூவ் ஆகிற பிளானட். வேரோட பிகினிங்கில் உங்களுக்கு வந்து உங்களுடைய ராசிநாதன் புதன் 6ஆம் வீட்டில் இருக்கிறது வந்து நீங்கள் போட்டி பந்தயத்தில் ஜெயிக்கிறது, எதிரியை வீழ்த்துறது, இந்த மாதிரி ஒரு சக்ஸஸ்ஃபுல்லான இயரை நமக்கு வந்து பார்க்க முடியுது. அதே மாதிரி வந்து உங்களுடைய ராசிக்கு 7th ஹவுஸில் சூரியன் சுக்ரன் வந்து இயரோட பிகினிங்கில் இருக்கிறது ரொம்ப பாசிட்டிவாக இருக்குது. ஸோ கவர்மெண்ட் ரிலேட்டடாக ஏதாவது சப்போர்ட் நீங்கள் எதிர்பார்க்குறீங்க, ஏதாவது நீங்கள் அப்ளை பண்ணியிருக்கீங்க, அதெல்லாம் உங்களுக்கு பாசிட்டிவாக நடக்க ஆரம்பிச்சிடும், ஃபேவராக தெரியுது ஆரம்பிக்குது. வெஹிக்கிள்ஸ் வாங்குற பிளான் இருந்துச்சுன்னா கொஞ்சம் போஸ்ட்பான் பண்ணுங்கள். அது வந்து இந்த 2018 நீங்கள் பிளான் வச்சுருந்தீங்கன்னா கொஞ்சம் தள்ளி போடுங்க. காரணம் என்னென்னா 8th ஹவுஸில் அதாவது 7th ஹவுஸில் சாட்டர்ன் இருக்குது. அந்த சாட்டர்னுடைய பார்வை வந்து இந்த 4th ஹவுஸில் விழுறது. அதேமாதிரி ராகு அண்ட் கேது 2 and 8 இருக்கிறதுனால வெஹிக்கிள்ஸ் மாற்றுறத கொஞ்சம் உஷாராக பார்த்து செய்யுங்க. ஒருவேளை அப்படி வாங்க வேண்டிய நிர்பந்தம் இருந்ததுன்னா உங்களோட ஃபேமிலி மெம்பர்ஸோட நேமில் நீங்கள் அந்த வெஹிக்கிளை சூஸ் பண்ணி எடுத்துங்க. அது ரொம்ப அட்வைசபிளாக உங்களுக்கு இருக்கும். ஸோ ஓவராலாக பார்க்கும்போது மிதுன ராசியை பொறுத்த வரைக்கும் ஒரு நல்ல ஒரு பலன் நம்ம என்ன அப்படின்னு பார்க்குறோன்னா, வாய்ப்புகள் அதிகமாக உருவாகக்கூடிய ஒரு வருஷம் தான் இந்த 2018. ஸோ வீடை விட்டு, அதாவது ஃபேமிலியை விட்டு ரொம்ப தூர தேசத்தில் போய் வேலை பார்க்குறது, இல்லைனா வந்து வேறு ஏதாவது ஒரு டிஸ்டன்ஸில் வந்து ஷிஃப்ட் ஆகி ட்ரான்ஸ்ஃபர் ஆகி நீங்கள் போய் ஜாப் பண்ணுற ஆசைப்பட்டீங்கன்னா அதுவும் வந்து உங்களுக்கு நிறைவேறும். அந்த மாதிரி ஒரு நல்ல பலனை அது கொண்டு வந்து கொடுக்கக்கூடிய வாய்ப்புகளே மிக நன்றாக தெரிகிறது. ஸோ ஓவராலாக நம்ம பார்க்கும்போது மிதுன ராசிக்கு ஹெல்த்தில் கேர் எடுத்துங்க.
ஆர்கியூமெண்ட்ஸ் வந்து தவிர்த்துங்க. பணம் கொடுக்கல் வாங்கல ரொம்ப ஜாக்கிரதையாக யோசனை பண்ணி செய்யுங்க. வெஹிக்கிள்ஸ் வாங்குறதா உங்கள் பேரில் வாங்க வேண்டாம், முடிஞ்ச அளவுக்கு தவிர்த்துருங்க. அப்படி வாங்க வேண்டிய சூழ்நிலை வந்தால் ஃபேமிலி மெம்பர்ஸ் பேரில் வாங்கி அந்த வண்டியை நீங்கள் யூஸ் பண்ணுங்கள். இதெல்லாம் வந்து உங்களுக்கு ரொம்ப சேஃப்டியாக செக்யூர்டாக இருக்கும். அதே மாதிரி உங்களுக்கு வந்து இன்கம் சைடில் நம்ம பார்க்கும்போது அது ரொம்ப பாசிட்டிவாக இருக்குது. ஆப்பர்ச்சுனிட்டி நிறைய கிரியேட் ஆகி கொடுக்கும். ஜாபில் இருக்கவங்களாம் ஜாபில் வந்து புதிய புதிய வாய்ப்புகள் வரும். ஸோ சேஞ்ச் ஆஃப் பிளேஸ் பண்ண நினைக்கிறவங்களாம் உடனே அந்த வாய்ப்பு வந்து கிளிக் ஆகி கொடுத்துரும். கொஞ்சம் ப்ரொமோஷன் கொடுக்கும், ஒரு நல்ல ஃபேவரான ஒரு க்ரோத், அதாவது ஃபினான்ஷியலாக க்ரோத் கொடுக்கும். பட் அந்த இடத்துல வந்து ரொம்ப பீஸ்ஃபுல்லாக அமைதியாக இருக்குமா அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா அது வந்து அவ்வளோ தூரம் நமக்கு தெரியல. ஸோ டேக் கேர், ரொம்ப ஒரு வழிபாடுகளை செஞ்சுங்க, கொஞ்சம் கேர் எடுத்துக்கங்க. அதிகமாக ஃபுட்டில் உங்களுடைய ஹெல்த்தில் ரொம்ப கேர் எடுத்து பார்த்துங்க. இதெல்லாம் வந்து உங்களை ரொம்ப ப்ரொடெக்ட் பண்ண ஆரம்பிக்கும். அதே மாதிரி உங்களுக்கு பர்த் சார்ட்டை அனலைஸ் பண்ணி கம்பேர் பண்ணுங்கள். இதை கம்பேர் பண்ணும்போது உங்களுக்கு நிறைய விஷயங்கள் இன்னும் டீப்பாக புரிய ஆரம்பிச்சிடும். அதை பேஸ் பண்ணி நீங்கள் உங்களோட ரெமடியை நீங்கள் ஃபாலோ பண்ண ஆரம்பிக்கலாம். உங்களுக்கு ஒரு லக்கி நம்பர் இந்த 2018 அப்படின்னு நம்ம பார்க்கும்போது மிதுன ராசியை பொறுத்த வரைக்கும் நம்பர் 6 வந்து ரொம்ப ஃபேவராக இருக்கும் அண்ட் நம்பர் 3 ரொம்ப ஃபேவராக இருக்கும். ஸோ 6 and 3 பேஸில் நியூமராலஜிக்கலாக நம்பரை நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள். கலரை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு வந்து ஸ்கை ப்ளூ அண்ட் க்ரீன் வந்து ரொம்பவும் பாசிட்டிவாக ஃபேவராக நமக்கு இந்த 2018 தெரியுது. ஹாப்பி நியூ இயர் 2018. டியர் ஃப்ரெண்ட்ஸ், ஸோ 2018 நல்லா பிளான் பண்ணுங்கள், ஹாப்பியாக இருங்க. உங்களுடைய பர்சனல் ஹாரோஸ்கோப் ஒருவேளை நீங்கள் கன்சல்ட் பண்ணணும், யூ ஹேவ் லாட் ஆஃப் ஐடியாஸ் அண்ட் யூ ஹேவ் லாட் ஆஃப் பிளானிங்ஸ் அப்படின்னு இருந்துச்சுன்னா உங்களுக்கு வந்து ஒரு பர்சனல் ஹாரோஸ்கோப் நீங்கள் கன்சல்ட் பண்ணணும். அதோட தசா புக்தி, அதே மாதிரி அதில் இருக்கக்கூடிய குறை நிறைகள், என்ன ரெமெடி பண்ணலாம், எப்படி நம்ம வந்து அதை ஓவர் கம் பண்ணி மேலே வர்றது சக்ஸஸ்ஃபுல்லாக அப்படின்ற ஒரு கன்சல்டேஷன் வேணும்னு நினச்சிங்கன்னா டிஸ்பிளேல தெரிய என்னோட நம்பருக்கு கால் பண்ணுங்கள், இல்லைனா வாட்ஸ்அப் பண்ணுங்கள். ஸோ டீட்டெயிலாக உங்கள் சார்ட் அனலைஸ் பண்ணி அதுக்குள்ள நான் உங்களுக்கு ப்ரிடிக்ஷன் ஆன்லைன்லேயே நான் வந்து ஒரு ஃபோனில் உங்களுக்கு கொடுத்துட்றேன். தேங்க்யூ. ஹெட்லைன்ஸ் டிவி நேயர்களுக்கு வணக்கம். ஹாப்பி நியூ இயர் 2018. ஐ விஷ் யூ ஒன்ஸ் அகேன் ஹாப்பி அண்ட் ப்ராஸ்பரஸ் நியூ இயர் 2018. ஸோ நிறைய ப்ரோக்ராம்ஸ் என்னோட ஆஸ்ட்ராலஜி, நியூமராலஜி அண்ட் அதர் ப்ரோக்ராம்ஸ் இந்த ஹெட்லைன்ஸ் டிவி எல்லாரும் வாட்ச் பண்ண எல்லாருக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றி. இந்த வருஷமும் நிறைய ப்ரோக்ராம்ஸ் இருக்குது, வாட்ச் பண்ணுங்கள். இப்போ வந்து நியூ இயர் ப்ரிடிக்ஷன், ஒவ்வொரு ராசிக்கும் இந்த புத்தாண்டு துவக்கம் எப்படி பலனாக இருக்குது, எந்த மாதிரியான நன்மைகளை கொடுக்கும் அப்படிங்கிறத நம்ம தெளிவாக உங்களோட டீட்டெயிலாக ஷேர் பண்ண போகிறோம். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஹெட்லைன்ஸ் டிவியை. நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுறது மூலிமா மந்த்லி ப்ரிடிக்ஷன்ஸ், பிளானட்டோடைய டிரான்சிட் ப்ரிடிக்ஷன்ஸ், அதுக்கப்புறம் வாஸ்து, நியூமராலஜி, ஆஸ்ட்ராலஜி, ஃபேஸ் ரீடிங், பாம் ரீடிங், ஜெமாலஜி, இது எல்லாத்தோடைய ப்ரிடிக்ஷன்ஸ் உங்களுக்கு வரப்போகுது. ஃபார் கன்சல்டேஷன் நீங்கள் டிஸ்பிளே தெரிய என்னோட நம்பருக்கு கால் பண்ணுங்கள், இல்லைனா வாட்ஸ்அப் பண்ணுங்கள். ஒன்ஸ் அகெயின் ஐ விஷ் யூ ஆல் a very 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 happy and prosperous new year 2018. ஹாப்பி நியூ இயர் 2018 ஃபார் கடகராசி. ஸோ கடகராசிக்காரங்க நிறைய நல்ல பலனை எதிர்பார்த்து இந்த 2018 எதிர்நோக்கி இருக்கீங்க. உங்களுடைய எதிர்நோக்கின அந்த நல்ல பலன்லாம் நடக்குமா, அது எவ்வளோ ஃபேவராக இருக்கும், எந்த அளவுக்கு உங்களுக்கு வந்து ஒரு பாசிட்டிவ் கனெக்டிவிட்டியோட இந்த வருஷம் பிகின் ஆகும் அப்படின்றத டீட்டெயிலாக உங்களோட நான் ஷேர் பண்ணுறேன். ஃபர்ஸ்ட் கடக ராசியை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய ராசிநாதன் சந்திரன் எவ்ரிடே மூவிங் பிளானட். ஸோ வேகமாக நகரக்கூடிய இந்த கோளுடைய ராசிக்காரர்கள் பொதுவாகவே ரொம்ப வேகமான எண்ண அதிர்களோடையே இருப்பாங்க. ஒரு நேரம் இருக்கக்கூடிய மனநிலை இன்னொரு நேரம் நிச்சயமாக இருக்கிறதே கிடையாது. ஸோ கடகராசிக்கு இந்த 2018 எவ்வளோ ஃபேவராக இருக்குது அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா, ஃபர்ஸ்ட் பாயிண்ட் சாட்டர்ன். உங்களுக்கு முக்கியமான ஒரு கோள், அதாவது எதிர்ப்பு, பிரச்சனை, கடன் கொடுக்கக்கூடிய கிரகம் வந்து இந்த சனி கிரகம். இந்த சாட்டர்ன் பிளானட் வந்து 6th ஹவுஸில் பிளேஸாக இருக்குது. கடக ராசியை பொறுத்த வரைக்கும் இந்த 6th ஹவுஸ் பிளேஸ்மெண்ட் ஆஃப் சாட்டர்ன் இஸ் ஹைலி ஃபேவரபிள். ஏன்னா எதிரியை அழிக்கக்கூடிய, வீழ்த்தக்கூடிய, கெட்டதை விளக்கக்கூடிய இடம் வந்து இந்த 6th ஹவுஸ், ஹவுஸ் ஆஃப் பேட்டில், ஹவுஸ் ஆஃப் உபஜயஸ்தானம் சொல்கிறோம், விக்ட்ரி எல்லாமே இந்த 6th ஹவுஸ் தான். அந்த இடத்துல சாட்டர்ன் பிளேஸ் ஆகிருக்கிறது உங்களுக்கு ஃபர்ஸ்ட் பாயிண்ட் ஹைலி பாசிட்டிவ். என்னென்னா உங்களோட பிரச்சனைலாம் விலகி போகும். உங்களோட அன்வான்ட் தாட்ஸ், அன்வான்ட் ஸ்ட்ரகிள்ஸ், அன்வான்ட் டெப்ஸ், அன்வான்ட் இஷ்யூஸ் இதெல்லாம் வந்து உங்களை விட்டு தூர போகிறதுக்கு உண்டான டைம் தான் இந்த கடகராசிக்கு 2018. ஸோ அந்த வருஷத்துடைய பிளான் பார்க்கும்போது இந்த சாட்டர்ன் மட்டுமே உங்களுக்கு நிறைய பிரச்சனையெல்லாம் தூக்கி வெளியில் கொண்டு போயிடும். இதுவே உங்களுக்கு வந்து நிறைய விஷயத்தில் ரொம்ப பாசிட்டிவாக நம்ம பார்க்க முடியுது. அடுத்தது பார்த்தோம்னா ஜூபிட்டர், குரு. உங்களுக்கு ரொம்ப லக் கொடுக்கக்கூடிய பிளானட் வந்து குரு, வியாழன். இந்த வியாழன் வந்து 4th ஹவுஸில் பிளேஸ் ஆகிட்டு அவருடைய இந்த பார்வை வந்து 10th ஹவுஸில் இருக்கிறது. சேஞ்ச் ஆஃப் கரியர், சேஞ்ச் ஆஃப் ஜாப் ஆர் சேஞ்ச் ஆஃப் பிளேஸ், இதில் வந்து உங்களுக்கு 100% ஒரு பாசிட்டிவான பலனை கொண்டு வந்து கொடுக்கும். இது ஒரு விஷயம். ரெண்டாவது,
யாராவது வந்து வீடு கட்டணும், அதாவது இது மெயினாக அந்த 4th ஹவுஸோட ஜூபிட்டர் பிளேஸ்மெண்ட்டே என்ன சைன் ஆகுதுன்னு கேட்டிங்கன்னா, உங்களுக்கு வந்து பிளான் டு பை அ ஹவுஸ் ஆர் பிளான் டு பில்ட் அ ஹவுஸ் அப்படின்னு ஒரு ஐடியா இருந்துச்சுன்னா அது வந்து ஃபேவரபுளாக அதுக்குண்டான லோன், அதுக்குண்டான அந்த அந்த மணி சப்போர்ட் வந்து உங்களுக்கு கிடைக்கிறதுக்குண்டான சான்ஸ் வந்து வெரி வெரி ஹை அண்ட் பாசிட்டிவ். ஸோ அது உங்களுக்கு ரொம்ப நல்லா இருக்குது. அடுத்தது இந்த குருவோடைய பார்வை வந்து உங்களுக்கு 12th ஹவுஸில் விழுது. சுப விரயங்கள், ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கு வந்து ஒரு நல்ல விஷயங்கள் நீங்கள் பண்ணணும். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் மேரேஜ் பண்ணி பார்க்கணும், இல்லை வந்து பசங்களுக்கு வந்து மேல் படிப்புக்கு வந்து நிறைய செலவு பண்ணி அதன் மூலிமா அவங்கள நல்லா க்ரோ பண்ணி பார்க்கணும். இப்படி ஏதோ ஒரு ஐடியாஸ் இருந்துச்சுன்னா அந்த ஐடியாஸ்லாம் உங்களுக்கு வந்து விதைக்கிற இன்வெஸ்ட்மெண்ட் பாசிட்டிவாக நடக்க ஆரம்பிக்கும். அதே மாதிரி ஆபரணங்கள் நிறைய சேர்க்குற ஒரு டைமாக இந்த 2018 நமக்கு கடகராசிக்கு தெரியுது. ஸோ கடகராசிக்கு நிறைய விஷயம் இப்போது நம்ம ஃபேவராக தான் பார்த்துட்ருக்கோம். பட் ராகு அண்ட் கேது அப்படின்னு நம்ம எடுத்து பார்க்கும்போது இந்த ராகு அண்ட் கேது 1 and 7 இருக்கிறது, இந்த 1 and 7 பிளேஸ்மெண்ட் அவ்வளோ வந்து ரொம்ப பாசிட்டிவாக கிடையாது. என்னென்னா மனக்குழப்பங்கள். ஸோ மென்டலி எமோஷ்னலி கொஞ்சம் உங்களுக்கு அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் வந்து மாறி மாறி கொடுக்கும். அது வந்து உங்களுக்கு ப்ராக்டிக்கல் லைஃப்பில் எஃபெக்ட் பண்ணலாம்னு கூட உங்களோட பர்சனல் லைஃப்பில் அது கொஞ்சம் ஒரு பாதிப்பை கொடுக்குது. ஏன்னா பொதுவாகவே கடகராசிக்காரங்க ரொம்ப உணர்வுபூர்வமானங்க, வெரி எமோஷ்னல். இந்த எமோஷனல் இம்பேலன்ஸ் வந்து பேலன்ஸ் பண்ணிக்கிட்டால் அவங்களுக்கு வந்து எந்த விதமான பிரச்சனையும் இருக்காது. சப்போஸ் அது இம்பேலன்ஸ் வந்து ஒரு ஓவர் ஹெட்டாக கொண்டு போச்சுன்னா தான் மட்டும்தான் உங்களுக்கு வந்து அது அதிகப்படியான பிரச்சனையை கொடுக்கும். ஸோ அது மாதிரி இல்லாமல் இருக்கிறதுக்கு நிறைய ப்ராக்டிசஸ் பண்ணுங்கள், மெடிடேஷன்ஸ் பண்ணுங்கள், அதெல்லாம் உங்களுக்கு வந்து கொஞ்சம் நல்ல பலனாக தெரிய வரும். ஸோ கடகராசியை பொறுத்த வரைக்கும் இந்த 2018 நம்ம வந்து ஜூபிட்டர் சாட்டர்ன் மேஜரான 2 பிளானட்டோடைய ஃபேவரபிள் சைட்ஸை பார்க்குறோம். அந்த ஃபேவரபிள் சைட்ஸே வந்து உங்களுக்கு வந்து மேரேஜ் சான்ஸை பார்க்கும்போது ராகு கேது வந்ததுனால சிறு தடைகள் உண்டு பண்ணும். நீங்கள் ஒரு வரன் பார்த்து உடனே கிளிக் ஆகலாம் கூட ஒரு 4-5 வரன் பார்க்கும்போது டெஃபினட்டாக உங்களுக்கு வந்து உடனே அது முடியக்கூடிய வாய்ப்பை கொண்டு வந்து கொடுக்கும். இனிஷியலாக நினச்ச உடனே நடக்குமா அப்படின்னு கேட்டிங்கன்னா அந்த மாதிரி இல்லைனாலும் கூட கொஞ்சம் இழுபறியாக நடந்து அதுக்கப்புறம் அதை நிறைவேற ஆரம்பிக்கும். இருந்தாலும் உங்கள் பர்த் சைட்டை கம்பேர் பண்ணுங்கள், அதில் வந்து ராகு கேது தோஷம் இல்லை அப்படின்னா டெஃபினட்டாக கடகராசி வந்து ஒரு பாசிட்டிவான பலன் தான் கொடுக்கும். அதில் ஒருவேளை ராகு கேது மற்ற பிளானட்டுடைய தோஷம் இருந்தால் சில தடைகளை உண்டு பண்ணுறதுக்கு ஒரு வாய்ப்பை உருவாக்கியிருக்கு. ஸோ ஓவராலாக பார்க்கும்போது கடகராசி வந்து மேரேஜில் பெரிய தடை எதுவும் கிடையாது, முயற்சிகளை கொஞ்சம் அதிகமாக இருக்கணும். ஒரு சில காம்ப்ரமைசஸ் நீங்கள் பண்ணிக்கிற மாதிரி ஒரு மேரேஜ் லைஃப்பில் அதெல்லாம் நீங்கள் பார்த்துங்க. அதே மாதிரி பர்சனல் ரிலேஷன்ஷிப் பிட்வீன் கப்புள்ஸ், ஒரு ஃபேமிலி மெம்பர்ஸ்குள்ளே அந்த பர்சனல் ரிலேஷன்ஷிப்பில் ஏதாவது இஷ்யூஸ் இருக்குமா அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா சாட்டர்னுடைய 6th ஹவுஸ் பிளேஸ்மெண்ட் அண்ட் ராகு அண்ட் கேதுடைய 7th ஹவுஸ் பிளேஸ்மெண்ட், 1 and 7 ஹவுஸுடைய பிளேஸ்மெண்ட், இதை நம்ம கம்பேர் பண்ணி பார்க்கும்போது ஆர்குமெண்ட்ஸ் வேண்டாம். ஏன்னா அந்த ராகு அண்ட் கேது வந்து சில அன்வான்டான கன்ஃபியூஷன்ஸ் கொண்டு வரதுக்குலாம் சான்சஸ் இருக்குது. ஸோ நீங்கள் எப்போல்லாம் எமோஷ்னலி ரொம்ப வீக்காக இருக்கீங்களோ, இம்பேலன்ஸாக இருக்கீங்களோ, தயவு செஞ்சு பேசதே நிறுத்திடுங்க. அந்த சமயத்தில் பேசாமல் நல்ல காமாக இருக்கும்போது நீங்கள் பேச பழகிட்டீங்கன்னா இந்த பிரச்சனையிலேருந்து நீங்கள் ஈஸியாக ஸ்மூத்தாக வெளியே வந்துடலாம். ஸோ கடக ராசியை பொறுத்த வரைக்கும் இந்த ஜூபிட்டருடைய இன்னொரு பார்வை 8th ஹவுஸில் விழுது. இந்த 8th ஹவுஸில் விழுற இந்த பார்வையால் உங்களுக்கு என்னென்னா நீண்ட நாளாக பட்ட கஷ்டங்கள், மற்றவங்களுடைய சுமையை நீங்கள் சுமந்துட்டு இருந்தீங்க, இவங்களுடைய பாரத்தையும் நான் தான் சுமக்கிறேன், இவங்களையும் நான் தான் டேக் கேர் பண்ண வேண்டிய சூழ்நிலை இருக்கேன் அப்படின்னு இருந்தீங்கன்னா அந்த சுமைகள் விலகிற ஒரு டைம் தான் இந்த கடகராசிக்கு. ஸோ கடகராசியை பொறுத்த வரைக்கும் ஒரு சுமையிலேருந்து வெளியே வரக்கூடிய ஒரு டைம் இந்த ஜூபிட்டரோட இந்த பிளேஸ்மெண்ட் அப்படின்னு நமக்கு தெரியுது. ஓவராலாக கடகராசியை நம்ம பார்க்கும்போது மற்ற பிளானட்ஸ்லாம் எவ்வளோ ஃபேவராக இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா சூரியன், சுக்கிரன், புதன் அந்த மாதிரியான கோள்கள்லாம் கூட உங்களுக்கு வந்து ஒரு ஃபேவரான மூவ்மெண்ட்டில் தான் போயிட்டுருக்கும். அது வந்து எவ்ரி மந்த் மூவ் ஆகிறதுனால நம்ம வந்து அந்தந்த மந்த்லி ப்ரிடிக்ஷன்ஸை பார்க்கும்போது நீங்கள் கம்பேர் பண்ணிக்கிட்டே இருக்கலாம். இருந்தாலும் நான் உங்களுக்கு அட்வைஸ் பண்ணுறது என்னென்னா இந்த வருஷம் 2018 நீங்கள் என்ன பிளான் பண்ணலாம், என்ன பிளான் பண்ணக்கூடாதுன்னு பார்க்கும்போது உங்களுடைய பிஸ்னஸ், உங்களுடைய ஜாப், உங்களுடைய சேஞ்ச் ஆஃப் பிளேஸ், உங்களுடைய பையிங், ப்ராப்பர்ட்டி பையிங், உங்களுடைய கன்ஸ்ட்ரக்ஷன் ஐடியாஸ் இருந்துச்சுன்னா அதெல்லாம் நீங்கள் பாசிட்டிவாக எக்ஸிக்யூட் பண்ணுங்கள். மேரேஜ் சான்ஸ் இருந்தால் கோ க்ளீன், அதெல்லாம் த்ரூவாக போயிட்டே இருக்கும். உங்களுக்கு அதில் எந்த இஷ்யூஸும் கிடையாது. எங்கே நீங்கள் கேர் எடுக்க வேண்டிய இருக்கும் அப்படின்னு பார்க்கும்போது உங்களுடைய எமோஷன்ஸ், அதுக்கப்புறம் உங்களுக்கு வந்து இந்த ராகு கேது வந்து 1st and 7th இருக்கிறதுனால பர்சனல் லைஃப்பில் உள்ள ஆர்கியூமெண்ட்ஸ், இதை வந்து நீங்கள் கொஞ்சம் கவனம் எடுத்துட்டா இந்த வருஷத்தை நீங்கள் ரொம்ப ஸ்மூத்தாக ஹாப்பியாக கடந்து மீண்டு வரலாம் அப்படிங்கிறத நான் உங்களுக்கு தெளிவாக சொல்லிக்கிறேன். ஒன்ஸ் அகேன் ஐ விஷ் யூ வெரி ஹாப்பி நியூ இயர் 2018. டியர் ஃப்ரெண்ட்ஸ், ஸோ 2018 நல்லா பிளான் பண்ணுங்கள், ஹாப்பியாக இருங்க. உங்களுடைய பர்சனல் ஹாரோஸ்கோப் ஒருவேளை நீங்கள் கன்சல்ட் பண்ணணும், யூ ஹேவ் லாட் ஆஃப் ஐடியாஸ் அண்ட் யூ ஹேவ் லாட் ஆஃப் பிளானிங்ஸ் அப்படின்னு இருந்துச்சுன்னா உங்களுக்கு வந்து ஒரு பர்சனல் ஹாரோஸ்கோப் நீங்கள் கன்சல்ட் பண்ணணும். அதோட தசா புக்தி, அதே மாதிரி அதில் இருக்கக்கூடிய குறை நிறைகள், என்ன ரெமெடி பண்ணலாம், எப்படி நம்ம வந்து ஓவர் பண்ணி மேலே வர்றது சக்ஸஸ்ஃபுல்லாக அப்படின்ற ஒரு கன்சல்டேஷன் வேணும்னு நினச்சிங்கன்னா டிஸ்பிளேல தெரிய என்னோட நம்பருக்கு கால் பண்ணுங்கள், இல்லைனா வாட்ஸ்அப் பண்ணுங்கள். ஸோ டீட்டெயிலாக உங்கள் சார்ட் அனலைஸ் பண்ணி அதுக்குள்ள நான் உங்களுக்கு ப்ரிடிக்ஷன் ஆன்லைன்லேயே நான் வந்து ஒரு ஃபோனில் உங்களுக்கு கொடுத்துட்றேன். தேங்க்யூ.
ஹெட்லைன்ஸ் டிவி நேயர்களுக்கு வணக்கம். ஹாப்பி நியூ இயர் 2018. ஐ விஷ் யூ ஒன்ஸ் அகேன் ஹாப்பி அண்ட் ப்ராஸ்பரஸ் நியூ இயர் 2018. ஸோ நிறைய ப்ரோக்ராம்ஸ் என்னோட ஆஸ்ட்ராலஜி, நியூமராலஜி அண்ட் அதர் ப்ரோக்ராம்ஸ் இந்த ஹெட்லைன்ஸ் டிவி எல்லாரும் வாட்ச் பண்ண எல்லாருக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றி. இந்த வருஷமும் நிறைய ப்ரோக்ராம்ஸ் இருக்குது, வாட்ச் பண்ணுங்கள். இப்போ வந்து நியூ இயர் ப்ரிடிக்ஷன், ஒவ்வொரு ராசிக்கும் இந்த புத்தாண்டு துவக்கம் எப்படி பலனாக இருக்குது, எந்த மாதிரியான நன்மைகளை கொடுக்கும் அப்படிங்கிறத நம்ம தெளிவாக உங்களோட டீட்டெயிலாக ஷேர் பண்ண போகிறோம். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஹெட்லைன்ஸ் டிவியை. நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுறது மூலிமா மந்த்லி ப்ரிடிக்ஷன்ஸ், பிளானட்டோடைய டிரான்சிட் ப்ரிடிக்ஷன்ஸ், அதுக்கப்புறம் வாஸ்து, நியூமராலஜி, ஆஸ்ட்ராலஜி, ஃபேஸ் ரீடிங், பாம் ரீடிங், ஜெமாலஜி, இது எல்லாத்துடைய ப்ரிடிக்ஷன்ஸ் உங்களுக்கு வரப்போகுது. ஃபார் கன்சல்டேஷன் நீங்கள் டிஸ்பிளே இருக்கிற என்னோட நம்பருக்கு கால் பண்ணுங்கள், இல்லைனா வாட்ஸ்அப் பண்ணுங்கள். ஒன்ஸ் அகெயின் ஐ விஷ் யூ ஆல் a very 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 happy and prosperous new year 2018. Happy New Year 2018 for சிம்ம ராசி. சிம்ம ராசி ஃப்ரெண்ட்ஸ், உங்களுடைய ராசிக்கு இந்த 2018 வருஷம் எவ்வளோ சாதகமாக இருக்குது இல்லை எவ்வளோ பாதகமாக இருக்குன்றது விரிவாக உங்களோட நான் ஷேர் பண்ணுறேன். உங்கள் ராசியை பொறுத்த வரைக்கும் உங்களோட ராசிநாதன் சூரியன் மிக ஆற்றல் வாய்ந்த ஒரு கிரகம். ஸோ சூரியனுடைய ஆதிக்கத்தில் உள்ள எல்லாருமே ரொம்ப கான்ஃபிடென்ட்டாக, போல்டாக தான் அடிப்படையில் இருக்கீங்க. பட் இந்த வருஷம் வந்து உங்களுடைய எண்ணங்களுக்கு ஏற்ற மாதிரி உங்களுடைய ஐடியாஸ் எல்லாம் அது வந்து அப்படியே உருவாக்கி கொண்டு வருமா, அந்த மாதிரியான ஒரு சான்ஸ் நல்லா இருக்கா அப்படின்னு நீங்கள் எதிர்பார்த்துட்ருக்கீங்க. நிறைய பேர் எதிர்பார்த்துட்ருக்கீங்க. ஃபர்ஸ்ட் பாயிண்ட், உங்களுடைய கிரக நிலைகள், உங்களுடைய பிளானட்ஸ்லாம் எப்படி பிளேஸ் ஆகிருக்கு அப்படின்னு நம்ம பார்க்கும்போது பாசிட்டிவாக என்ன இருக்குன்னு நம்ம முதல்ல பார்த்துருவோம். உங்களுடைய ராசிநாதன் சூரியன் 5th ஹவுஸில் இருக்கார் இந்த இயரோட பிகினிங்லேயே. ஸோ 5th ஹவுஸ் சூரியனுடைய இந்த பிளேஸ்மெண்ட் அப்படின்னு நம்ம பார்க்கும்போது அந்த பிளேஸ்மெண்ட் வந்து உங்களுக்கு ரொம்ப பாசிட்டிவாக, ஃபேவரபுளாக நமக்கு வந்து தெரிய ஆரம்பிக்குது. ஸோ அந்த பாசிட்டிவாக ஃபேவரபுளாக இருக்கக்கூடிய சூரியனுடைய அமைப்பு 5ஆம் வீட்டில் இருக்கிறதுனால ஹவுஸ் ஆஃப் இன்டெலிஜென்ஸ், புத்திசாலித்தனமான சில முடிவுகள் எடுக்கிறதுக்கு இந்த வருஷம் துவக்கமே உங்களுக்கு வந்து ரொம்ப ஃபேவராக தெரியுது. ஸோ புத்திசாலித்தனமான முடிவுகள்லாம் என்ன, நீங்கள் வந்து ஒரு மாற்றத்தை செய்யணும். இந்த 2018 ஒரு பிக் சேஞ்ச் பண்ணணும். நம்ம இது வரைக்கும் பட்ட கஷ்டங்கள்லேருந்து மீண்டு வெளியில் வரணும். ஹேஸ் டு பி குட் சேஞ்ச். இன்னும் வந்து நல்லா ப்ரொமோட் ஆகி மேலே போகணும். ஒரு ஹை லெவல் சக்ஸஸ்ஃபுல்லான இயராக நம்ம வந்து மாற்றிக்கணும் அப்படின்ற ஒரு பிளான் இருந்துச்சுன்னா டெஃபினட்டாக அந்த பிளானுக்கு வந்து இந்த கிரக நிலைகள் எல்லாமே உங்களுக்கு சாதகமாக தான் இருக்குது. ஸோ உங்களுடைய பிளானை வந்து ப்ராப்பராக பண்ணுங்கள். உங்களோட எக்ஸ்பர்ட்ஸோட நீங்கள் வந்து அட்வைஸை கேளுங்க, டிஸ்கஸ் பண்ணி ஒரு முடிவு எடுங்க. அந்த முடிவு உங்களுக்கு சாதகமாக இருக்குமானா டெஃபினட்டாக எஸ். காரணம் என்னென்னா, தடை பண்ணுற முக்கியமான கோள்களில் ராகு அண்ட் கேது அது உங்களை விட்டு விலகி இருக்குது. ஸோ பிளாக் பண்ணுற ஒரு இஷ்யூஸை க்ரியேட் பண்ணுற அன்வான்ட் ஆப்ஸ்டக்கல்ஸை கொண்டு வர முக்கியமான கோள்களை நம்ம பார்க்கும்போது இந்த ராகு அண்ட் கேது, இந்த ராகு அண்ட் கேது வந்து விலகி இருக்கிறதே உங்களுக்கு என்னென்னா அன்வான்டாக குறுக்கீடுகள், ஒரு தேவையில்லாத இடையூறுகள், ஒரு தேவையில்லாத வந்து ஒரு ஹோல்டு, ஒரு ஹெசிடேஷன்ஸ்லாம் இல்லாமல் ஒரு கிளியர் கட்டாக நீங்கள் வந்து இந்த வருஷத்தை வந்து ட்ராவல் பண்ணுறதுக்கு இந்த பிகினிங்கே, இந்த இயரோட பிகினிங்கே உங்களுக்கு ரொம்ப ஃபேவரபுளாக நமக்கு தெரியுது. ஸோ உங்களுடைய பிளான்ஸ் எல்லாம் வந்து நிறைவேறக்கூடிய ஒரு நல்ல வருஷம் தான் இந்த 2018. இப்போ நம்ம டீட்டெயிலாக பார்ப்போம். ஃபர்ஸ்ட் பாயிண்ட், உங்களுக்கு பிஸ்னஸில் போவோம், கரியரில் போவோம். உங்களோட பிஸ்னஸ் பிளானட் யார் அப்படின்னு நம்ம பார்க்கும்போது வீனஸ். இந்த வீனஸ் வந்து வீனஸோட ஹவுஸில் ஏதாவது பிளானட்ஸ் இருக்கான்னு பார்த்தா ஜூபிட்டர் பிளேஸ் ஆகிருக்கு. ஸோ வீனஸோட ஹவுஸில் ஜூபிட்டர் பிளேஸ் ஆகிட்டு சாட்டர்ன் 5th ஹவுஸ், ராகுக்கு இதோட டிரான்சிட், இதெல்லாம் ஓவராலாக பார்க்கும்போது பிஸ்னஸ் லைஃப்பை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு வந்து ஒரு க்ரோத் இன் பிஸ்னஸ். இது வரைக்கும் கொஞ்சம் ஏதோ சுமாராக போயிட்டு இருந்ததுன்னு சொன்னீங்கன்னா இனிமேட்டு சூப்பராக போக ஆரம்பிக்கும். ஸோ அந்த க்ரோத் இன் பிஸ்னஸ்க்கு ஒரு டைம் தான் இந்த சிம்ம ராசிக்கு 2018. அதே மாதிரி ஜாப், நிறைய ப்ரெஷர், நெருக்கடி, தேவையில்லாத குழப்பம், இந்த மாதிரி கலீக்ஸோட ஒத்து போகலை, சீனியர்ஸோட நிறைய ப்ராப்ளமாக இருக்குது அப்படின்ற மாதிரி நினச்சிங்கன்னா நீங்களே ஓனாக ஒரு பிஸ்னஸ் பிகின் பண்ணுற ஒரு டைமாக இந்த டைம் வந்து உங்களுக்கு இண்டிகேட் ஆகுது. ஸோ ஒரு பாசிட்டிவ் சைன் டு பிகின் அ நியூ பிஸ்னஸ் அப்படிங்கிறது நமக்கு வந்து தெரிய வருது. அந்த மாதிரியான ஒரு ஐடியாஸ் இருந்துச்சுன்னா தைரியமாக நீங்கள் எடுங்க. அது ஸ்லோ அண்ட் ஸ்டடியாக நல்லா மேலே வர ஆரம்பிச்சிடும். இதெல்லாம் கம்பேர் பண்ணிங்க உங்கள் பர்த் சார்ட்டை. உங்கள் பர்த் சார்ட்டோட ஒரு வேளை நல்ல தசாபுக்தியாக இருந்தால் டெஃபினெட்லி எஸ். அதே மாதிரி அடுத்து நம்ம பார்க்கும்போது இந்த சிம்ம ராசியை பொறுத்த வரைக்கும் சேஞ்ச் ஆஃப் பிளேஸ். நிறைய பேருக்கு வந்து இந்த சேஞ்ச் ஆஃப் பிளேஸ் வந்து ஆவலோட எதிர்பார்த்துட்ருக்காங்க. அது வீடாக இருந்தாலும் சரி, இல்லை ஆஃபீஸாக இருந்தாலும் சரி, இல்லை வந்து அது டியூ டு டிஸ்டன்ஸ் ட்ராவலிங் அண்ட் நதர் ஆங்கிளில் நம்ம பார்க்கும்போது அவங்களுக்கு பிடிச்சமான ஒரு இடம். ஸோ அந்த சேஞ்ச் ஆஃப் பிளேஸ்க்கு இந்த சிம்ம ராசிக்கு எவ்வளோ தூரம் ஃபேவராக இருக்குன்னு பார்த்தோம்னா, நீங்கள் எந்த முயற்சி எடுக்கிறீங்களோ, நீங்கள் எந்த விஷயத்தை எப்படி நீங்கள் அப்ளை பண்ணுறீங்களோ அந்த விஷயம் நிச்சயமாக நடக்கும். ஸோ சேஞ்ச் ஆஃப் பிளேஸ், ட்ரான்ஸ்ஃபர், இதுக்கெல்லாம் வந்து ஒரு பாசிட்டிவ் மூவ் உங்களுக்கு வந்து ரொம்ப ஃபேவரபுளாக நமக்கு தெரியுது. அதே மாதிரி சிம்ம ராசியை பொறுத்த வரைக்கும் பர்சனல் லைஃப் அப்படின்னு நம்ம எடுத்துவோம். இப்போ ஃபேமிலி லைஃப்பை பொறுத்த வரைக்கும் எந்த அளவுக்கு அது போகுது, எந்த அளவுக்கு அது வந்து நல்ல பலனை கொடுக்கும் அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா, 5th ஹவுஸில் சாட்டர்ன் பிளேஸ் ஆகிருக்கிறது மேரேஜில் வந்து யாருக்காவது எதிர்பார்ப்பு, மேரேஜ் நடக்காமல்
வரன் பார்த்துட்டு இருக்கீங்க, கல்யாணம் முடிக்கணும்னு நினச்சிங்கன்னா இந்த 2018 அது வந்து நிறைவேறக்கூடிய ஒரு வாய்ப்பை உருவாக்கி கொடுக்கும். பிகாஸ் சாட்டர்ன் தான் உங்களுக்கு வந்து கலஸ்திர கிரகம், அதாவது மேரேஜ் பிளானட் அப்படின்னு நம்ம பார்க்கும்போது அது வந்து சாட்டர்ன். அதாவது சாட்டர்னுடைய பார்வை வந்து 7th ஹவுஸில் பதியுது. 7th ஹவுஸ் லார்ட் அந்த 7th ஹவுஸில் பார்வை பதியறதுனால விவாக சம்பந்தப்பட்ட முயற்சியை வெற்றி கொடுக்கும். அதே மாதிரி வரன் இது வரைக்கும் பார்த்து ரொம்ப நாளாக அலைகிறோம், ரொம்ப நாளாக தேடுறோம், ரொம்ப நாளாக நம்ம வந்து முயற்சி செய்கிறோம், ஆனால் அது வந்து நிறைவேறல நினச்சிங்கன்னா இந்த முறை உங்களுடைய முயற்சி ரொம்ப எளிமையாக முடியக்கூடிய வாய்ப்பை உருவாக்கி கொடுக்கும். ஸோ இந்த சாட்டர்னுடைய இந்த பார்வை மட்டும் இல்லாமல் ஜூபிட்டருடைய பார்வை, பிகாஸ் ஜூபிட்டர் பொதுவாக 3வது வீட்டில் குரு போனால் என்ன சொல்லுவாங்க, படைபலம் இழந்தான் துரியோதனன் அப்படின்னு ஒரு வாசகம் இருக்குது. அது எல்லாருக்குமே அப்படி இருக்குமானா அப்படி கிடையாது. உங்களுடைய பர்த் சார்ட்டை நீங்கள் கம்பேர் பண்ணி தான் பார்க்கணும். பட் இந்த 3rd ஹவுஸ் ஜூபிட்டருடைய விஷன் வந்து எங்கே இருக்குன்னு பார்த்தோம்னா 7th ஹவுஸில் இருக்குது. அதே நேரத்தில் சாட்டர்ன் ராகுக்கு இதோட டிரான்சிட்டோ ஓவரால் இந்த 7th ஹவுஸை கிளியர் பண்ணி கொடுத்துருக்கு. அதனால் மேரேஜ் சான்ஸ், ஃபேமிலி லைஃப் இதில் வந்து ரொம்ப ஸ்மூத் அண்ட் சாஃப்ட் லைஃப் நீங்கள் எதிர்பார்க்கலாம். இது வரைக்கும் ரொம்ப சண்டை சச்சரவுகளோடு இருந்த குடும்ப வாழ்க்கை கூட இனிமேல் ரொம்ப ஸ்வீட்டாக ரொம்ப இனிமையாக கொண்டு போகும். அந்த மாதிரியான ஒரு ஆனந்தமான நிலைக்கு இந்த சிம்ம ராசி கொண்டு வந்திருக்கு பர்சனல் லைஃப்பை பொறுத்த வரைக்கும். இப்போ ஹெல்த் லைஃப் அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா அந்த ஹெல்த் லைஃப்பில் உங்களுக்கு இது வரைக்கும் இருந்த உடல் ரீதியான உபாதைகள், ஏன்னா கண்டகத்தில் சனி இருந்தார், அது விலகி இருக்குது. ஸோ 2018 ஹெல்த் வைஸ் ரொம்ப ஃபிட் அண்ட் ஃபைன், ஒரு எனர்ஜெட்டிக்காக எந்தூசியாஸ்டிக்காக ஒர்க் பண்ணுறதுக்கு இந்த வருஷம் வந்து உங்களுக்கு ரொம்ப உறுதுணையாக இருக்கும்ன்றதை உறுதியாக நம்ம பார்க்க முடியுது. ஸோ சேவிங் பார்ட் எந்த அளவுக்கு இருக்கும் அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா நீங்கள் சேவிங் பண்ணக்கூடிய ஒரு வருஷம் தான் இந்த 2018. இந்த சேவிங்ஸை வந்து நீங்கள் என்ன பண்ணுவீங்க, அதை சேவ் டைரெக்டாக பண்ணாமல் வேறு ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கும் நீங்கள் ஒரு ஐடியா வச்சுருப்பீங்க. அந்த இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் பண்ணலாமான்னு கேட்டிங்கன்னா டெஃபினட்டாக உங்களுடைய ராசி பலனை பொறுத்த வரைக்கும் பண்ணலாம். இருந்தாலும் உங்களுடைய பர்த் சார்ட்டையும் கம்பேர் பண்ணி பார்த்துங்க ஒரு தடவை. அதே மாதிரி மற்ற பிளானட்ஸ்லாம் எந்த அளவுக்கு உங்களுக்கு ஃபேவராக இருக்குது, ஓவராலாக இந்த சிம்ம ராசிக்கு வேறு என்ன பலன்லாம் ரொம்ப நல்லா இருக்குன்னு பார்த்தோம்னா நீங்கள் வந்து ஒரு ஷேர், அதாவது ஒரு குடும்ப பாக பிரிவினை ஏதாவது பண்ணணும்னு நினச்சிங்கன்னா, சொத்துக்களை வந்து பாக பிரிவினை நினைச்சிங்கன்னா அதுவெல்லாம் கூட ரொம்ப ஃபேவராக. ஏன்னா சாட்டர்ன் இந்த 5th ஹவுஸ் உங்களோட பூர்வ ஜென்ம சொத்து சுகங்கள் ஸ்தானத்துக்கு அதிபதியாக இருக்கிறதுனால அந்த இடத்துலேருந்து உங்களுக்கு வந்து அந்த மாதிரியான ஒரு அழகான பிரிவுகளை உண்டாக்கி கொடுப்பார். அதே மாதிரி நீண்ட நாளாகப்பட்ட இந்த கோர்ட் கேஸ் பிரச்சனைகள், அன்வான்டட் இஷ்யூஸ், உங்கள் மேலே உள்ள வீண் பழிகள், வீண் குறைகள் இதெல்லாம் கூட விலகி ஒரு நல்ல பலனை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய வருஷம் தான் இந்த 2017. ஹாப்பி நியூ இயர் 2017. டியர் ஃப்ரெண்ட்ஸ், ஸோ 2018 நல்லா பிளான் பண்ணுங்கள், ஹாப்பியாக இருங்க. உங்களுடைய பர்சனல் ஹாரோஸ்கோப் ஒருவேளை நீங்கள் கன்சல்ட் பண்ணணும், யூ ஹேவ் லாட் ஆஃப் ஐடியாஸ் அண்ட் யூ ஹேவ் லாட் ஆஃப் பிளானிங்ஸ் அப்படின்னு இருந்துச்சுன்னா உங்களுக்கு ஒரு பர்சனல் ஹாரோஸ்கோப் நீங்கள் கன்சல்ட் பண்ணணும். அதோட தசா புக்தி, அதே மாதிரி அதில் இருக்கக்கூடிய குறை நிறைகள், என்ன ரெமெடி பண்ணலாம், எப்படி நம்ம வந்து ஓவர் கம் பண்ணி மேலே வர்றது சக்ஸஸ்ஃபுல்லாக அப்படின்ற ஒரு கன்சல்டேஷன் வேணும்னு நினச்சிங்கன்னா டிஸ்பிளேல தெரிய என்னோட நம்பருக்கு கால் பண்ணுங்கள், இல்லைனா வாட்ஸ்அப் பண்ணுங்கள். ஸோ டீட்டெயிலாக உங்கள் சார்ட் அனலைஸ் பண்ணி அதுக்குள்ள நான் உங்களுக்கு ப்ரிடிக்ஷன் ஆன்லைன்லேயே நான் வந்து ஒரு ஃபோனில் உங்களுக்கு கொடுத்துட்றேன். தேங்க்யூ. ஹெட்லைன்ஸ் டிவி நேயர்களுக்கு வணக்கம். ஹாப்பி நியூ இயர் 2018. ஐ விஷ் யூ ஒன்ஸ் அகேன் ஹாப்பி அண்ட் ப்ராஸ்பரஸ் நியூ இயர் 2018. ஸோ நிறைய ப்ரோக்ராம்ஸ் என்னோட ஆஸ்ட்ராலஜி, நியூமராலஜி அண்ட் அதர் ப்ரோக்ராம்ஸ் இன் ஹெட்லைன்ஸ் டிவி எல்லாரும் வாட்ச் பண்ண எல்லாருக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றி. இந்த வருஷமும் நிறைய ப்ரோக்ராம்ஸ் இருக்குது, வாட்ச் பண்ணுங்கள். இப்போ வந்து நியூ இயர் ப்ரிடிக்ஷன், ஒவ்வொரு ராசிக்கும் இந்த புத்தாண்டு துவக்கம் எப்படி பலனாக இருக்குது, எந்த மாதிரியான நன்மைகளை கொடுக்கும் அப்படிங்கிறத நம்ம தெளிவாக உங்களோட டீட்டெயிலாக ஷேர் பண்ண போகிறோம். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஹெட்லைன்ஸ் டிவியை. நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுறது மூலிமா மந்த்லி ப்ரிடிக்ஷன்ஸ், பிளானட்டோடைய டிரான்சிட் ப்ரிடிக்ஷன்ஸ், அதுக்கப்புறம் வாஸ்து, நியூமராலஜி, ஆஸ்ட்ராலஜி, ஃபேஸ் ரீடிங், பாம் ரீடிங், ஜெமாலஜி, இது எல்லாத்தோடைய ப்ரிடிக்ஷன்ஸும் உங்களுக்கு வரப்போகுது. ஃபார் கன்சல்டேஷன் நீங்கள் டிஸ்பிளே தெரிய என்னோட நம்பருக்கு கால் பண்ணுங்கள், இல்லைனா வாட்ஸ்அப் பண்ணுங்கள். ஒன்ஸ் அகெயின் ஐ விஷ் யூ ஆல் a very 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 happy and prosperous new year 2018. Happy New Year 2018 for Kanni Rasi நேயர்கள். ஸோ டியர் ஃப்ரெண்ட்ஸ், கன்னி ராசி எல்லாருக்கும் ஒரு பயங்கர எதிர்பார்ப்பு இருக்குது. இந்த 2018 எப்படி இருக்கும், ஏன்னா ரொம்ப ஆர்வங்கள் அதிகமாக உடையவங்க இந்த கன்னி ராசிக்காரங்க. ஸோ நிறைய விஷயத்தில் வந்து ஆர்வமாக, ரொம்ப பக்குவமாக, ரொம்ப கலைநயமாக செய்யக்கூடிய எல்லா வித்தைகளும் தெரிஞ்சு வச்சுருப்பாங்க. அந்த மாதிரியான ராசிக்கு இந்த 2018 எவ்வளோ ஃபேவராக இருக்குன்னு நான் உங்களோட ஷேர் பண்ணுறேன். ஃபர்ஸ்ட் உங்களுடைய ராசிநாதன் மர்க்குரி, புதன். இந்த புதனுடைய வீட்டில் ஏதாவது கிரகங்கள் இருக்கான்னு பார்த்தோம்னா ஒரு மேஜரான எந்த பிளானஸும் கிடையாது. ஸோ அதுவே வந்து உங்களுக்கு எந்த விதமான இடையூறும் இல்லை அப்படிங்கிறத நம்ம பார்க்க முடியுது. முதல் பாயிண்ட்டாக நம்ம வந்து ஜூபிட்டரை பார்க்குறோம். ஏன்னா உங்களுக்கு வந்து ஹைலி பாசிட்டிவாக என்ன இருக்குன்னு முதல்ல பார்ப்போம்.
இந்த கன்னி ராசியை பொறுத்த வரைக்கும் ரொம்ப பாசிட்டிவாக ரொம்ப நல்ல பலனா இந்த ஜூபிட்டருடைய பிளேஸ்மெண்ட், செகண்ட் ஹவுஸ் பிளேஸ்மெண்ட். இந்த செகண்ட் ஹவுஸ் ஜூபிட்டருடைய பிளேஸ்மெண்ட் என்ன செய்யும் அப்படின்னு பார்த்தோம்னா, வாக்கு ஸ்தானத்தை நிறைவேற்றி கொடுக்கும். இந்த வாக்கு ஸ்தானம்னா என்ன? நீங்கள் சொன்ன வாக்கை சொன்னபடி நிறைவேற்றி கொடுக்க, அந்த சொன்ன வாக்கை உங்களுக்கு நீங்கள் நினச்ச மாதிரி முடிச்சு கொடுக்கறதுக்கு இந்த ஜூபிட்டர் ஒரு பாசிட்டிவான ஒரு இன்ஃப்ளூயன்ஸை பண்ணி கொடுப்பார் அப்படிங்கிறத நம்ம உறுதியாக பார்க்க முடியுது. அதே மாதிரி ஃபேமிலி குட் ஹேப்பனிங்ஸ், அதாவது குடும்பத்தில் நிறைய நல்ல நிகழ்ச்சிகள். ஃபார் எக்ஸாம்பிள், உங்களுக்கு நீங்கள் ஒரு பிள்ளைங்களை வச்சுருக்கிற ஒரு வயசில் இருந்தீங்கன்னா, உங்களுடைய குழந்தைங்களுடைய மேரேஜ் லைஃப், அவங்களுடைய க்ரோத், அவங்களுக்கு ஒரு குழந்தை பாக்கியம், இந்த மாதிரி நல்ல விஷயங்கள் நடக்கிற ஒரு பலனாக உங்களுக்கு இந்த கன்னி ராசிக்கு தெரியுது. செகண்ட் திங் என்னென்னா, அந்த ஜூபிட்டரோட செகண்ட் ஹவுஸ் பிளேஸ்மெண்ட் லாட் ஆஃப் இன்கம், நிறைய வருமானத்தை கொண்டு வரும். இப்போ நிறைய வருமானம் கொண்டு வரனா பிஸ்னஸ் எப்படி இருக்கும்? இப்போ பிஸ்னஸ் பண்ணுறவங்க எல்லாருக்குமே டெஃபினட்டாக அந்த வருமானத்தை கொண்டு வர வாய்ப்புகளை அதிகரித்து கொடுத்துரும். ஸோ அது பிஸ்னஸ்னால் பிஸ்னஸ், ட்ரேடிங், கன்சல்டேஷன், எக்ஸ்போர்ட், இம்போர்ட், மேனுஃபேக்சரர்ஸ் எல்லாரையும் தான் சாரும். ஸோ எல்லாரையும் சார்ந்த அந்த தொழில் வளம் அப்படிங்கிறது ஒரு மேலோங்கி போகக்கூடிய ஒரு வளம் தான் அப்படின்னு நம்ம பார்க்க முடியுது. ஜாப் அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா, ஒரு சேஞ்ச் ஆஃப் பிளேஸில் சேஞ்ச் ஆஃப் ஜாப் ஏதாவது இருக்குமானா, இருக்கிற இடத்துலையே உங்களுக்கு முன்னேற்றத்தை கொடுக்கக்கூடிய ஒரு வாய்ப்பை தான் அதிகமாக உருவாக்கி கொடுக்கும். சாட்டனுடைய அந்த பார்வை 10th ஹவுஸில் பதியறதுனால ப்ரொஃபஷனலி ஏதாவது ஒரு சின்ன சேஞ்ச் பண்ணுறது ஐடியா இருந்துச்சுன்னா பண்ணலாம். அதுவும் பர்த் சார்ட்டை நீங்கள் கம்பேர் பண்ணணும். ஏன்னா அதுக்குள்ள தசா புக்தி இருந்தால் மட்டும்தான் அப்படி நடக்கும். அதர்வைஸ் இந்த ஜூபிட்டர் இந்த பிளேஸ்மெண்ட் உங்களுக்கு என்னென்னா, இருக்கிற இடத்துலேயே உங்களுக்கு ஒரு ப்ரொமோஷன், ஹைக், க்ரோத், சேஞ்ச் ஆஃப் பொசிஷன், சேஞ்ச் ஆஃப் ஸ்மால் டெசிக்னேஷன், இந்த மாதிரியான ஒரு பாசிட்டிவான பலனை கொண்டு வந்து கொடுக்குது. ஸோ கன்னி ராசியை பொறுத்த வரைக்கும் இந்த 2018 இந்த ஜூபிட்டரோட ஒரு பிளேஸ்மெண்ட்டே நிறைய விஷயங்களை உங்களுக்கு ஃபேவராக பண்ணுது. அதோடைய இன்னொரு பார்வை 8th ஹவுஸில் விழுறதுனால கொஞ்சம் கடன்கள், நிறைய லோன்ஸ் ஏதாவது இருந்துச்சுன்னா அந்த பிரச்சனையை சால்வ் பண்ணிக்கிறதுக்கு நியூ ஐடியாஸ் உங்களுக்கு கொண்டு வந்து கொடுக்கும். அதை பேஸ் பண்ணி நீங்கள் நிறைய பிரச்சனையை சால்வ் பண்ணிக்கலாம். அதே மாதிரி இந்த குருவுடைய பார்வை அப்படின்றது இந்த செகண்ட் ஹவுஸ்லேருந்து ஹவுஸ் ஆஃப் 6 அந்த இடத்துல பார்க்குது. ஸோ அந்த ஹவுஸ் ஆஃப் 6ல் பார்க்கும்போது உங்களுக்கு என்னென்னா, உங்களுடைய எதிரிகள், உங்களுக்கு வீணான வம்பு சண்டை பண்ணுறவங்க, உங்களை எதிர்த்து நிற்கிறவங்கள, உங்களை பற்றி பின்னாடி குறை கூறவர்கள், இவங்களாம் கூட உங்களுக்கு ஃப்ரெண்ட்ஸாக மாறுவாங்க. ஸோ எதிரி கூட நட்பாக மாறக்கூடிய ஒரு டைம் தான் அந்த செகண்ட் ஹவுஸோட ஜூபிட்டர் இன் 2018 ஃபார் கன்னி ராசி. ஸோ கன்னி ராசியை பொறுத்த வரைக்கும் நிறைய விஷயம் அந்த குருவோடைய ஒரு பிளேஸ்மெண்ட்டே நல்லது செய்யுது. இப்போ சாட்டர்ன் எடுத்து நம்ம பார்த்தோம்னா என்னன்னா, அந்த 4th ஹவுஸ் சாட்டர்ன் கண்டக சனின்னு சொல்லுவாங்க. ஆனால் கன்னி ராசிக்கு சனி அவ்வளோ கெடுபல் செய்கிறதே கிடையாது. இருந்தாலும் 4ஆம் வீட்டில் சனி இருக்கிறதுனால நீங்கள் ட்ராவல் பண்ணும்போது கொஞ்சம் கவனமாக இருங்க. உங்களுடைய கை கால்கள் கவனமாக நீங்கள் பார்த்துக்குங்க. ஏன்னா அந்த 4th ஹவுஸ் வந்தாலே நிறைய பேர் சின்ன சின்ன விபத்துகள், வெஹிக்கிளில் போகும்போது ஸ்மால் இன்ஜுரி, தவறி விழுறது, இல்லை ஸ்கிட்டிங் அந்த மாதிரி ஏதாவது நடக்குது. அதேமாதிரி டேர்னில் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருங்க. இதெல்லாம் கொஞ்சம் கவனம் கொடுத்து பார்த்தீங்கன்னா ப்ராப்ளம் எதுவும் இருக்காது. அதே மாதிரி ஏற்கனவே சொன்னதுக்கு ஒரு பாயிண்ட் ரிப்பீட் பண்ணுறேன். இந்த சாட்டர்னுடைய இந்த 4th ஹவுஸ் பிளேஸ்மெண்ட் உங்களுக்கு ஹெல்த்தில் ஏதாவது இஷ்யூஸ் இருந்துச்சுன்னா, உள்ள உடம்புல ஒரு உபாதைகள் இருந்துச்சுன்னா அதை வெளியே கொண்டு வரும். அது வெளியே கொண்டு வர டைம் தான் இந்த 2018. அதை நீங்கள் பேடாக நினச்சிக்க வேண்டாம். கெட்டது வெளியில் போகுது அப்படின்ற ஒரு பாசிட்டிவ் தாட்டோட அதை நினைக்க பாருங்கள். அதே மாதிரி உங்களுக்கு இந்த ராகு அண்ட் கேது இந்த மாதிரியான பிளானட்டோடைய பொசிஷன்ஸ் வச்சு நம்ம பார்க்கும்போது இந்த 2018 அது உங்களுக்கு ஃபேவராக இருக்குன்னா, ஓவர்சீ கனெக்டிவிட்டி, ஓவர்சீ கான்டாக்ட்ஸ், ட்ரேடிங், அதே மாதிரி ஜேர்னி, நீங்கள் ட்ராவல் பண்ணுறது, எஜுகேஷன் வைஸ் நீங்கள் மேல் படிப்பு படிக்க ஃபாரின் போய் படிக்கிறது, உங்களுடைய பிஸ்னஸ் அண்ட் உங்களோட ஜாப் நீங்கள் தேடி ஃபாரின் போகிறது, இதெல்லாம் உங்களுக்கு ரொம்ப ஃபேவரான சைடில் நமக்கு தெரியுது. அதே மாதிரி உங்களோட 5th ஹவுஸில் நம்ம கேது வராரு. ஸோ அந்த கேது இந்த 2018 உங்களுக்கு 5th ஹவுஸில் இருக்கிறது கொஞ்சம் மன ரீதியான சில போராட்டங்கள், சில குழப்பங்கள் இதெல்லாம் உண்டாக்கி கொடுக்கும். ஃபேமிலி லைஃப் அப்படின்னு நம்ம பார்க்கும்போது இந்த ஹஸ்பண்ட் ஒய்ஃப் ரிலேஷன்ஷிப்பில் எப்படி இருக்குன்னா, டெஃபினட்டாக இது வரைக்கும் இருந்த அந்த மன நெருக்கடி, மனக்குழப்பம், ஒரு ஆர்கியூமெண்ட்ஸ், தேவையில்லாத பிரிவினைகள் இதெல்லாம் சமாதானமாகி ஒரு நல்ல அண்டர்ஸ்டாண்டிங்கோட அந்யோன்யமாக வாழ்கிற ஒரு கொடுப்பனையை இந்த 2018 பிகினிங்கில் உங்களுக்கு கொடுக்க ஆரம்பிச்சிடும். ஸோ 2018 ஃபார் கன்னி ராசியை பார்க்கும்போது நம்ம ஃபேமிலி லைஃப் அப்படிங்கிறது ஒரு ஸ்மூத்தாக, ஹாப்பியாக, நிறைய நல்ல விஷயங்களோட பிரயாணம் ஆகும் அப்படிங்கிறத பார்க்க முடியுது. பிள்ளைங்களால் நிறைய நன்மை நடக்குமா, அவங்களால நிறைய என்ஜாய்மெண்ட்ஸ் கிடைக்குமா அப்படின்னு பார்த்தோம்னா, அவங்களால ஒரு சில செலவுகள் உங்களுக்கு உருவாகும். அது நல்ல செலவாக கூட இருக்கலாம். ஸோ அது கெட்ட செலவாக இல்லாமல் இருக்குது. நீங்கள் சுப செலவுக்கு பிளான் பண்ணுங்கள். அந்த பிளான் இருந்ததுன்னா உங்களுக்கு 2018 எந்த விதமான நெகட்டிவும் கொடுக்க ஆரம்பிக்காது. ஸோ ஓவராலாக கன்னி ராசியை பொறுத்த வரைக்கும் இந்த அடிப்படையான கிரக நிலையை வச்சு பார்க்கும்போது 2018 பிளானிங் இன் டர்ம்ஸ் ஆஃப் பிஸ்னஸ் அண்ட் கெரியர், ஃபேமிலி லைஃப், க்ரோத் இன் இன்கம், சேஞ்ச் ஆஃப் பிளேஸ், சேஞ்ச் ஆஃப் பொசிஷன், ஹெல்த், இதெல்லாமே பார்க்கும்போது ஒரு நல்ல பலனாக தான் நமக்கு தெரியுது. சின்ன சின்ன உபாதைகள்லாம் கூட கொஞ்சம் வரலாம். உங்களுக்கு ஒரு லக்கி நம்பர் அப்படின்னு இயரில் நம்ம பார்க்கும்போது 3 and 5, இந்த 3 and 5 ரொம்ப லக்கி நம்பராக உங்களுக்கு அமையும்.
ரொம்ப லக்கியான ஃபேவரபிளான கலர்ஸ் வந்து உங்களுக்கு எது இந்த வருஷம் அமையும் அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா டார்க் ப்ளூ வந்து உங்களுக்கு ரொம்ப ஃபேவரபுளாக இருக்கும். இந்த டார்க் ப்ளூவில் வித் கிரே அப்படின்றது இன்னொரு ஆப்ஷனல் கலர். ஸோ டார்க் ப்ளூ அண்ட் கிரே வந்து ரொம்ப பாசிட்டிவாக ஃபேவரபுளாக இருக்கக்கூடிய ஒரு கலராக இந்த வருஷம் உங்களுக்கு அமையும் நான் தெரிவிச்சுக்கிறேன். ஒன்ஸ் அகேன் ஐ விஷ் யூ வெரி ஹாப்பி நியூ இயர் 2018. டியர் ஃப்ரெண்ட்ஸ், ஸோ 2018 நல்லா பிளான் பண்ணுங்கள், ஹாப்பியாக இருங்க. உங்களுடைய பர்சனல் ஹாரோஸ்கோப் ஒருவேளை நீங்கள் கன்சல்ட் பண்ணணும், யூ ஹேவ் லாட் ஆஃப் ஐடியாஸ் அண்ட் யூ ஹேவ் லாட் ஆஃப் பிளானிங்ஸ் அப்படின்னு இருந்துச்சுன்னா உங்களுக்கு ஒரு பர்சனல் ஹாரோஸ்கோப் நீங்கள் கன்சல்ட் பண்ணணும். அதோட தசா புக்தி, அதே மாதிரி அதில் இருக்கக்கூடிய குறை நிறைகள் என்ன ரெமெடி பண்ணலாம், எப்படி நம்ம வந்து அதை ஓவர் பண்ணி மேலே வர்றது சக்ஸஸ்ஃபுல்லாக அப்படின்ற ஒரு கன்சல்டேஷன் வேணும்னு நினச்சிங்கன்னா டிஸ்பிளேல தெரிய என்னோட நம்பருக்கு கால் பண்ணுங்கள், இல்லைனா வாட்ஸ்அப் பண்ணுங்கள். ஸோ டீட்டெயிலாக உங்கள் சார்ட் அனலைஸ் பண்ணி அதுக்குள்ள நான் உங்களுக்கு ப்ரிடிக்ஷன் ஆன்லைன்லேயே நான் வந்து ஒரு ஃபோனில் உங்களுக்கு கொடுத்துட்றேன். தேங்க்யூ. ஹெட்லைன்ஸ் டிவி நேயர்களுக்கு வணக்கம். ஹாப்பி நியூ இயர் 2018. ஐ விஷ் யூ ஒன்ஸ் அகேன் ஹாப்பி அண்ட் ப்ராஸ்பரஸ் நியூ இயர் 2018. ஸோ நிறைய ப்ரோக்ராம்ஸ் என்னோட ஆஸ்ட்ராலஜி, நியூமராலஜி அண்ட் அதர் ப்ரோக்ராம்ஸ் இன் ஹெட்லைன்ஸ் டிவி எல்லாரும் வாட்ச் பண்ண எல்லாருக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றி. இந்த வருஷமும் நிறைய ப்ரோக்ராம்ஸ் இருக்குது, வாட்ச் பண்ணுங்கள். இப்போ வந்து நியூ இயர் ப்ரிடிக்ஷன், ஒவ்வொரு ராசிக்கும் இந்த புத்தாண்டு துவக்கம் எப்படி பலனாக இருக்குது, எந்த மாதிரியான நன்மைகளை கொடுக்கும் அப்படிங்கிறத நம்ம தெளிவாக உங்களோட டீட்டெயிலாக ஷேர் பண்ண போகிறோம். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஹெட்லைன்ஸ் டிவியை. நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுறது மூலிமா மந்த்லி ப்ரிடிக்ஷன்ஸ், பிளானட்டோடைய டிரான்சிட் ப்ரிடிக்ஷன்ஸ், அதுக்கப்புறம் வாஸ்து, நியூமராலஜி, ஆஸ்ட்ராலஜி, ஃபேஸ் ரீடிங், பாம் ரீடிங், ஜெமாலஜி, இது எல்லாத்தோடைய ப்ரிடிக்ஷன்ஸ் உங்களுக்கு வரப்போகுது. ஃபார் கன்சல்டேஷன் நீங்கள் டிஸ்பிளே தெரிய என்னோட நம்பருக்கு கால் பண்ணுங்கள், இல்லைனா வாட்ஸ்அப் பண்ணுங்கள். ஒன்ஸ் அகெயின் ஐ விஷ் யூ ஆல் a very 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 happy and prosperous new year 2018. ஹாப்பி நியூ இயர் 2018. துலாம் ராசி, இந்த துலாம் ராசிக்கு இந்த 2018 உடைய இயர் எப்படி நீங்கள் பிளான் பண்ண போகிறீங்க, என்ன உங்களுக்கு வந்து ஃபேவராக இருக்குது, என்ன உங்களுக்கு வந்து அன்ஃபேவராக இருக்குது அப்படிங்கிறத டீட்டெயிலாக நான் உங்களோட ஷேர் பண்ணுறேன். ஃபர்ஸ்ட் வந்து இந்த துலாம் ராசியை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு வந்து பாசிட்டிவாக ஃபேவரபுளாக இருக்கிற இந்த பிளானட்ஸ் எல்லாம் நீங்கள் எடுத்துங்க. ஃபர்ஸ்ட் பிளானட் சாட்டர்ன். இந்த சாட்டர்ன் தான் உங்களுடைய ராசியில் உச்சமடைகிற ஒரு கிரகம். இந்த சாட்டர்னுடைய பொசிஷன் நல்லா இருந்தாலே இந்த துலாம் ராசிக்கு ஒரு 80% நல்ல பலனை கொடுத்துக்கிட்டே இருக்கும். அதோட சப்போர்ட்டிவாக உங்களுக்கு வந்து வீனஸ் அண்ட் மெர்க்குரி, அதாவது சுக்கிரன் அண்ட் புதன், இந்த கிரகங்களும் இந்த சனியோட தொடர்புலையோ இல்லை அதோட நெருக்கமான ஒரு வட்டத்துக்குள்ளே இருந்தால் டெஃபினட்டாக உங்களுக்கு இந்த துலாம் ராசிக்கு 2018 ஒரு அமோகமான ஒரு ஆண்டாக அமையும். சரி, இப்போ இந்த சாட்டர்ன் எப்படி இருக்குன்னு பார்ப்போம். தேர்ட் ஹவுஸ் பிளேஸ்மெண்ட், இந்த சனி கிரகம் வந்து உங்களுடைய ராசிக்கு 3வது வீட்டில் இடம் பெற்றிருக்கு. இந்த தேர்ட் ஹவுஸ் அப்படிங்கிறது ஹவுஸ் ஆஃப் கம்யூனிகேஷன். அதே மாதிரி இந்த 3ஆம் வீடு அப்படிங்கிறது ஹவுஸ் ஆஃப் நெட்வொர்க். உங்களுடைய தொடர்பு, உங்களுடைய ஐடியாஸ்லாம் வந்து விரிவாகிற ஒரு வருஷம் தான் இந்த 2018. அது மட்டும் இல்லை, உங்களுக்கு வந்து ஒரு பெரிய கம்யூனிகேட்டிங் நெட்வொர்க் வந்து பெருசாகும். நீங்கள் ஒரு ஷார்ட் குரூப்பில் இருக்கிறீங்கன்னா உங்களுடைய வட்டம் வந்து பெரிய லெவலில் கொண்டு போகிறதுக்கும், உங்களுக்கு நிறைய கான்டாக்ட்ஸ் டெவலப் ஆகிறதுக்கும், அந்த கான்டாக்ட்ஸ் டெவலப்மெண்ட் மூலிமா நிறைய உங்களுக்கு இன்கம், பிஸ்னஸ், உங்களுடைய அதர் சோர்சஸ் ஆர் அதர் விஷயங்கள், இப்போ மற்ற விஷயங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுடைய பர்சனல் ஹெல்ப் கூட நீங்கள் ஏதாவது ட்ரை பண்ணால் கூட இந்த கான்டாக்ட்ஸ் மூலிமா உங்களுக்கு நடக்க ஆரம்பிக்கும். ஸோ இந்த 2018 உங்களுக்கு எந்த சைடில் ஃபேவராக இருக்குது அப்படின்னு பார்க்கும்போது உங்களுடைய கான்டாக்ட்ஸ், உங்களுடைய தொடர்புகள், இதன் மூலிமா தான் இந்த வருஷத்தை நீங்கள் பிளான் பண்ணணும். அப்படி பண்ணிங்கன்னா டெஃபினட்டாக உங்களுடைய எல்லா முயற்சிக்கும் ஒவ்வொரு தொடர்பு மூலிமா, ஒவ்வொரு நபர், புதிய புதிய அறிமுகம் இல்லாத நபர்கள் மூலிமா, அதாவது இந்த வருஷம் நிறைய பேர் உங்களுக்கு அறிமுகமாகுவாங்க. அந்த கான்டாக்ட்ஸ் மூலிமா நீங்கள் ஒவ்வொரு விஷயத்தையும் பாசிட்டிவாக, ஃபேவரபுளாக நீங்கள் நினச்ச எல்லா விஷயத்தையும் நடத்தி காட்ட முடியும். அப்போ இந்த சாட்டர்ன் வந்து அந்த அளவுக்கு உங்களுக்கு ஹெல்ப் பண்ணக்கூடிய ஒரு இடத்துல தான் இந்த 2018 இருக்காரு. அடுத்தது பார்த்தீங்கன்னா இந்த சாட்டர்னுடைய இந்த தேர்ட் ஹவுஸ் பிளேஸ்மெண்ட் வந்து உங்களுக்கு பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ், ஒரு உங்களுடைய யங் பிரதர் அண்ட் சிஸ்டர்ஸ் மூலிமா உங்களுக்கு வந்து நிறைய ஃபேவரபிள்ஸ், அவங்களே உங்களுக்கு நிறைய சப்போர்ட் பண்ணுறது மாதிரி, அவங்களால நிறைய ஆதாய பலன் நீங்கள் அடையிறது மாதிரியான ஒரு நிலையை வந்து கொண்டு வந்து கொடுக்கும். அதுக்கப்புறம் இந்த தேர்ட் ஹவுஸ் அப்படிங்கிறது நெய்பர்ஸ், உங்களுக்கு ஏற்கனவே பழகின ரொம்ப நாளாக பழக்கமானவங்க மூலிமா உங்களுக்கு அதிகப்படியான நல்லது நடக்கக்கூடிய ஒரு வருஷம் தான் இந்த 2018. ஸோ இந்த சாட்டர்னுடைய ஒரு பிளேஸ்மெண்ட் மட்டுமே உங்களுக்கு இவ்வளோ நல்லது செய்யுது. அதே மாதிரி இந்த சாட்டர்னுடைய பார்வைகள் எங்கெங்கெல்லாம் விழுதோ அதை பேஸ் பண்ணி உங்களுக்கு இந்த 2018 ஒரு சக்ஸஸ்ஃபுல்லான இயராக மாற வாய்ப்பு உண்டு.
இந்த சாட்டனுடைய பார்வை பார்த்தீங்கன்னா 5th ஹவுஸ் ஆஃப் இன்டெலிஜென்ஸ், ஹவுஸ் ஆஃப் ப்ரீவியஸ் பர்த் கர்மா, ஹவுஸ் ஆஃப் சைல்ட் பர்த். இந்த இடத்துல இந்த சாட்டன் பார்க்குறது குழந்தை இல்லாதவங்களுக்கு குழந்தை பிறக்கிற ஒரு வருஷமாக மாறும். அதே மாதிரி இந்த 5th ஹவுஸில் சாட்டன் பார்க்குறது உங்களுடைய புத்திசாலித்தனமான அணுகுமுறையால் நிறைய காரியங்களை நீங்கள் சாதிக்கக்கூடிய ஒரு வருஷமாக அமையும். அதே மாதிரி இந்த சாட்டனுடைய 5th ஹவுஸ் பிளேஸ்மெண்ட் அப்படிங்கிறது உங்களுக்கு உங்களுடைய குழந்தைகள் மூலிமா மனசை மகிழ்விக்கக்கூடிய நிகழ்வுகள் நடக்கும். சரி, ஓகே, உங்களோட சில்ட்ரன்ஸ் மூலிமா உங்களுக்கு என்னென்னலாம் மனம் மகிழ்கிற நிகழ்ச்சிகள் நடக்கும்னு பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு வந்து நிறைய நல்லது நடக்கிற ஒரு சூழல். அவங்களுடைய ஹையர் எஜுகேஷன், அவங்களுடைய மேரேஜ் லைஃப், அவங்களுடைய கரியர் டெவலப்மெண்ட், அவங்களுடைய க்ரோத், அவங்களுடைய குட் ஹெல்த், அவங்களுடைய ஹாப்பினஸ், இது எல்லாத்து மூலிமா உங்களுக்கு நிறைய பாசிட்டிவான ஒரு சப்போர்ட் கிடைக்கும். அதுக்கப்புறம் இந்த சாட்டனுடைய இன்னொரு பார்வை 9th ஹவுஸ் ஆஃப் ஃபார்ச்சூன் அண்ட் லக். இந்த ஹவுஸ் ஆஃப் ஃபார்ச்சூன் அண்ட் லக்கில் வந்து இந்த சாட்டனுடைய இந்த பார்வை பதியிறது உங்களுக்கு திடீர் நன்மைகள், எதிர்பாராத நல்ல பலன். அதாவது ஆல் ஆஃப் சடனாக உங்களுக்கு வந்து ஒரு ஆசை இருக்குது, ரொம்ப நாளாக எதிர்பார்த்துட்ருக்கீங்க, அந்த பலனை நடக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பை உருவாக்கி கொடுக்கும். கொஞ்சம் உங்களுக்கு வந்து தேவையான உங்களுடைய அடிப்படை வசதிகளுக்கு தேவையான எல்லாமே உங்களுக்கு நிறைஞ்சு இருக்கக்கூடிய ஒரு வருஷம் தான் இந்த 2018. அதே மாதிரி சாட்டனுடைய இன்னொரு பார்வை உங்களுக்கு 12th ஹவுஸில் விழுது. இது ஹவுஸ் ஆஃப் எக்ஸ்பென்சஸ் நம்ம சொல்கிறோம், ஹவுஸ் ஆஃப் ட்ராவல் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ இந்த 12th ஹவுஸில் இந்த சாட்டனுடைய பார்வை விழும்போது நீங்கள் ஏதாவது ஒரு பிரயாணம் பிளான் பண்ணுறீங்க, ஒரு ட்ராவல் பிளான் பண்ணுறீங்க, தட் மே பி அ பிஸ்னஸ் ட்ரிப், தட் மே பி அ பர்சனல் டூர். ஸோ ரெண்டுமே உங்களுக்கு வந்து ஒரு பாசிட்டிவ் கிளிக் கொடுக்கறதுக்கு சான்ஸை வந்து ஃபஸ்ட் கிளாஸாக அமைச்சு கொடுக்கும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த சாட்டனுடைய இந்த 12th ஹவுஸ் பிளேஸ்மெண்ட் வந்து எக்ஸ்பென்சஸ் நான் சொன்னேன், சுப செலவுகள், உங்களுக்கு தேவையான வெஹிக்கிள்ஸ், ஒரு வீடு வாங்குற ஒரு ஐடியா இருந்துச்சுன்னா அதை வாங்குற ஒரு யோகம், இதெல்லாம் அந்த சாட்டன் கொடுக்க ஆரம்பிச்சிடும். ஸோ சாட்டனுடைய ஒரு பிளேஸ்மெண்ட்டே உங்களுக்கு இவ்வளோ ஃபேவரபுளாக பாசிட்டிவாக இருக்குது, லக்காக இருக்குது. அடுத்து ஜூபிட்டர், முக்கியமான ஒரு பிளானட். இந்த ஜூபிட்டர் வந்து 2018 துலாம் ராசிக்கு பார்க்கும்போது ஜென்மத்தில் வருது. ஸோ பொதுவாக குருவால் துலாம் ராசிக்கு அதிக நன்மைகள் இல்லைனாலும் கூட ஒரு கெட்ட ஆதிபத்தியம் கொண்ட ஒரு கிரகம், பேட் இன்ஃப்ளூயன்ஸ் உள்ள ஒரு பிளானட் உங்களோட ஃபர்ஸ்ட் ஹவுஸில் வரும்போது அது பேட் பலனை கொடுக்காது. அந்த ஃபர்ஸ்ட் ஹவுஸில் இருந்துட்டு உங்களுடைய கண்ட்ரோலில் நீங்கள் கெட்டதை முறியடிக்கிற ஒரு பலனாக அது கன்வெர்ட் ஆகும். ஸோ அந்த மாதிரி நம்ம பார்க்கும்போது உங்களுக்கு வந்து கடன் பிரச்சனை இருக்குது, ரொம்ப நாளாக வந்து தீர்க்கப்படாத கடன்கள், டெப்ஸ் நிறைய இருக்குது, லோன்ஸ் நிறைய எடுத்துட்டீங்க, கொஞ்சம் மணியில் வந்து நிறைய பிளாக்ஸ் இருக்குது அப்படின்னா அந்த பிளாக்ஸை ரிமூவ் பண்ணுற ஒரு சூப்பரான ஐடியாஸோட இந்த 2018 நீங்கள் பாஸ் பண்ண ஆரம்பிச்சிருவீங்க. ஸோ ஈஸியாக சமாளிக்கிற ஒரு ஆற்றல் வந்து உங்களுக்கு கிடைக்கும். எதிராளிகள், எதிர்ப்புகள், மறைமுக எதிரிகள், இவங்க மூலிமா நிறைய தொல்லைகள் யாராவது அனுபவிச்சாங்கன்னா அந்த தொல்லைகள் வந்து விலைக்கு போகிற ஒரு டைமாக கன்வெர்ட் ஆகும். ஸோ ஜூபிட்டருடைய இந்த பிளேஸ்மெண்ட் வந்து பார்க்கும்போது உங்களுக்கு உபஜய வெற்றிகளை கொடுக்கக்கூடிய ஒரு கிரகமாக மாறும். மற்ற பிளானட்ஸ்லாம் இப்போ நம்ம அனலைஸ் பண்ணால் ராகு அண்ட் கேது ஒரு ஏன்னா இந்த பிளானட்ஸ் தான் வந்து மேஜராக ரொம்ப நாட்களுக்கு பிறகு வந்து டிரான்சிட் ஆகக்கூடிய கிரகங்கள். ஏன்னா அதுதான் முக்கியமாக நம்ம ஃபோக்கஸ் பண்ணுறோம். ஸோ ராகு அண்ட் கேது அப்படின்னு நம்ம பார்க்கும்போது துலாம் ராசியை பொறுத்த வரைக்கும் இந்த ராகு அண்ட் கேது வந்து உங்களுக்கு வந்து லாபம், அதாவது ஹவுஸ் ஆஃப் 10ல் வந்து இந்த ராகு வந்து உங்களுக்கு பிஸ்னஸ் அண்ட் ஜாப் அண்ட் கரியரில் ஒரு நல்ல மூவில் கொண்டு போய் கொடுப்பாரு. ஸோ கரியரில் வந்து யாராவது க்ரோத் வேணும்னு நினைக்கிறவங்களுக்கு டெஃபினட்டாக 2018 will be a growthable year. அதே மாதிரி ஹெல்த்தில் நம்ம எடுத்து பார்த்தோம்னா பர்சனல் ஹெல்த்து கொஞ்சம் நீங்கள் கவனமாக இருக்க வேண்டியது உங்கள் பர்சனல் ஹெல்த். உடல் உபாதையில், ஃபுட் ஹேபிட்ஸில் கொஞ்சம் கவனம் கொடுங்க, கூடுதல் கவனம் கொடுங்க, உடற்பயிற்சி நிறைய செய்யுங்க. இதெல்லாம் வந்து உங்களை வந்து ப்ரொடெக்ட் பண்ணணும். ஸோ ப்ரிவென்ஷன் இஸ் பெட்டர் தென் க்யூர்ன்ற மாதிரி முன்கூட்டியே நீங்கள் சில செயல்களை செய்கிறது மூலம் உங்களுக்கு நிறைய நல்ல பலன்கள் கிடைக்கும். ஸோ துலாம் ராசிக்கு மற்ற கிரகங்கள்லாம் எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா சூரியன், சந்திரன், புதன், சுக்கிரன், செவ்வாய், இந்த கோள்கள்லாம் எவ்ரி மந்த் அண்ட் 45 days ஒன்ஸ் மூவ் ஆகிற பிளானட்ஸ். ஸோ இது எவ்ரி மந்த் ப்ரிடிக்ஷனை நீங்கள் ஃபாலோ பண்ணும்போது உங்களுக்கு அதோட இந்த வருஷ பலனும் சேர்ந்து ஒருங்கிணைத்து நல்லது ஒரு பலனை கொண்டு வரும் அப்படிங்கிறத நான் கிளியராக உங்களோட சொல்லிக்கிறேன். டியர் ஃப்ரெண்ட்ஸ், ஸோ 2018 நல்லா பிளான் பண்ணுங்கள், ஹாப்பியாக இருங்க. உங்களுடைய பர்சனல் ஹாரோஸ்கோப் ஒருவேளை நீங்கள் கன்சல்ட் பண்ணணும், யூ ஹேவ் லாட் ஆஃப் ஐடியாஸ் அண்ட் யூ ஹேவ் லாட் ஆஃப் பிளானிங்ஸ் அப்படின்னு இருந்துச்சுன்னா உங்களுக்கு அந்த பர்சனல் ஹாரோஸ்கோப் நீங்கள் கன்சல்ட் பண்ணணும். அதோட தசா புக்தி, அதே மாதிரி அதில் இருக்கக்கூடிய குறை நிறைகள், என்ன ரெமெடி பண்ணலாம், எப்படி நம்ம வந்து அதை ஓவர் பண்ணி மேலே வர்றது சக்ஸஸ்ஃபுல்லாக அப்படின்ற ஒரு கன்சல்டேஷன் வேணும்னு நினச்சிங்கன்னா டிஸ்பிளேல தெரிய என்னோட நம்பருக்கு கால் பண்ணுங்கள், இல்லைனா வாட்ஸ்அப் பண்ணுங்கள். ஸோ டீட்டெயிலாக உங்கள் சார்ட் அனலைஸ் பண்ணி அதுக்குள்ள நான் உங்களுக்கு ப்ரிடிக்ஷன் ஆன்லைன்லேயே நான் வந்து ஒரு ஃபோனில் உங்களுக்கு கொடுத்துட்றேன். தேங்க்யூ.
ஹெட்லைன்ஸ் டிவி நேயர்களுக்கு வணக்கம். ஹாப்பி நியூ இயர் 2018. ஐ விஷ் யூ ஒன்ஸ் அகேன் ஹாப்பி அண்ட் ப்ராஸ்பரஸ் நியூ இயர் 2018. ஸோ நிறைய ப்ரோக்ராம்ஸ் என்னோட ஆஸ்ட்ராலஜி, நியூமராலஜி அண்ட் அதர் ப்ரோக்ராம்ஸ் இன் ஹெட்லைன்ஸ் டிவி எல்லாரும் வாட்ச் பண்ண எல்லாருக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றி. இந்த வருஷமும் நிறைய ப்ரோக்ராம்ஸ் இருக்குது, வாட்ச் பண்ணுங்கள். இப்போ வந்து நியூ இயர் ப்ரிடிக்ஷன், ஒவ்வொரு ராசிக்கும் இந்த புத்தாண்டு துவக்கம் எப்படி பலனாக இருக்குது, எந்த மாதிரியான நன்மைகளை கொடுக்கும் அப்படிங்கிறத நம்ம தெளிவாக உங்களோட டீட்டெயிலாக ஷேர் பண்ண போகிறோம். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஹெட்லைன்ஸ் டிவியை. நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுறது மூலிமா மந்த்லி ப்ரிடிக்ஷன்ஸ், பிளானட்டோடைய டிரான்சிட் ப்ரிடிக்ஷன்ஸ், அதுக்கப்புறம் வாஸ்து, நியூமராலஜி, ஆஸ்ட்ராலஜி, ஃபேஸ் ரீடிங், பாம் ரீடிங், ஜெமாலஜி, இது எல்லாத்தோடைய ப்ரிடிக்ஷன்ஸ் உங்களுக்கு வரப்போகுது. ஃபார் கன்சல்டேஷன் நீங்கள் டிஸ்பிளே எடுத்துகிற என்னோட நம்பருக்கு கால் பண்ணுங்கள், இல்லைனா வாட்ஸ்அப் பண்ணுங்கள். ஒன்ஸ் அகெயின் ஐ விஷ் யூ ஆல் a very 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 happy and prosperous new year 2018. Happy New Year 2018. விருச்சிக ராசி. ஸோ விருச்சிக ராசிக்கு இந்த 2018 எவ்வளோ பாசிட்டிவாக இருக்குது, எவ்வளோ நெகட்டிவாக இருக்குது, என்ன பிளான் பண்ண போகிறீங்க அப்படின்றத உங்களுக்கு நான் டீட்டெயிலாக ஆஸ்ட்ராலஜிக்கலாக ஷேர் பண்ணுறேன். ஃபர்ஸ்ட் பாயிண்ட், உங்களுடைய ஃபேவரபிள்ஸ். ஸோ விருச்சிக ராசியை பொறுத்த வரைக்கும் ரொம்ப சாதகமாக இந்த 2018 ரொம்ப ஃபேவர் பண்ணக்கூடிய பிளானட்ஸில் 2 பிளானட் வந்து முதல் இடத்துல இருக்குது. அந்த 2 பிளானட் என்னென்னா ராகு அண்ட் கேது. ஸோ ராகு இன் த தேர்ட் ஹவுஸ், சாரி கேது இந்த தேர்ட் ஹவுஸ் அண்ட் ராகு இந்த 9th ஹவுஸ். இந்த கேது வந்து தேர்ட் ஹவுஸில் இருக்கிறது உங்களுடைய ராசிக்கு பொறுத்த வரைக்கும் நம்ம பார்க்கும்போது இந்த கேதுடைய இன்ஃப்ளூயன்ஸ், கேது தான் வந்து உங்களுக்கு இந்த வாட்டர் ரிலேட்டடான ஒரு பிளானட். எப்படி வந்து நீர் வந்து ஒரு கெட்டதை அழிக்கிறது, தோஷத்தை நிவர்த்தி பண்ணுறது, ஒரு வீட்டில் அழுக்குகள் இருந்தாலும் அதை வந்து துடைத்தெரிக்கக்கூடிய ஒரு சக்தி வந்து இந்த நீருக்கு உண்டு. அதே மாதிரி நீர் வந்து எனர்ஜி, நம்ம மனிதனுக்கு வந்து ஒரு டல்னஸ் இருந்தால் அந்த எனர்ஜியை கொடுக்கறது வாட்டர். ஸோ இந்த வாட்டர் ரிலேட்டடான ஒரு பிளானட்டான கேது இன்ஃப்ளூன்சிங், அந்த கேது உங்களுக்கு தேர்ட் ஹவுஸில் இருக்கிறது என்ன பண்ணணும்னு கேட்டிங்கன்னா, நீண்ட நாளாக நீங்கள் பட்ட சிரமங்கள், கஷ்டங்கள், போராட்டங்களை இது வந்து துடை தெரியும். ஸோ ஏகப்பட்ட பேர் இந்த விருச்சிக ராசியில் ஜென்ம சனியால் பாதிக்கப்பட்டவங்க, மனக்குழப்பம், ஸ்ட்ரெஸ், டிப்ரெஷன், தடுமாற்றம், ஒரு சிந்தனை தெளிவில்லாத ஒரு நிலை, எமோஷனல் இம்பேலன்ஸ், உறவுகளை பிரிந்த ஒரு காலம், ஃபினான்ஷியலாக ஒரு முன்னேற்றம் இல்லாத ஒரு ஆண்டு லாஸ்ட் இயர். இப்போ இந்த வருஷம் இந்த கேதுவுடைய இந்த சேஞ்ச் அப்படின்னு பார்க்கும்போது 2018 உங்களுக்கு இந்த கஷ்டங்கள்லேருந்து முதல்ல உங்களை வெளியில் கொண்டு வர ஒரு டைம். நீங்கள் நீண்ட நாளாக பட்ட ஒரு உழைப்புக்கு வராத பணம், உங்களுடைய சோர்ஸில் நீங்கள் ஏர்ன் பண்ண மணி வந்து பிளாக் ஆகியிருந்தது எல்லாமே உங்களுக்கு ரிட்டர்னில் கொண்டு வந்து கொடுக்குற ஒரு டைம் தான் இந்த கேதுவுடைய இந்த டிரான்சிட் அண்ட் இந்த 2018. ஸோ 2018 பொறுத்த வரைக்கும் இந்த கேதுவுடைய ஒரு இன்ஃப்ளூயன்ஸே உங்களுக்கு பெரிய லெவலில் உங்களுக்கு ஒரு கம்யூனிகேஷன், உங்களுடைய நெட்வொர்க், அதே மாதிரி உங்களுடைய இன்ஃப்ளூயன்ஸ். நீங்கள் இது வரைக்கும் யார்கிட்டையும் எந்த உதவியும் கேட்கலனாலும் கூட இந்த முறை நீங்கள் கேட்குற உதவி உங்களுக்கு கிடைக்கக்கூடிய ஒரு ஆப்ஷனை கொண்டு வந்து கொடுக்கும் இந்த கேது. அதே மாதிரி ராகு, இந்த ராகு பார்த்தீங்கன்னா 9th ஹவுஸ். ஸோ ராகுடைய இந்த இன்ஃப்ளூயன்ஸ் பார்க்கும்போது உங்களுக்கு உங்களுடைய ராசிக்கு இந்த 9th ஹவுஸில் வந்து ஒரு லக் அண்ட் ஃபார்ச்சூன் ஹவுஸில் இருக்கிறதுனால தூரதேச தொடர்புகள், அதாவது நாடு விட்டு நாடு, அது மூலிமா ஒரு டெலி கம்யூனிகேஷன் மூலிமா உங்களுக்கு வந்து ஒரு பாசிட்டிவான, உங்களுக்கு மனசுக்கு பிடிச்ச ஒரு பதில் கிடைக்கிற மாதிரி, உங்களுக்கு எதிர்பார்ப்புகளுக்கு பூர்த்தி அடையக்கூடிய ஒரு இன்ஃப்ளூயன்ஸ் கிடைக்கிறது மாதிரிலாம் இந்த ராகுடைய இன்ஃப்ளூயன்ஸ் உங்களுக்கு பண்ணும். அதே மாதிரி வந்து தூரதேச பிரயாணங்கள், ட்ராவல் அப்ராட் அண்ட் மேக் மணி, கான்டாக்ட்ஸ் இன் அப்ராட் அண்ட் மேக் மணி இன் பிஸ்னஸ், கரியரில் வந்து ஒரு சேஞ்ச் ஓவர், ஷிஃப்ட் இன் பிளேஸ், இது எல்லாமே உங்களுக்கு வந்து பாசிட்டிவாக அந்த விருச்சிகத்துக்கு நம்ம வந்து பார்க்க முடியுது 2018 பிகினிங்கில். ஓகே, மற்ற பிளானட்ஸ்லாம் எவ்வளோ ஃபேவராக இருக்குது அப்படின்றத நம்ம டீப்பாக அனலைஸ் பண்ணோம்னா, சாட்டர்ன் அகெயின் ஸ்டில் சாட்டர்ன் இந்த 2nd ஹவுஸ். ஸோ 7 நாட்டு சனி முதல் சுற்று நடக்கிறவங்களுக்கு இன்னும் கொஞ்சம் காலம் நீங்கள் வந்து கவனமாக இருக்கணும். பட் பொதுவாக சனி கிரகம் குடும்பஸ்தானத்தில் வந்தால் தான் திருமணங்கள்லாம் நடக்க ஆரம்பிக்கும். ஸோ விருச்சிகத்தை பொறுத்த வரைக்கும் இந்த திருமண யோகம் அப்படிங்கிறது இந்த சனி 2ஆம் வீட்டில் இருக்கும்போது உங்களோட பர்த் சார்ட்லேயும் அந்த மாதிரி ஏதாவது ஒரு கனெக்டிவிட்டி இருந்துச்சுன்னா டெஃபினட்டாக அந்த மேரேஜ் சான்ஸ் உங்களுக்கு பாசிட்டிவாக நடக்கும். இந்த தடங்கள்லாம் விலகி போகும். அதே மாதிரி பர்சனல் ஹெல்த் ஸ்டில் சாட்டர்ன் இந்த 2nd ஹவுஸாக இருக்கிறதுனால ஹெல்த்தில் நீங்கள் கவனம் கொடுக்கணும். உங்களுடைய ஹெல்த், உங்களுடைய ஃபுட் ஹேபிட்ஸ், உங்களுடைய எக்ஸசைஸ், இதெல்லாம் நீங்கள் வந்து ப்ராக்டிஸ்லாம் ஃபாலோ பண்ணிக்கிறது ரொம்ப ரொம்ப அவசியம். ஜூபிட்டர் இந்த 12th ஹவுஸ். ஸோ வியாழன் வந்து ஒரு முக்கியமான ஒரு பிளானட்டாக இருக்குது விருச்சிக ராசியை பொறுத்த வரைக்கும். ஏன்னா விருச்சிக ராசிக்கு வருமானத்தை ஈட்டி கொடுக்கக்கூடிய ஒரு கிரகம் வந்து இந்த குரு தான், வியாழன்.
ஸோ ஜூபிட்டருடைய இந்த பிளேஸ்மெண்ட் 12th ஹவுஸில் இருக்கும்போது செலவுகள் அதிகம் பண்ணும், நிறைய விரயங்கள் பண்ணிகிட்டே இருக்கும். அதை சுப விரயமாக ஒரு பாசிட்டிவ் எக்ஸ்பென்ஸாக மாற்றிக்கிறது உங்கள் கையில் தான் இருக்குது. ஸோ அந்த சுப விரயங்கள்லாம் எப்படி செய்யலாம்? பையிங் ப்ராப்பர்ட்டி ஐடியா இருந்தால் அதை வாங்கலாம். வெஹிக்கிள்ஸ், ஆர்னமெண்ட்ஸ், ஜுவல்ஸ். இன்வெஸ்டிங் பண்ணுறது, அதாவது இன்வெஸ்ட்மெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஷேர்ஸ் ஆர் இன்சூரன்ஸ், இந்த மாதிரி எந்த இன்வெஸ்ட்மெண்ட் வந்து உங்களுக்கு ஃபேவரபுளாக இருக்கும், உங்கள் பர்த் சார்ட்டை அனலைஸ் பண்ண பிறகு அதை நீங்கள் சூஸ் பண்ணி பண்ணுங்கள். ஜூபிட்டர் வந்து 12th ஹவுஸில் இருக்கிறது பார்க்கும்போது உங்களுக்கு ட்ராவல் நிறைய கொடுக்கும், கொஞ்சம் அலைச்சல் கொடுக்கும். அந்த அலைச்சலில் ஒரு ஆதாயமும் சேர்த்து தான் கொடுக்கும். ஏன்னா ராகு அண்ட் கேது ஃபேவராக இருக்கிறதுனால கொஞ்சம் நீங்கள் அலைச்சல் கொடுத்தாலும் ஆதாயத்தை கொடுத்துட்டே இருக்கும். இந்த ஜூபிட்டரோட இந்த 12th ஹவுஸ் பிளேஸ்மெண்ட் வேறு என்ன இடத்துக்குலாம் ஃபேவராக இருக்குன்னு பார்த்தா, பெண்களாக இருந்தீங்கன்னா மேரேஜுக்குள்ள சான்ஸை கொண்டு வரும். ஏன்னா வந்து சுப விரயங்களை உண்டு பண்ணுற ஒரு டைமாக இருக்கிறதுனால விமன்ஸ்க்கு வந்து இது வந்து ஒரு பாசிட்டிவான டைம் ஃபார் மேரேஜ் அப்படின்னு நம்ம பார்க்க முடியுது. அதே மாதிரி செகண்ட் ஹாஃப் ஆஃப் 2018 அப்படின்னு நம்ம பார்க்கும்போது இந்த குரு வந்து பயிற்சி அடைஞ்சிருக்கும். ஜூபிட்டரோட டிரான்சிட் நடந்துறதுனால அது உங்களுக்கு வந்து அந்த எக்ஸ்பென்ஸை குறைக்கிற ஒரு டைமாக கன்வெர்ட் ஆகும். மற்ற பிளானட்ஸ்லாம் பிகினிங்கில் பார்க்கும்போது உங்களுக்கு அருகாமையிலே இருக்கும் செகண்ட் ஹவுஸ், அதுக்கப்புறம் தேர்ட் ஹவுஸ் அண்ட் ஃபோர்த் ஹவுஸ், ஃபாலோட் பை 1 by 1 ஒவ்வொரு மாதமும் நகரக்கூடிய கோள்கள். இந்த கோள்களுடைய எஃபெக்ட்ஸ் வந்து நீங்கள் மாத பலனில் கம்பேர் பண்ணி பார்த்துருங்க. ஸோ விருச்சிக ராசிக்கு என்னோட அட்வைஸ் 2018க்கு என்ன பண்ணலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இன் டர்ம்ஸ் ஆஃப் ஜாப், கரியர் அப்படின்னு நீங்கள் பார்க்கும்போது கொஞ்சம் உங்களுக்கு பிடிக்காத இடத்துல ஒரு மாற்றம் ஏற்படலாம். ட்ரான்ஸ்ஃபர், ஷிஃப்ட் டு சம் அதர் பிளேஸ். பட் அது வந்து ஒரு கொஞ்சம் ஷார்ட் டைம் தான் இருக்கும். ஒரு ஃபர்ஸ்ட் ஹாஃப் வரைக்கும் தான் அப்படி இருக்கும். செகண்ட் ஹாஃப்க்கு அதுவும் மாற்றத்தை கொடுக்கும். அந்த சேஞ்சில் கூட உங்களுக்கு ஒரு நிறைய அனுபவங்கள் கிடைக்கும். செகண்ட் என்ன நடக்கும்னு பார்த்தீங்கன்னா, பிஸ்னஸ் பண்ணுறவங்களுக்கு ஒரு பிக் கான்டாக்ட்ஸ், தூர தேசத்துலேருந்து தொடர்பு மூலிமா நல்லா பணம் பண்ணக்கூடிய ஒரு வருஷமாக இந்த 2018 அமையும். ஓகே, மணி ஃப்ளோ எப்படி இருக்கும் அப்படின்னு பார்க்கும்போது, ஃபினான்ஷியல் ஃப்ளோ அண்ட் மணி ஃப்ளோ நல்லா இருக்குமா, அது வந்து நல்ல க்ரோத் கொடுக்குமா அப்படின்னு பார்த்தோம்னா, சாட்டர்ன் ஸ்டில் இந்த செகண்ட் ஹவுஸ் அண்ட் 12th ஹவுஸில் ஜூபிட்டர். பணம் வரும், அந்த பணம் வந்த வேகத்தில் வெளியில் போகக்கூடிய ஒரு வாய்ப்பை தான் உருவாக்கி கொடுக்கும். ஸோ அந்த மாதிரி ஒரு டைமில் நீங்கள் எப்படி பிளான் பண்ணணும்னு கேட்டிங்கன்னா, வரதுக்கு முன்னாடி அதை வந்து சேஃப்டி பண்ணுற ஒரு பிளானை நீங்கள் மைண்டில் வச்சுக்கணும். அப்படி பண்ணிங்கன்னா அந்த பணம் நீங்கள் தக்க வச்சுக்க ஆரம்பிக்கலாம். அடுத்தது வேறு என்ன விஷயத்தில் நல்லா இருக்குன்னா, மேரேஜ் ட்ரை பண்ணுறவங்க கல்யாண வாழ்க்கைக்கு உண்டான தடங்கள் வெளியில் போயிட்டு உங்களுக்கு திருமணம் நடக்கும். ஹெல்த் இஷ்யூஸ் இருந்ததுன்னா அதை வந்து ஸ்டில் யூ ஹேவ் டு அண்டர்கோ சம் மெடிக்கேஷன்ஸ். குட் டாக்டரை நீங்கள் கன்சல்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு பிடிச்ச மாதிரி மெடிசனை சூஸ் பண்ணி நீங்கள் வந்து அதை சாப்பிட ஆரம்பிங்க. எக்ஸசைஸ் ஃபாலோ பண்ணுங்கள். ஃபிசிக்கல் ப்ராக்டிஸ் நிறைய அவசியமாக இருக்கும் உங்களுக்கு. ஏன்னா விருச்சிக ராசியை பொறுத்த வரைக்கும் இன்னும் ஒரு நெருக்கமான கிரகணங்களை பார்க்கும்போது ரொம்ப 100% கிளியராக இன்னும் இல்லை. ஸோ 2018 கொஞ்சம் அவேராக, கேர்ஃபுல்லாக ஒவ்வொரு விஷயத்தையும் மூவ் பண்ணிங்கன்னா நிறைய நல்ல விஷயங்கள் நடக்க ஆரம்பிச்சிடும். ஸ்டூடெண்ட்ஸை பொறுத்த வரைக்கும் இந்த தடங்கள், அதாவது ப்ரீவியஸ் இயரில் உள்ள அந்த தடங்கள்லாம் கொஞ்சம் விலகி போய் ஒரு ஃப்ரெஷ்னஸோடு இருக்கும். அந்த ஃப்ரெஷ்னஸ்னால நீங்கள் நல்ல ஒரு கோர்ஸ் சூஸ் பண்ணி படிக்கிற வாய்ப்பை உருவாக்கி கொடுக்கும். வயசில் ரொம்ப மூத்தவங்களாக இருந்தீங்கன்னா அந்த விருச்சிக ராசியை பொறுத்த வரைக்கும் நீங்கள் வந்து ஹெல்த்தில் கொஞ்சம் கூடுதல் கவனம் செலுத்துங்க. அது செலுத்துறது மூலிமா நீங்கள் ஆரோக்கியமாக வாழ்கிறதுக்கு ஒரு வழி உண்டு. ஓவராலாக விருச்சிக ராசிக்கு ஒரு லக்கி நம்பர் என்ன நம்பர் ஃபாலோ பண்ணலான்னு கேட்டிங்கன்னா, நம்பர் 1 and 9. நம்பர் 1 and 9 வந்து உங்களுக்கு ஃபேவரபுளாக, பாசிட்டிவாக, லக்காக இருக்கும் இந்த 2018. அதே மாதிரி இந்த விருச்சிக ராசியை பற்றி கலர் அப்படின்னு நம்ம பார்க்கும்போது ரெட் அண்ட் ப்ரௌன். இந்த ரெட் அண்ட் ப்ரௌன் வந்து ரொம்ப ஃபேவரபுளாக உங்களுக்கு நினைக்கிற விஷயங்களாம் செயல்படுத்தக்கூடிய ஒரு அதிர்ஷ்டமான நிறங்களாக அமையும். டியர் ஃப்ரெண்ட்ஸ், ஸோ 2018 நல்லா பிளான் பண்ணுங்கள், ஹாப்பியாக இருங்க. உங்களுடைய பர்சனல் ஹாரோஸ்கோப் ஒருவேளை நீங்கள் கன்சல்ட் பண்ணணும், யூ ஹேவ் லாட் ஆஃப் ஐடியாஸ் அண்ட் யூ ஹேவ் லாட் ஆஃப் பிளானிங்ஸ் அப்படின்னு இருந்துச்சுன்னா உங்களுக்கு ஒரு பர்சனல் ஹாரோஸ்கோப் நீங்கள் கன்சல்ட் பண்ணணும். அதோட தசா புக்தி, அதே மாதிரி அதில் இருக்கக்கூடிய குறை நிறைகள், என்ன ரெமெடி பண்ணலாம், எப்படி நம்ம வந்து ஓவர் கம் பண்ணி மேலே வர்றது சக்ஸஸ்ஃபுல்லாக அப்படின்ற ஒரு கன்சல்டேஷன் வேணும்னு நினச்சிங்கன்னா டிஸ்பிளேல தெரிய என்னோட நம்பருக்கு கால் பண்ணுங்கள், இல்லைனா வாட்ஸ்அப் பண்ணுங்கள். ஸோ டீட்டெயிலாக உங்கள் சார்ட் அனலைஸ் பண்ணி அதுக்குள்ள உங்களுக்கு ப்ரிடிக்ஷன் ஆன்லைன்லேயே நான் வந்து ஒரு ஃபோனில் உங்களுக்கு கொடுத்துட்றேன். தேங்க்யூ. ஹெட்லைன்ஸ் டிவி நேயர்களுக்கு வணக்கம். ஹாப்பி நியூ இயர் 2018. ஐ விஷ் யூ ஒன்ஸ் அகேன் ஹாப்பி அண்ட் ப்ராஸ்பரஸ் நியூ இயர் 2018. ஸோ நிறைய ப்ரோக்ராம்ஸ் என்னோட ஆஸ்ட்ராலஜி, நியூமராலஜி அண்ட் அதர் ப்ரோக்ராம்ஸ் இன் ஹெட்லைன்ஸ் டிவி எல்லாரும் வாட்ச் பண்ண எல்லாருக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றி. இந்த வருஷமும் நிறைய ப்ரோக்ராம்ஸ் இருக்குது, வாட்ச் பண்ணுங்கள். இப்போ வந்து நியூ இயர் ப்ரிடிக்ஷன், ஒவ்வொரு ராசிக்கும் இந்த புத்தாண்டு துவக்கம் எப்படி பலனாக இருக்குது, எந்த மாதிரியான நன்மைகளை கொடுக்கும் அப்படிங்கிறத நம்ம தெளிவாக உங்களோட டீட்டெயிலாக ஷேர் பண்ண போகிறோம். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஹெட்லைன்ஸ் டிவியை. நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுறது மூலிமா
மந்த்லி ப்ரிடிக்ஷன்ஸ், பிளானட்டோடைய டிரான்சிட் ப்ரிடிக்ஷன்ஸ், அதுக்கப்புறம் வாஸ்து, நியூமராலஜி, ஆஸ்ட்ராலஜி, ஃபேஸ் ரீடிங், பாம் ரீடிங், ஜெமாலஜி, இது எல்லாத்தோடைய ப்ரிடிக்ஷன்ஸ் உங்களுக்கு வரப்போகுது. ஃபார் கன்சல்டேஷன் நீங்கள் டிஸ்பிளே தெரிய என்னோட நம்பருக்கு கால் பண்ணுங்கள், இல்லைனா வாட்ஸ்அப் பண்ணுங்கள். ஒன்ஸ் அகெயின் ஐ விஷ் யூ ஆல் a very, very, very happy and prosperous New Year 2018. Happy New Year 2018. தனுசு ராசி நண்பர்களே, இந்த தனுசு ராசிக்கு இந்த 2018 எவ்வளோ நல்ல பலனாக இருக்குது, என்ன ஃபேவர்ஸ் இருக்குது, என்ன அன்ஃபேவர்ஸ் இருக்குன்றதை டீட்டெயிலாக இப்போ உங்களோட நான் ஷேர் பண்ணுறேன். ஃபர்ஸ்ட் உங்களுடைய பாசிட்டிவான சைடில் நம்ம எடுத்துப்போம். ஜூபிட்டர், குரு, உங்களுடைய ராசிநாதன் குரு லாபஸ்தானத்தில் ஹவுஸ் ஆஃப் ப்ராஃபிட் அண்ட் இன்கமில் ரொம்ப வலுவாக ஸ்ட்ராங்காக பிளேஸ் ஆகிருக்காரு. ஸோ இந்த ஜூபிட்டரோட இந்த பிளேஸ்மெண்ட் இந்த 2018 உங்களுக்கு என்ன பண்ணோம் அப்படின்னு நம்ம பார்க்கும்போது, ஃபர்ஸ்ட் மணி ஃப்ளோ. ஸோ லாட் ஆஃப் மணி ஃப்ளோ. இந்த வருமானம் அப்படிங்கிறது நாட் ஓன்லி இன் யுவர் ஜாப், வெறும் நீங்கள் வேலைக்கு போகிறீங்க இந்த ஜாபில் மட்டுமே இன்கம் வரும் அப்படின்ற மாதிரி கிடையாது. இந்த 11th house அப்படிங்கிறது சப்போர்ட் பை அதர்ஸ். இந்த சப்போர்ட் பை அதர்ஸில் உங்கள் ஃபேமிலி மெம்பர்ஸாக இருக்கலாம், உங்கள் ஒய்ஃபாக இருக்கலாம், பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸாக இருக்கலாம், ஃபாதர் அண்ட் மதராக இருக்கலாம். இப்படி உங்களோட ரிலேஷன்ஸ் மூலிமா உங்களுக்கு வந்து ஒரு சப்போர்ட் கிடைக்கிற ஒரு இயர் தான் இந்த 2018. சப்போஸ் யூ ஹேவ் an ஐடியா டு ஸ்டார்ட் அ பிஸ்னஸ், அந்த பிஸ்னஸோடைய ஸ்டார்ட் அப்க்கு உங்களுக்கு வந்து சப்போர்ட் பண்ணுறதும் ஹெல்ப் பண்ணுறதுக்கும் உங்களுக்கு இமிடியேட்டாக உங்களுடைய நண்பர்கள், உங்களுடைய உறவுகள் வருது கை கொடுக்கக்கூடிய ஒரு வருஷம் இந்த 2018. ஸோ 2018 பொறுத்த வரைக்கும் ஃப்ளோ ஆஃப் மணி வில் பி வெரி வெரி குட். அதுவும் ஃபர்ஸ்ட் ஆஃபில் இன்னும் எக்ஸ்ட்ரா நிறையா இருக்கும். ஸோ இந்த ஃப்ளோ ஆஃப் மணியில் நீங்கள் வந்து ப்ராப்பராக பிளான் பண்ணிங்கன்னா ஒரு ஜாபில் இருந்துகிட்டே இன்னொரு ஸ்மால் பிஸ்னஸ் நீங்கள் ஆரம்பிக்கலாம். உங்கள் கரியரில் எப்படி இருக்கும் அப்படின்னு நம்ம பார்க்கும்போது, ப்ரொமோஷனுக்காக யாராவது அந்த லிஸ்ட்டில் இருந்தீங்கன்னா நீங்கள் வந்து ப்ரொமோட் ஆகிறது உறுதி அப்படிங்கிறது இந்த 2018 நமக்கு தெரியுது. அதே மாதிரி 2018 தனுசு ராசியை பொறுத்த வரைக்கும் ஒரு நல்ல ஹை லெவல் பொசிஷனை வந்து ஹோல்ட் பண்ணுறது, அந்த ஹை லெவல் பொசிஷனில் ரொம்ப ரெஸ்பான்சிபிளான பொசிஷனை நீங்கள் வந்து டேக் கேர் பண்ணுறது, அந்த மாதிரியான ஒரு டைம் தான் இந்த 2018 இருக்குது. ஸோ பாசிட்டிவாக நம்ம பார்க்கும்போது உங்களுடைய மணி ஃப்ளோ, உங்களுடைய கரியர் வந்து ரொம்ப எக்ஸலண்ட்டாக, ரொம்ப ஒரு ஃபாஸ்ட் மூவிங்காக இருக்கக்கூடிய வருஷம் தான் இந்த 2018. பிஸ்னஸ் பண்ணுறவங்களை எடுத்திங்கன்னா அந்த பிஸ்னஸில் இந்த 2018 வந்து ப்ராஃபிட் நிறைய இருக்குமான்னு கேட்டிங்கன்னா டெஃபினெட்லி எஸ். வருஷ துவக்கத்திலேயே உங்களுக்கு வந்து நிறைய வருமானங்கள் வரும். you will get more income, more contacts, multiple business opportunity, multiple deals, foreign contacts. இந்த மாதிரி பல விதமான முன்னேற்றங்களை கொடுக்கக்கூடிய ஒரு வருஷம் இந்த 2018. ஸோ தொழில் ரீதியாக நம்ம பார்க்கும்போது நிறைய பாசிட்டிவாக பார்க்குறோம். வேறு என்ன பாசிட்டிவாக இருக்குது அப்படின்னு பார்க்கும்போது, சேவிங்ஸ். இது வரைக்கும் சேவ் பண்ண முடியாதவங்க கூட இந்த வாட்டி சேவ் பண்ணுற ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியை கொண்டு வந்து கொடுக்கும் இந்த 2018. அது மாத்திரமில்லை, இந்த ஜூபிட்டருடைய இந்த பிளேஸ்மெண்ட், அதோடைய பார்வை வந்து 5th ஹவுஸில் பதியுது. ஸோ பரம்பரை சொத்தை வந்து டிரான்ஸ்ஃபர் பண்ணுறோன்னு நினைக்கிறவங்களுக்கு அதை வந்து பிரித்து கொடுக்குற ஒரு யோகத்தை இந்த வாட்டி கொண்டு வந்து கொடுக்கும். அதே மாதிரி ஷேர்ஸ், உங்களுக்கு வந்து பாகப்பிரிவினை வர வேண்டி இருக்குன்னா அதுவும் சரியாக வந்து சேரக்கூடிய ஒரு யோகத்தை கொண்டு வந்து கொடுக்கும். ஸோ இந்த 2018 பொறுத்த வரைக்கும் தனுசு ராசிக்கு வேற என்ன நல்ல பலன் இருக்குன்னு பார்க்கும்போது, உங்களுடைய பிள்ளைகளால் மகிழ்ச்சி கொடுக்கும். அவங்களுக்கு ஒரு நல்ல காரியங்கள், குழந்தை பிறக்காதவங்களுக்கு குழந்தை பிறக்கும். அதே மாதிரி குழந்தை பிறந்தவங்களுக்கு அவங்களுடைய முன்னேற்றங்களை பார்க்குற ஒரு வருஷமாக இந்த 2018 பார்க்க முடியும். அவங்களுக்கு ஏதாவது நல்ல விஷயங்கள் பண்ண ஐடியா இருந்துச்சுன்னா அதை சப்போஸ் ஃபார் எக்ஸாம்பிள் மேரேஜ், பெண் குழந்தைகளாக இருந்து அவங்களுடைய ஃபாதர் யாராவது தனுசு ராசியோ இல்லை மதர் இருந்தாங்கன்னா அந்த குழந்தைங்களுக்கு வந்து திருமணம் பண்ணி பார்க்கக்கூடிய யோகத்தை கொண்டு வந்து கொடுக்கும். அவங்களுடைய க்ரோத் இன் எஜுகேஷன், க்ரோத் இன் லைஃப், க்ரோத் இன் ஹெல்த், இது எல்லாமே பாசிட்டிவாக பார்க்கக்கூடிய ஒரு வருஷம் இந்த 2018. இப்போ நம்ம அதர் பிளானட்ஸோடைய இன்ஃப்ளூயன்ஸ் எப்படி இருக்கிறத பார்ப்போம். ஃபார் எக்ஸாம்பிள் சாட்டர்ன், இந்த சாட்டர்ன் ஸ்டில் ஜென்ம ராசியில் இருக்குது. ஓகே, ஜென்ம ராசியில் இந்த சனி இருந்தால் ரொம்ப கெடுதல் செய்யுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா மனம் கொஞ்சம் குழப்பம் செய்யும். ஒரு தடுமாற்றம், ஒரு அன்வான்ட் கன்ஃபியூஷன்ஸ், ஒரு போராட்டம், மனசுக்குள்ளேயே போராட்டம், வெளியில் கூட சொல்ல முடியாது. வெளியில் சொல்ல முடியாத சில போராட்டங்களோட தனுசு ராசிக்காரர்கள் நிறைய பேர் இப்போ வந்து இருந்துகிட்டு இருக்காங்க. அதுக்கு காரணம் இந்த சாட்டர்னுடைய இன்ஃப்ளூயன்ஸ். ஸோ இந்த சாட்டர்னுடைய இன்ஃப்ளூயன்ஸை நீங்கள் ஓவர் கம் பண்ணோன்னா நிறைய தான தர்மங்கள் பண்ணுங்கள், நிறைய வர்ஷிப் பண்ணுங்கள், மெடிடேட் பண்ணுங்கள், உங்களை நீங்கள் யார் என்று உணர பழகுங்க. இது உணர பழக பழக உங்களுக்கு இந்த குழப்பங்கள்லேருந்து தெளிவு பிறக்கும். அதே மாதிரி உங்கள் மனசில் இருக்கிற கஷ்டங்கள் வெளியில் போகும். ஒரு அன்வான்ட் ஃபியர் வரும். இந்த ஃபியர் வராமல் நீங்கள் பார்த்துக்குங்க. அதுக்கு உங்களுடைய அந்த இன்னர் வில் பவரை நீங்கள் ரைஸ் பண்ணுங்க. ஸோ சாட்டர்ன் உங்களுக்கு குழப்பம் கொடுத்தாலும் கூட
ஜூபிட்டர் பாசிட்டிவான பிளேஸ்மெண்ட்டில் இருக்கிறதுனால பிஸ்னஸ் அண்ட் கரியர் பாசிட்டிவாக தான் போகும். பட் பர்சனலாக நீங்கள் கொஞ்சம் டிப்ரெஷன், டென்ஷன், ரொம்ப அலைச்சல் அதிகமாக கொடுக்கும். நிறைய ட்ராவல் பண்ண வேண்டிய சூழலை உண்டு பண்ணி கொடுக்கும். சில நேரங்களில் சாப்பிட முடியாத, தூங்க முடியாத, அதிக நேரம் ஒர்க் பண்ணுற மாதிரியான உங்களுக்கு டைம் அமையும். இதெல்லாம் தனுசு ராசிக்கு அடிப்படையில் இந்த 2018 இருக்கும். பட் நல்லா பிளான் பண்ணுங்கள். பிளான் பண்ணிங்கன்னா அதை நீங்கள் எவ்வளோ குறைக்க முடியுமோ குறைச்சிக்கலாம். ஏன்னா எந்த ஒரு பிளானட்டுமே நெகட்டிவ் பண்ணுறதுக்காக கிடையாது, நமக்கு ஒரு அனுபவத்தை கொடுக்குது. அந்த அனுபவத்தை நீங்கள் புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா பிளான் அண்ட் டூ. அடுத்தது ராகு அண்ட் கேது, முக்கியமான ஒரு பிளானட்ஸாக நம்ம பார்க்குறோம். அது செகண்ட் அண்ட் 8th ஹவுஸில் இருக்குது. இந்த செகண்ட் அண்ட் 8th ஹவுஸில் இருக்கிற ராகு அண்ட் கேதுவால் என்ன நடக்கும்னா ஃபேமிலிக்குள்ளே சின்ன சின்ன குழப்பங்கள், மன வருத்தங்கள் இதெல்லாம் கொடுக்கும். சரி, ஒரு பக்கம் உங்களுடைய கரியர், பிஸ்னஸ், உங்களுடைய ஜாப்லாம் பாசிட்டிவாக போனாலும் கூட உங்களோட ஃபேமிலி, உங்களுடைய ஹெல்த், உங்களோட மைண்டு கொஞ்சம் ஒரு குழப்பமான நிலையில தான் இருக்கும் அப்படின்றத நம்ம பார்க்க முடியுது. அதுக்கு நீங்கள் யூ ஹேவ் டு டூ வர்ஷிப்ஸ் எவ்ரி Thursday அண்ட் Saturday. நீங்கள் ஹனுமன் வர்ஷிப் நீங்கள் பண்ண கொஞ்சம் உங்களோட ஸ்ட்ரெஸ் குறையும். அதே மாதிரி இந்த 2018 இந்த தனுசு ராசியை பொறுத்த வரைக்கும் யாருக்கும் கமிட்மெண்ட் கொடுக்காதீங்க. கமிட்மெண்ட் கொடுத்து மாட்டிக்காதீங்க. ஸோ ஃபினான்ஷியலாக இருந்தாலும் சரி, இல்லை பர்சனல் கமிட்மெண்ட்டாக இருந்தாலும் சரி, அதில் நீங்கள் ரொம்ப கவனமாக இருக்க வேண்டியது அவசியம். அதே மாதிரி 8th ஹவுஸில் இருக்கக்கூடிய அந்த ராகு அப்படின்னு பார்க்கும்போது ஒரு நியூ கான்ட்ராக்ட்ஸ் ஏதாவது நீங்கள் சைன் பண்ணுறீங்கன்னா ரொம்ப கவனமாக இருங்க. நல்லா விசாரித்து அதை செய்யுங்க. ஏன்னா அது ரொம்ப ரொம்ப உங்களுக்கு அவசியமாக இந்த 2018 நம்ம பார்க்க முடியுது. ஹெல்த் வைஸ் நம்ம பார்க்கும்போது ஹெல்த்தில் யூ ஹேவ் டு டேக் மோர் கேர். சாட்டன் உங்களுக்கு ஜென்மத்தில் இருக்குது, மனக்குழப்பம். ஸோ மனம் பாதிக்கப்பட்டாலே உடல் பாதிக்கும். உடல் பாதிக்கப்பட்டால் உங்கள் செயல் பாதிக்கும். உங்கள் செயல் பாதிக்கப்பட்டால் உங்கள் விளைவுகள் பாதிக்கும். இந்த எல்லா பாதிப்புக்கும் அடிப்படையான காரணம் உங்களுடைய மனம். உங்கள் மனமை ஒருநிலைப்படுத்துங்க. உங்கள் மைண்டை கண்ட்ரோல் பண்ணுங்க. உங்கள் மைண்டை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு நீங்கள் ப்ராக்டிஸ் மெடிடேஷன் அண்ட் யோகா. இது உங்களுக்கு நல்ல பலனை ஏற்படுத்தி கொடுத்துக்கிட்டே இருக்கும். ஸோ அந்த ராகு அண்ட் கேது, சாட்டன், ஜூபிட்டர் எல்லாத்தையும் பார்க்கும்போது ஜூபிட்டர் மட்டும்தான் உங்களுக்கு ஒரு ஃபேவர் சைடில் இருக்காரு. ஸோ எவ்ரி மந்த் பிளானட்ஸில் இதெல்லாம் டிரான்சிட் ஆகிட்டே இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் சூரியன், புதன், சுக்கிரன் இந்த கோள்கள்லாம் நகர்ந்துகிட்டே இருக்கும். செவ்வாய், இந்த கோள்கள் நகர அந்த மாத பலனை நீங்கள் கம்பேர் பண்ணுங்கள். உங்கள் பர்த் சார்ட்டோட நீங்கள் ரிவ்யூ பண்ணி பாருங்கள். உங்கள் பர்த் சார்ட்டில் ஒருவேளை கோள்களும் தசாபுத்தி நல்லா இருந்தால் இந்த கிரக சூழ்நிலை கண்டு நீங்கள் பயப்பட வேண்டிய அவசியம் கிடையாது. ஒருவேளை அதுலேயும் உங்களுக்கு தசாபுத்தி அன்ஃபேவராக இருந்து தோஷங்கள் நிறைந்த ஜாதகமாக இருந்தால் அதுக்குண்டான சரியான ரெமெடியை பண்ணி நீங்கள் இந்த 2018 பாசிட்டிவாக சக்ஸஸ்ஃபுல்லாக ட்ராவல் பண்ணுங்கள். டியர் ஃப்ரெண்ட்ஸ், ஸோ 2018 நல்லா பிளான் பண்ணுங்கள், ஹாப்பியாக இருங்க. உங்களுடைய பர்சனல் ஹாரோஸ்கோப் ஒருவேளை நீங்கள் கன்சல்ட் பண்ணணும், யூ ஹேவ் லாட் ஆஃப் ஐடியாஸ் அண்ட் யூ ஹேவ் லாட் ஆஃப் பிளானிங்ஸ் அப்படின்னு இருந்துச்சுன்னா உங்களுக்கு ஒரு பர்சனல் ஹாரோஸ்கோப் நீங்கள் கன்சல்ட் பண்ணணும். அதோட தசாபுக்தி, அதே மாதிரி அதில் இருக்கக்கூடிய குறை நிறைகள், என்ன ரெமெடி பண்ணலாம், எப்படி நம்ம ஓவர் கம் பண்ணி மேலே வர்றது சக்ஸஸ்ஃபுல்லாக அப்படின்ற ஒரு கன்சல்டேஷன் வேணும்னு நினச்சிங்கன்னா டிஸ்பிளேல தெரிய என்னோட நம்பருக்கு கால் பண்ணுங்கள், இல்லைனா வாட்ஸ்அப் பண்ணுங்கள். ஸோ டீட்டெயிலாக உங்கள் சார்ட் அனலைஸ் பண்ணி அதுக்குள்ள நான் உங்களுக்கு ப்ரிடிக்ஷன் ஆன்லைன்லேயே நான் ஒரு ஃபோனில் உங்களுக்கு கொடுத்துட்றேன். தேங்க்யூ. ஹெட்லைன்ஸ் டிவி நேயர்களுக்கு வணக்கம். ஹாப்பி நியூ இயர் 2018. ஐ விஷ் யூ ஒன்ஸ் அகேன் ஹாப்பி அண்ட் ப்ராஸ்பரஸ் நியூ இயர் 2018. ஸோ நிறைய ப்ரோக்ராம்ஸ் என்னோட ஆஸ்ட்ராலஜி, நியூமராலஜி அண்ட் அதர் ப்ரோக்ராம்ஸ் இன் ஹெட்லைன்ஸ் டிவி எல்லாரும் வாட்ச் பண்ண எல்லாருக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றி. இந்த வருஷமும் நிறைய ப்ரோக்ராம்ஸ் இருக்குது, வாட்ச் பண்ணுங்கள். இப்போ நியூ இயர் ப்ரிடிக்ஷன், ஒவ்வொரு ராசிக்கும் இந்த புத்தாண்டு துவக்கம் எப்படி பலனாக இருக்குது, எந்த மாதிரியான நன்மைகளை கொடுக்கும் அப்படிங்கிறத நம்ம தெளிவாக உங்களோட டீட்டெயிலாக ஷேர் பண்ண போகிறோம். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஹெட்லைன்ஸ் டிவியை. நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுறது மூலிமா மந்த்லி ப்ரிடிக்ஷன்ஸ், பிளானட்டோடைய டிரான்சிட் ப்ரிடிக்ஷன்ஸ், அதுக்கப்புறம் வாஸ்து, நியூமராலஜி, ஆஸ்ட்ராலஜி, ஃபேஸ் ரீடிங், பாம் ரீடிங், ஜெமாலஜி, இது எல்லாத்தோடைய ப்ரிடிக்ஷன்ஸ் உங்களுக்கு வரப்போகுது. ஃபார் கன்சல்டேஷன் நீங்கள் டிஸ்பிளே தெரிய என்னோட நம்பருக்கு கால் பண்ணுங்கள், இல்லைனா வாட்ஸ்அப் பண்ணுங்கள். ஒன்ஸ் அகெயின் ஐ விஷ் யூ ஆல் a very 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 happy and prosperous new year 2018. ஹாப்பி நியூ இயர் 2018 மகர ராசி நேர்களே. ஸோ மகர ராசிக்கு இந்த 2018 எவ்வளோ ஃபேவரபுளாக பாசிட்டிவாக இருக்குது, என்ன நெகட்டிவ் இருக்குது அப்படிங்கிறத டீட்டெயிலாக உங்களோட ஷேர் பண்ணுறேன். ஸோ மகர ராசியை பொறுத்த வரைக்கும் ஃபர்ஸ்ட் பாயிண்ட் உங்களுடைய ராசிநாதன் சாட்டர்ன், இந்த சனி கிரகம் 12ஆம் இடத்துல வந்திருக்கு. முதல் சுற்று ஏஜ் பிலோ 30
ஏஜ் பிலோ 30 உள்ளவங்களுக்கு இது வந்து ஃபர்ஸ்ட் ரவுண்ட் 7 நாட்டு சனியாக வரும். ஸோ இந்த முதல் சுற்று 7 நாட்டு சனியாக வரும்போது இந்த 2018 இது என்ன ரொம்ப சோதனையாக இருக்குமா, எதிர்மறையான பலன் நடக்குமா, நிறைய கவலைக்கான ஒரு பலன்கள் நடக்குமா அப்படின்னு நிறைய பேர் அவளோட பார்த்துட்டு இருப்பீங்க. பொதுவாக உங்களோட ராசிநாதன் சனியே உங்களுக்கு வந்து அதிகம் கெடுதலை செய்யாது. இருந்தாலும் சனியோட அடிப்படையான தத்துவம் அந்த 7.5 இயர்ஸ் வரும்போது அவருடைய சோதனைகளுக்கு எல்லாரையும் உட்படுத்துவார். ஸோ அந்த சோதனை தான் இப்போ உங்களுக்கு வரப்போகுது. 2018 உங்களுக்கு பிடிக்காத சில சோதனைகள்லாம் உங்களுக்கு வரும். ஒரு மனிதன் வந்து அந்த சோதனையை எப்படி கடக்க முயற்சி பண்ணணும்னு தான் நம்ம பார்க்கணும். ஸோ அந்த சோதனையை நீங்கள் மீண்டு வர்றதுக்கு தெய்வ பலம், தெய்வ வழிபாடு, 2வது பெரியவர்களுடைய பேச்சு கேட்கறது, 3வது தன்னிச்சையாக குழப்பமான நிலையில் எந்த ஒரு முடிவும் எடுக்காமல் இருக்கிறதே பல முன்னேற்றங்களை உங்களுக்கு கொடுக்கும். ஸோ 2018 பொறுத்த வரைக்கும் உங்களுடைய ராசிநாதன் சாட்டர்ன் இந்த 12th ஹவுஸ் பிளேஸ்மெண்ட்டில் இருந்த அவருடைய பார்வைகள்லாம் 6th ஹவுஸ், உங்களுடைய 2nd ஹவுஸ், அதுக்கு பிறகு உங்களுடைய ஹவுஸ் ஆஃப் 9th ஹவுஸ். ஸோ உங்களுக்கு இதெல்லாம் உங்களுக்கு என்ன செய்யும்? இந்த மாதிரி 2018 என்ன பண்ணும்? நெருக்கடி கொடுக்கும். முதல் சுற்று 7 நாடு சனியாக இருந்தால் நிறைய மனக்கசப்பான சம்பவங்கள் நடக்கிறதுக்கு வழியை உண்டு பண்ணும். நீங்கள் அதை எப்படி ஃபேஸ் பண்ணுறீங்கன்றத இந்த பிளானட் வாட்ச் பண்ணிகிட்டே இருக்கும். ஸோ நீங்கள் அதை ஃபேஸ் பண்ணுறது நீங்கள் எப்படி ஹேண்டில் பண்ணுறீங்க, நீங்கள் எப்படி அதை புரிஞ்சிக்கிறீங்க. இப்போ ஒரு அட்வைஸ் உங்கள் பேரண்ட்ஸ் சைட்லேருந்து வந்தால் அதை வந்து நீங்கள் எப்படி ஃபேஸ் பண்ணுறீங்க, எப்படி ஹேண்டில் பண்ணுறீங்க, எப்படி எடுத்துக்கிறீங்கிறத பொறுத்து அது அடுத்த விளைவை கொண்டு வந்து கொடுக்கும். அதே மாதிரி மிடில் ஏஜில் உள்ளவங்க, தட் இஸ் 30 to 60 செகண்ட் ரவுண்ட், இந்த 2ஆம் சுற்றாக இருக்குது உங்களுக்கு. பார்த்தீங்கன்னா இந்த சனியோட இந்த பிளேஸ்மெண்ட் 2018 உங்களுடைய மகர ராசிக்கு வளர்ச்சியை கொடுக்கும். வளர்ச்சி ஆனால் சாதாரணமாக கொடுக்காது. பயங்கர அலைச்சல், போராட்டம், நிறைய ட்ராவல், நிறைய ஒர்க் லோட் ரொம்ப அதிகமாக இருக்கும். ஸோ அதிக நேரம் உழைக்கிற ஒரு காலமாக மாற்றும். ஏன்னா உழைக்கும் போது தான் உங்களுக்கு அதுக்கான ஊதியமும் கிடைக்கும். அந்த டைமை வந்து உங்களால் மேனேஜ் பண்ண தெரிஞ்சுக்கணும். ஸோ ஹெல்த்தையும் நீங்கள் பார்க்கணும், உங்களுடைய பர்சனல் லைஃப்பையும் நீங்கள் பார்க்கணும். அதே நேரத்தில் உங்களோட பிஸ்னஸ் கான்சன்ட்ரேஷனும் உங்களுக்கு வேணும். ஸோ அந்த பிஸ்னஸ் கான்சன்ட்ரேட் பண்ணுற அந்த டைமை நீங்கள் ஃபோக்கஸ் பண்ணி பண்ண கற்றுக்கணும். ஸோ இப்படி தான் அந்த சாட்டர்ன் வந்து உங்களுக்கு 12th ஹவுஸில் பண்ண போகுது. சப்போஸ் பீப்புள் ஹூ ஆர் இந்த ஏஜ் ஆஃப் ஃப்ரம் 60 to 90, இது வந்து 3ஆம் சுற்று சனியோடைய பிளேஸ்மெண்ட் சொல்கிறோம். ஸோ அந்த பிளேஸ்மெண்ட் இந்த 2018 உங்களோட மகர ராசிக்கு பார்க்கும்போது ஹெல்த் இஷ்யூஸ், செப்பரேஷன்ஸ் இதெல்லாம் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அது இல்லாமல் இருக்க உங்களுடைய பர்சனல் சார்ட், பர்த் சார்ட்டை அனலைஸ் பண்ணி அதுக்குண்டான ரெமெடியை ஃபாலோ பண்ணி நீங்கள் உங்களுடைய பிரச்சனைகளை குறைக்க முயற்சி பண்ணுங்கள். இப்போது இந்த சாட்டர்னுடைய பிளேஸ்மெண்ட் மட்டும் நமக்கு என்ன சொல்லுதுன்னா, உங்களுக்கு இந்த 2018 எனி பிளான் ரிலேட்டட் வித் யுவர் பிஸ்னஸ், ரிலேட்டட் வித் யுவர் கரியர், growth, education, family, marriage life, personal health, new contracts or new opportunities, new travel, new friendship, இப்படி எதுவாக இருந்தாலுமே ஒரு முறைக்கு 2 முறைக்கு 3 முறை யோசித்து ஆலோசனை பண்ணி உங்கள் எல்டர்ஸோடைய பேச்சை நீங்கள் கேட்டு உங்கள் எக்ஸ்பர்ட்ஸ் கிட்ட நீங்கள் வந்து அட்வைஸ் எடுத்துகிட்டு எந்த ஒரு முடிவும் எடுங்க. என்ன காரணம் அப்படின்னா உங்களுடைய உலாவரும் கிரக நிலைகள் அப்படி இருக்குது. ப்ளஸ் ராகு அண்ட் கேத்து. ராகு அண்ட் கேத்து நம்ம பார்க்கும்போது 1st and 7th ஹவுஸில் இருக்கிறது. பொதுவாக ராகு வந்து யோக காரகன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ உங்களுக்கு 7th ஹவுஸில் இப்போ ராகு வந்திருக்காரு. உங்களுக்கு யோகம் பண்ணுவாரா, தோஷம் பண்ணுவாரா, நீங்கள் எப்படி கம்பேர் பண்ண முடியும்? உங்கள் பர்த் சார்ட்டை தான் நீங்கள் பார்க்க முடியும். பட் ராகு யோகம் பண்ணணும்னு நான் உங்களுக்கு ஐடியா கொடுக்குறேன். ராகு when you help the needy, அவர் வந்து யோகம் கொடுக்க ஆரம்பிச்சிருவார். ராகுக்கு 2 கேரக்டர் இருக்குது. ரொம்ப உண்மையாக, நேர்மையாக, சத்தியமாக வாழ்கிற குணமும் இந்த ராகுக்கு உண்டு. அதிகமான கோல்மால் பண்ணுற குணமும் இந்த ராகுக்கு உண்டு. ஸோ நீங்கள் எப்படி அதை எடுத்துக்க போகிறீங்கிறது உங்கள் கையில் தான் இருக்குது. ஒரு ஆசையை தூண்டுறது தான் அந்த ராகுடைய வேலை. யார் ஒருத்தர் வந்து அந்த ஆசையை வந்து நியாயமானதாக எடுத்துக்கிறாங்களோ, யார் வந்து அதை அதிகமாக சுயநலமாக பயன்படுத்துகிறாங்களோ அதுக்கேற்ற விளைவுகளையும் அவங்க அனுபவிப்பாங்க. ஸோ ராகு யோகமாக கன்வெர்ட் ஆக உண்மையாக இருங்க, நேர்மையாக இருங்க, நல்ல விஷயங்களை பண்ணுங்க. இப்படி பண்ணும்போது இந்த ராகு உங்களுக்கு யோகமாக கன்வெர்ட் ஆக ஆரம்பிச்சிடும். ஏன்னா ராகுடைய ஹை லெவல் இன்ஃப்ளூன்சிங் நம்மளுடைய கடவுளுடைய அவதாரங்கள்லேயே ஸ்ரீ ராமர். ஸோ அந்த அவதார புருஷன் வந்து அந்த ராகுடைய இன்ஃப்ளூன்ஸ் ரொம்ப உச்சமாக இருக்கக்கூடியவர். ரொம்ப நேர்மையாக, உண்மையாக, சத்தியமாக வாழ்ந்ததுனால எல்லா விதமான நல்ல பலனையும் அனுபவிக்கக்கூடியவராக இருப்பார். அதை நீங்கள் பார்த்து உங்கள் பர்த் சார்ட் நீங்கள் கம்பேர் பண்ணுங்கள். ஸோ மகரத்தை பொறுத்த வரைக்கும் பிஸ்னஸ் ஏதாவது புதுசாக ஸ்டார்ட் பண்ணுறதா இருந்தால் ரொம்ப யோசிச்சு பண்ணுங்கள். ஏன்னா அது ரொம்ப யோசிச்சு பண்ணுறதுனால உங்களுக்கு வந்து அன்வான்ட் எக்ஸ்பென்ஸ், தேவையில்லாமல் போய் கடலில் மாட்ட வேண்டாம். கரியரில் சேஞ்ச் பண்ணும்போது கூட ரொம்ப கவனமாக இருங்க. இருக்கிற இடம் பிடிக்கல, ரொம்ப ப்ரெஷராக இருக்குது, கலீக்ஸோட தொல்லையாக இருக்குது, சீனியர்ஸோட ஒத்து போகலை அப்படின்னு இருந்தாலும் கூட கொஞ்சம் அனுசரணையாக யோசனை பண்ணி செய்கிறது மிக மிக அவசியம். ஸ்டூடெண்ட்ஸாக இருந்தீங்கன்னா நீங்கள் சூஸ் பண்ணுற கோர்ஸில் ரொம்ப கவனம் செலுத்துங்க. எதிர்காலத்துக்கு அந்த கோர்ஸ் எந்த அளவுக்கு பயன்படும்,
உங்கள் படிப்புக்கும் அந்த வாழ்க்கைக்கும் அது எந்தளவுக்கு ஒத்து போகுது எல்லாத்தையும் அனலைஸ் பண்ணி அட்வைஸ் கேட்டு நீங்கள் சூஸ் பண்ணுங்கள். கொஞ்சம் பெரியவங்களுடைய பேச்சை நிறைய ஃபாலோ பண்ணுங்கள். மேரேஜ் லைஃப்பை பொறுத்த வரைக்கும் கல்யாணம் நடக்கலை மகரத்துக்கு இப்போ அந்த கல்யாண யோகம் வந்திருக்கான்னு கேட்டால் ஃபர்ஸ்ட் அண்ட் 7th ஹவுஸில் ராகு கேது, 12th ஹவுஸில் உங்களுக்கு வந்து சாட்டர்ன், இதெல்லாம் வந்து இந்த மேரேஜுக்கான ஒரு பாசிட்டிவ் சைடை இண்டிகேட்டே பண்ணலை. ஒருவேளை உங்கள் பர்த் சார்ட் நல்லா இருந்து தசாபுத்தி நல்லா இருந்தால் அதன் விளைவாக உங்களுக்கு கல்யாணம் நடக்கலாம். அதை நீங்கள் அனலைஸ் பண்ணி பார்த்துங்க, ஒரு ரிவ்யூ பண்ணுங்கள். ஸோ ஓவராலாக பார்க்கும்போது மகரத்துக்கு ஜூபிட்டரோட பிளேஸ்மெண்ட்டும் 10th ஹவுஸில் இருக்கும் பதவி போய் புதியதொரு பதவி வரும் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி தான் இப்போ உங்களுக்கு இருக்குது. ஸோ இந்த ஜூபிட்டரோட 10th ஹவுஸ் பிளேஸ்மெண்ட் நீங்கள் வந்து ஒரு பேச்சுலராக இருந்தீங்கன்னா கல்யாணம் பண்ணி மாப்பிள்ளையாக மாறுவீங்க. அது அந்த மாதிரி நீங்கள் பாசிட்டிவாக தான் எடுத்துக்கணும். நீங்கள் ஒரு கணவனாக இருக்கிறீங்க அப்படின்னு சொன்னால் ஒரு குழந்தைக்கு தகப்பனாராக மாறுவீங்க. அந்த மாதிரி இருக்கும் பதவி புதியதொரு பதவி. ஸோ வேலையில் கூட பார்த்தீங்கன்னா இருக்கிற வேலையிலேருந்து வேற ஒரு வேலையில் முன்னேற்றமாக அமையறதுக்கு ஒரு வாய்ப்பை உருவாக்கி கொடுக்கும். ஸோ ஓவராலாக மகர ராசிக்கு என்ன பொறுத்த வரைக்கும் டூ மோர் வர்ஷிப், பி அவேர், டேக் மோர் கேர் ஃபிசிக்கலி, மென்டலி, எமோஷனலி. மணி வந்து ஸ்பெண்ட் பண்ணுறது ரொம்ப ஜாக்கிரதையாக கவனமாக இருங்க. இன்வெஸ்ட்மெண்ட் சைடில் ஒரு முறைக்கு 3 முறை யோசிங்க. சீனியர்ஸ் அண்ட் எக்ஸ்பர்ட்ஸோட அட்வைஸை ஃபாலோ பண்ணுங்கள். இப்படிலாம் பண்ணிங்கன்னா அந்த 2018 ஸ்மூத்தாக ஈஸியாக நீங்கள் கடந்து வரலாம். டியர் ஃப்ரெண்ட்ஸ், ஸோ 2018 நல்லா பிளான் பண்ணுங்கள், ஹாப்பியாக இருங்க. உங்களுடைய பர்சனல் ஹாரோஸ்கோப் ஒருவேளை நீங்கள் கன்சல்ட் பண்ணணும், யூ ஹேவ் லாட் ஆஃப் ஐடியாஸ் அண்ட் யூ ஹேவ் லாட் ஆஃப் பிளானிங்ஸ் அப்படின்னு இருந்துச்சுன்னா உங்களுக்கு ஒரு பர்சனல் ஹாரோஸ்கோப் நீங்கள் கன்சல்ட் பண்ணணும். அதோட தசாபுக்தி, அதே மாதிரி அதில் இருக்கக்கூடிய குறை நிறைகள் என்ன ரெமெடி பண்ணலாம், எப்படி நம்ம வந்து ஓவர் கம் பண்ணி மேலே வர்றது சக்ஸஸ்ஃபுல்லாக அப்படின்ற ஒரு கன்சல்டேஷன் வேணும்னு நினச்சிங்கன்னா டிஸ்பிளேல தெரிய என்னோட நம்பருக்கு கால் பண்ணுங்கள், இல்லைனா வாட்ஸ்அப் பண்ணுங்கள். ஸோ டீட்டெயிலாக உங்கள் சார்ட் அனலைஸ் பண்ணி அதுக்குள்ள நான் உங்களுக்கு ப்ரிடிக்ஷன் ஆன்லைன்லேயே நான் வந்து ஒரு ஃபோனில் உங்களுக்கு கொடுத்துட்றேன். தேங்க்யூ. ஹெட்லைன்ஸ் டிவி நேயர்களுக்கு வணக்கம். ஹாப்பி நியூ இயர் 2018. ஐ விஷ் யூ ஒன்ஸ் அகேன் ஹாப்பி அண்ட் ப்ராஸ்பரஸ் நியூ இயர் 2018. ஸோ நிறைய ப்ரோக்ராம்ஸ் என்னோட ஆஸ்ட்ராலஜி, நியூமராலஜி அண்ட் அதர் ப்ரோக்ராம்ஸ் இன் ஹெட்லைன்ஸ் டிவி எல்லாரும் வாட்ச் பண்ண எல்லாருக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றி. இந்த வருஷமும் நிறைய ப்ரோக்ராம்ஸ் இருக்குது, வாட்ச் பண்ணுங்கள். இப்போ வந்து நியூ இயர் ப்ரிடிக்ஷன், ஒவ்வொரு ராசிக்கும் இந்த புத்தாண்டு துவக்கம் எப்படி பலனாக இருக்குது, எந்த மாதிரியான நன்மைகளை கொடுக்கும் அப்படிங்கிறத நம்ம தெளிவாக உங்களோட டீட்டெயிலாக ஷேர் பண்ண போகிறோம். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஹெட்லைன்ஸ் டிவியை. நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுறது மூலிமா மந்த்லி ப்ரிடிக்ஷன்ஸ், பிளானட்டோடைய டிரான்சிட் ப்ரிடிக்ஷன்ஸ், அதுக்கப்புறம் வாஸ்து, நியூமராலஜி, ஆஸ்ட்ராலஜி, ஃபேஸ் ரீடிங், பாம் ரீடிங், ஜெமாலஜி, இது எல்லாத்தோடைய ப்ரிடிக்ஷன்ஸ் உங்களுக்கு வரப்போகுது. ஃபார் கன்சல்டேஷன் நீங்கள் டிஸ்பிளே தெரிய என்னோட நம்பருக்கு கால் பண்ணுங்கள், இல்லைனா வாட்ஸ்அப் பண்ணுங்கள். ஒன்ஸ் அகெயின் ஐ விஷ் யூ ஆல் a very 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 happy and prosperous new year 2018. Happy New Year 2018. கும்ப ராசி ஃப்ரெண்ட்ஸ். ஸோ கும்ப ராசி வந்து இந்த 2018 எவ்வளோ பாசிட்டிவாக நெகட்டிவாக இருக்கா டீட்டெயிலாக உங்களோட நான் ஷேர் பண்ணுறேன். ஃபர்ஸ்ட் பாயிண்ட் நான் ஒரு விஷயம் சொல்லிக்கிறேன். கும்ப ராசிக்கு தான் இந்த 2018 இயர் உங்களுக்கு வந்து ஒரு கான்ஃபிடென்ட்டான, ஒரு சக்ஸஸ்ஃபுல்லான, ஒரு ஹாப்பியான ஒரு இயர்னா அது கும்ப ராசிக்கு தான். என்ன காரணம் அப்படின்னா எல்லா பிளானட்ஸும் ரொம்ப பாசிட்டிவாக, ஃபேவரபுளாக, எக்ஸ்ட்ராடினரியான பொசிஷனில் பிளேஸ் ஆகிருக்கு. அதை நான் டீட்டெயிலாக இப்போ உங்களுக்கு விளக்கி சொல்கிறேன். அதுக்கு முன்னாடி இன்னும் நிறைய விஷயம் ஷேர் பண்ணிக்கிறேன். கும்பராசிக்கு, கும்பராசியை பொறுத்த வரைக்கும் ரொம்ப நாளாக நிறைய கடன் பிரச்சனை, தொல்லைகள், மணி பிளாக்கேஜ், மேரேஜ் நடக்காத பிரச்சனை, ஹெல்த் இஷ்யூஸ், டெப்ஸ், கோர்ட் கேஸ், அவமானங்கள், அன்வான்ட் ஸ்ட்ரகிள்ஸ், ஹடில்ஸ் அண்ட் ஸ்ட்ரகிள்ஸ், ஃபேஸிங் மோர் ப்ராப்ளம்ஸ் எல்லாம் விலகி இந்த 2018 பயங்கர ஹாப்பியாக, உற்சாகமாக, கான்ஃபிடென்ட்டாக, நல்ல பிஸ்னஸ் பண்ணுற மாதிரியான ஒரு அமைப்பு எல்லாமே இந்த கும்பராசிக்கு தான் இருக்குது. இப்போ அதை பற்றின விரிவான பலனை பார்ப்போம். ஃபஸ்ட்டு உங்களுடைய ராசிநாதன் சனி கிரகம் இந்த சாட்டர்ன் ஹவுஸ் ஆஃப் ப்ராஃபிட்டில் பிளேஸ் ஆகிறாரு. ஸோ ஹவுஸ் ஆஃப் ப்ராஃபிட்டில் பிளேஸ் ஆகும்போது சாட்டர்ன் வந்து ஸ்லோ மூவிங் பிளானட். 2 வருஷத்துக்கு ஒரு வாட்டி தான் ஒரு ராசியை விட்டு இன்னொரு ராசிக்கு நகர்வார். அப்படி நகர்ற இந்த பிளானட்டோட இந்த எனர்ஜி இந்த 11th ஹவுஸில் பிளேஸ் ஆகும்போது உங்களுக்கு பணத்தை மூட்டை மூட்டையாக வாரி வழங்கும். ஸோ பிஸ்னஸில் இருக்கவங்களுக்கு இது ஒரு லக்கி அண்ட் சூப்பர் குட் இயர் நம்ம ப்ரெடிக்ட் பண்ண முடியுது. ஏன்னா பணத்தை வந்து வாரி கொடுக்கக்கூடிய அமைப்பு வந்து யாருக்கு அதிகமாக ஏற்படுத்தணும் பார்த்தீங்கன்னா பிஸ்னஸில் இருக்கவங்களுக்கு. ஸோ மல்டி பிஸ்னஸ் ஐடியாஸ், மல்டி பிஸ்னஸ் யோகம்,
பிக் கான்ட்ராக்ட்ஸ், பிக் டீல்ஸ், பிக் டர்ன் ஓவர், இதெல்லாம் பண்ணுற ஒரு அதிர்ஷ்டம் கும்பராசிக்கு 2018. ஸோ இது சாட்டர்னுடைய ஒரு பிளேஸ்மெண்ட் மட்டும்தானா பார்த்தீங்கன்னா, ஜூபிட்டர் இன் அதர் சைட் 9th house பிளேஸ்மெண்ட் ஆஃப் ஜூபிட்டர், ஹவுஸ் ஆஃப் லக். ஓடி போனவனுக்கு 9ல் குருன்னு சொல்லுவாங்க. அப்போ என்ன அதுக்கு அர்த்தம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எங்கே தப்பிச்சு போனாலும் இல்லை எங்கே போனாலும் அதில் வந்து ஜெயிக்கக்கூடிய, வெற்றி அடையக்கூடிய ஒரு லக் வந்து இந்த ஜூபிட்டரோட பிளேஸ்மெண்ட். ஸோ 2018 வந்து ஜூபிட்டரோட இந்த பிளேஸ்மெண்ட் 9th ஹவுஸில் ரொம்ப லக் வந்து சப்போர்ட் பண்ணிகிட்டே இருக்கும். வாலண்டரியாக மணி ஃப்ளோ, எக்கச்சக்கமான மணி ஃப்ளோ கொடுக்கும். பிளாக் பண்ண மணி வெளியில் வந்து கொடுக்கும். லோன் இருந்தால் லோன்லாம் சால்வ் ஆகிட்டு உங்களுக்கு வந்து கடன் தொல்லேருந்து ஒன் ஷாட்டில் நீங்கள் முடிக்கிற மாதிரியான ஒரு யோகத்தை கொண்டு வந்து கொடுக்கும். சொத்துக்கள் நிறைய சேரும், அதிகமான சொத்துக்கள் வாங்க வைக்கும். நிறைய கார், வசதி வாய்ப்பு தேவையான எல்லா விஷயங்களும் உங்களுக்கு பூர்த்தி அடையும். உங்களுடைய ராசி கும்பமாக இருந்து உங்கள் லக்னமும் கும்பமாக இருந்தால் 100% இந்த பலன் பொருந்தும். இப்போ தசாபுத்தியும் நீங்கள் கம்பேர் பண்ணுங்கள். இந்த தசாபுத்தியும் உங்களுக்கு வந்து ஒருவேளை சனி தசையாக இருந்ததுன்னா டெஃபினட்டாக உங்களுக்கு வந்து பயங்கர லக் தான். அதே மாதிரி பார்க்கும்போது ராகு அண்ட் கேது, இந்த ராகு அண்ட் கேதுவும் விலகுது. ஸோ விலகி உங்களுக்கு வந்து 6 and 12 இருக்கிறது நெகட்டிவ்ஸ், பிளாக்ஸ், அப்டக்கல்ஸ், ஸ்ட்ரகிள்ஸ், ட்ரபிளிங்ஸ், இது எல்லாமே உங்களுக்கு வந்து விலகி போயிடும். ஸோ ஓவராலாக இந்த கும்ப ராசியை பொறுத்த வரைக்கும் எல்லாமே பாசிட்டிவாக. ஒரு மேரேஜ் எடுத்திங்கன்னா உடனே மேரேஜ் நடக்கும். இது வரைக்கும் வரன் பார்த்து செட்டாலாம் உடனே வரன் நடக்கும். குழந்தை பிறக்காம இருந்தவங்களுக்கு குழந்தை உடனே பிறக்கும். ஒரு தொழில் ஆரம்பிக்க நினச்சின்னா உடனே தொழில் ஆரம்பிக்க வைக்கும். அதுக்குண்டான இன்வெஸ்ட்மெண்ட் கிடைக்கும். அந்த தொழிலும் சக்ஸஸ்ஃபுல்லாக வேகமாக நகரும். நல்ல வியாபாரம் விருத்தி ஆகும். உங்களோட மைண்ட் முதல்ல கிளாரிட்டி கிடைக்கும். உங்கள் மைண்டில் ஒரு ஃப்ரெஷ்னஸ் கிடைக்கும். இனம் புரியாத ஒரு உற்சாகம் கிடைக்கும். உங்களுக்கே தெரியாமல் நிறைய பிளஸ்ஸிங்ஸ் கிடைக்கும். இந்த மாதிரி நிறைய நல்ல பலன் இந்த கும்பத்துக்கு இருக்குது. ஒருவேளை உங்கள் லக்னாவும் நீங்கள் செக் பண்ணுங்கள். நான் ஏற்கனவே சொன்னது மாதிரி அதுவும் சேமாக இருந்தால் அந்த பலன் 100% கிடைக்கும். ஒரு லக்னா சேஞ்ச் ஆயிடுச்சுன்னா இதில் கொஞ்சம் டிஃபரன்ஸ் இருக்கலாம். அதுக்குள்ள பர்த் சார்ட்டை ரிவ்யூ பண்ணி பாருங்கள். கும்பராசிக்கு இன்னும் நான் நிறைய நல்ல பலன் அப்படின்னு நம்ம சொல்லணும்னா, பேரண்ட்ஸ் சைடில், பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ் சைடில், ரிலேஷன்ஷிப் சைடில், நெய்பர்ஸ் சைடில் உங்களோட கான்டாக்ட்ஸ் மூலிமா எல்லா ஃபேவர்ஸும் நடக்க ஆரம்பிக்கும். ஃபாரின் ட்ராவல், ஃபாரின் கான்டாக்ட்ஸ் மூலிமா உங்களுக்கு வந்து இன்கம், பிஸ்னஸ், க்ரோத் இன் கரியர், க்ரோத் இன் பவர் அண்ட் பொசிஷன். உங்களுக்கு வந்து ட்ரான்ஸ்ஃபர், யாராவது ட்ரான்ஸ்ஃபர் ஆகணும், ஷிஃப்ட் ஆகணும்னு நினச்சிங்கன்னா அந்த ட்ரான்ஸ்ஃபர் அண்ட் ஷிஃப்ட் வந்து உங்களுக்கு வந்து ஃபேவரபுளாக உங்களுக்கு பிடிச்ச மாதிரி மனசை சந்தோஷப்படுத்துகிற மாதிரி ஒரு சூழலில் வந்து அமையும். அதே மாதிரி கௌரவ பதவிகள், ரொம்ப ஹானரபுளாக உங்களுக்கு வந்து ஹானர் பண்ணுற மாதிரி கௌரவ பதவிகள், ஐடென்டிஃபிகேஷன்ஸ், இதெல்லாம் உங்களுக்கு ரொம்ப கிடைக்கும். எஜுகேஷனில் இருந்தீங்கன்னா எஜுகேஷன் வந்து ஹையர் எஜுகேஷன், போஸ்ட் கிராஜுவேஷன் எஜுகேஷன், ஃபாரின் ட்ராவல் எஜுகேஷன், இது எல்லாமே உங்களுக்கு வந்து த்ரூ. விசாக்காக பிரச்சனையில் இருந்தீங்கன்னா அந்த விசா உங்களுக்கு வந்து ஈஸியாக கிடைச்சிரும். அதே மாதிரி உங்கள் மனசை சந்தோஷப்படுத்துகிற மாதிரியான நிறைய பரிசு பொருட்கள் உங்களை தேடி வரும். கிஃப்ட்ஸ், ப்ரெசன்டேஷன்ஸ். அதே மாதிரி உங்களுக்கு வந்து உங்களுடைய உறவுகளுடைய இணைப்பு, பிரிஞ்சு யாராவது இருந்தீங்கன்னா ஹஸ்பண்ட் ஒய்ஃப் ஆர் லவ்வர்ஸ், இந்த மாதிரி யாராவது பிரிஞ்சு இருந்தீங்கன்னா அவங்களாம் ஒன்று சேர்ற ஒரு காலமாக இந்த கும்பராசிக்கு கன்வெர்ட் ஆகும். ஸோ ஓவராலாக எல்லா பலன்லையுமே இந்த கும்பத்துக்கு நம்ம நிறைய பாசிட்டிவாக, குட் லக்காக, க்ரோத்தாக, ஒரு சக்ஸஸ்ஃபுல்லான, ரொம்ப உங்களுடைய எய்ம் அண்ட் ஆம்பிஷன் நிறைவேறக்கூடிய ஒரு வருஷமாக நம்ம பார்க்க முடியுது. வெரி வெரி ஹாப்பி நியூ இயர் 2018. டியர் ஃப்ரெண்ட்ஸ், ஸோ 2018 நல்லா பிளான் பண்ணுங்கள், ஹாப்பியாக இருங்க. உங்களுடைய பர்சனல் ஹாரோஸ்கோப் ஒருவேளை நீங்கள் கன்சல்ட் பண்ணணும், யூ ஹேவ் லாட் ஆஃப் ஐடியாஸ் அண்ட் யூ ஹேவ் லாட் ஆஃப் பிளானிங்ஸ் அப்படின்னு இருந்துச்சுன்னா உங்களுக்கு ஒரு பர்சனல் ஹாரோஸ்கோப் நீங்கள் கன்சல்ட் பண்ணணும். அதோட தசா புக்தி, அதே மாதிரி அதில் இருக்கக்கூடிய குறை நிறைகள், என்ன ரெமெடி பண்ணலாம், எப்படி நம்ம வந்து ஓவர் கம் பண்ணி மேலே வர்றது சக்ஸஸ்ஃபுல்லாக அப்படின்ற ஒரு கன்சல்டேஷன் வேணும்னு நினச்சிங்கன்னா டிஸ்பிளேல தெரிய என்னோட நம்பருக்கு கால் பண்ணுங்கள், இல்லைனா வாட்ஸ்அப் பண்ணுங்கள். ஸோ டீட்டெயிலாக உங்கள் சார்ட் அனலைஸ் பண்ணி அதுக்குள்ள உங்களுக்கு ப்ரிடிக்ஷன் ஆன்லைன்லேயே நான் வந்து ஒரு ஃபோனில் உங்களுக்கு கொடுத்துட்றேன். தேங்க்யூ. ஹெட்லைன்ஸ் டிவி நேயர்களுக்கு வணக்கம். ஹாப்பி நியூ இயர் 2018. ஐ விஷ் யூ ஒன்ஸ் அகேன் ஹாப்பி அண்ட் ப்ராஸ்பரஸ் நியூ இயர் 2018. ஸோ நிறைய ப்ரோக்ராம்ஸ் என்னோட ஆஸ்ட்ராலஜி, நியூமராலஜி அண்ட் அதர் ப்ரோக்ராம்ஸ் இன் ஹெட்லைன்ஸ் டிவி எல்லாரும் வாட்ச் பண்ண எல்லாருக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றி. இந்த வருஷமும் நிறைய ப்ரோக்ராம்ஸ் இருக்குது, வாட்ச் பண்ணுங்கள். இப்போ வந்து நியூ இயர் ப்ரிடிக்ஷன், ஒவ்வொரு ராசிக்கும் இந்த புத்தாண்டு துவக்கம் எப்படி பலனாக இருக்குது, எந்த மாதிரியான நன்மைகளை கொடுக்கும் அப்படிங்கிறத நம்ம தெளிவாக உங்களோட டீட்டெயிலாக ஷேர் பண்ண போகிறோம். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஹெட்லைன்ஸ் டிவியை. நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுறது மூலிமா மந்த்லி ப்ரிடிக்ஷன்ஸ், பிளானட்டோடைய டிரான்சிட் ப்ரிடிக்ஷன்ஸ், அதுக்கப்புறம் வாஸ்து, நியூமராலஜி, ஆஸ்ட்ராலஜி, ஃபேஸ் ரீடிங், பாம் ரீடிங், ஜெமாலஜி, இது எல்லாத்தோடைய ப்ரிடிக்ஷன்ஸும் உங்களுக்கு வரப்போகுது.
ஃபார் கன்சல்டேஷன் நீங்கள் டிஸ்பிளே தெரியும் என்னோட நம்பருக்கு கால் பண்ணுங்கள், இல்லைனா வாட்ஸ்அப் பண்ணுங்கள். ஒன்ஸ் அகெயின் ஐ விஷ் யூ ஆல் a very, very, very happy and prosperous New Year 2018. Happy New Year 2018 மீன ராசி நேர்களே ஃப்ரெண்ட்ஸ். ஸோ மீன ராசிக்கு இந்த 2018 எவ்வளோ பாசிட்டிவாக ஃபேவரபுளாக சக்ஸஸ்ஃபுல்லான இயராக இருக்குமா அப்படின்ற ஒரு எதிர்பார்ப்பு இருக்குது உங்களுக்கு. மீனத்துக்கு எப்படி இருக்குன்றத விரிவாக உங்களோட இப்போ நான் ஷேர் பண்ணுறேன். ஃபர்ஸ்ட் பாயிண்ட், உங்களுடைய ராசிநாதன் குரு. நீங்கள் இவர் எடுத்து பார்த்தீங்கன்னா 8th ஹவுஸில் இருக்கார். ஸோ அதை பற்றின ப்ரிடிக்ஷன் நான் அடுத்து கொடுக்குறேன். ஃபர்ஸ்ட் பாசிட்டிவாக ஃபேவரபுளாக என்ன இருக்குன்னு பார்க்கும்போது ராகு இந்த 5th ஹவுஸ். ஸோ இந்த 5ஆம் வீட்டில் இருக்கக்கூடிய ராகு நான் ஏற்கனவே ப்ரிடிக்ட் பண்ணியிருக்கேன். ஒன்ஸ் அகேன் நான் சொல்கிறேன், ரிப்பீட் பண்ணுறேன். உங்களுக்கு ராகுடைய 5th ஹவுஸ் பிளேஸ்மெண்ட் யோகத்தை கொடுக்குமா இல்லை தோஷத்தை கொடுக்குமான்றது உங்களுடைய ப்ரீவியஸ் பர்த்தோடைய கனெக்டிவிட்டியை பேஸ் பண்ணி தான் இருக்குது. அதேமாதிரி உங்களுக்கு பர்த் சார்ட்டில் அந்த ராகு யோகமாக இருந்தால் டெஃபினட்டாக அந்த 5th ஹவுஸ் பிளேஸ்மெண்ட் உங்களுக்கு பயங்கர லக் பூஸ்டராக தான் மாறும். கேதுவோட 11th ஹவுஸ் பிளேஸ்மெண்ட் அகெயின் மீன ராசிக்கு பிக் கான்டாக்ட்ஸ், ஒரு பெரிய லெவலில் நான் வளர்ச்சி, உங்களோட பிஸ்னஸ் அண்ட் உங்களுடைய பர்சனல் லைஃப், ஃபேமிலி லைஃப், மைண்ட் ரொம்ப ஹாப்பினஸ், ஹெல்த் இஷ்யூஸ் இதெல்லாமே நிவர்த்தி பண்ணுற ஒரு கேதுவாக மாறும். பட் உங்களுக்கு சாட்டர்ன் வந்து 10th ஹவுஸில் பிளேஸ் ஆகிருக்கு. கர்மஸ்தானத்தில் இந்த சனி கிரகம் இருக்குது. உங்களோட மூத்த வயசானவங்க வந்து இருந்தாங்கன்னா அவங்களோட ஹெல்த் நீங்கள் கேர் எடுத்து பாருங்கள். அவங்களுடைய ஆரோக்கியத்தில் ரொம்ப அக்கறை செலுத்துங்க. ஏன்னா மீன ராசியை பொறுத்த வரைக்கும் இந்த 10th ஹவுஸில் ஹவுஸ் ஆஃப் கர்மாவில் வந்து சாட்டர்ன் பிளேஸ் ஆகிருக்கிறது உங்களுடைய மூத்தவங்களுடைய ஹெல்த், அவங்களுடைய ஆயுட்காலத்தை பேஸ் பண்ணி கனெக்ட் ஆகிறது தான். ஸோ ஒருவேளை நீங்கள் ஆண் மகனாக இருந்தால் உங்கள் பர்த் சார்ட்டை கம்பேர் பண்ணி பாருங்கள். சப்போஸ் நீங்கள் ஃபீமேல்ஸாக அதை பற்றி பெரிய வரிஸ் தேவையில்லை. 8th ஹவுஸில் பிளேஸாக இருக்கிற அந்த ஜூபிட்டர் வந்து நம்ம பார்க்கும்போது உங்களுக்கு உங்களுடைய இன்வெஸ்ட்மெண்ட்டை நீங்கள் ரொம்ப கேர் எடுத்து பார்க்க வேண்டியிருக்கும். ஏன்னா உங்களுடைய பிஸ்னஸ் இன்வெஸ்ட்மெண்ட்டில் ஐடியா இருந்துச்சுன்னா அதை வந்து எக்ஸ்பேண்ட் பண்ணுற ஒரு தாட் இருந்துச்சுன்னா அதுக்கு நீங்கள் நிறைய லோன்ஸ் அண்ட் நீங்கள் கடன் வாங்குகிற சூழ்நிலையை உருவாக்கி கொடுக்கும். ஏன்னா இந்த 8th ஹவுஸ் பிளேஸ்மெண்ட் ஆஃப் ஜூபிட்டர் இந்த மாதிரி கடன் உருவாகிற டைம் தான் இந்த 8ஆம் வீட்டு இந்த குருவுடைய பிளேஸ்மெண்ட். ஸோ 2018 உங்களுக்கு இனிஷியலாக உங்களுடைய க்ரோத் அண்ட் உங்களுடைய கரியர், உங்களுடைய வளர்ச்சிக்கு நிறைய கடன்கள் மூலயமா அதை வந்து பலப்படுத்திக்கிற ஒரு அமைப்பாக தான் தெரியுது. அடுத்து இந்த ஜூபிட்டர் 8th ஹவுஸ் பிளேஸ்மெண்ட் நம்ம பார்க்கும்போது இன்சூரன்ஸ், யாராவது இன்ஷூர்ட் பண்ணியிருந்தீங்கன்னா அந்த இன்ஷூர்ட் மணி வந்து உங்களுக்கு தேடி வரக்கூடிய ஒரு யோகத்தையும் இந்த 8th ஹவுஸ் பிளேஸ்மெண்ட் கொடுக்கும். அதே மாதிரி 8th ஹவுஸ் பிளேஸ்மெண்ட் அப்படிங்கிறது உங்களோட நெருக்கமான உறவுகள், நெருக்கமான நண்பர்களுக்கு நீங்கள் உதவி செய்கிற ஒரு காலமாக மாறும். ஸோ அவங்க நிறைய ஹெல்ப் கேட்டு உங்களை தேடி வருவாங்க. அந்த ஹெல்ப் நீங்கள் செய்கிற ஒரு வாய்ப்பை உருவாக்கி கொடுக்கும். அதை நீங்கள் செய்யுங்க. உங்கள் மனசுக்கு எவ்வளோ முடியுமோ, என்ன உங்களால் பண்ண முடியுமோ அதை நீங்கள் பண்ணி பழகுங்க. ஸோ இந்த மீனராசியை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய ராசியில் மற்ற பிளானட்ஸ்லாம் ஏதாவது பாசிட்டிவாக இருக்கான்னு கேட்டிங்கன்னா நீங்கள் மந்த்லி ப்ரிடிக்ஷன்ஸ் தான் தொடர்ந்து ஃபாலோ பண்ணணும். ஏன்னா ஒவ்வொரு மாதத்தில் மற்ற கோள்களுடைய சேஞ்ச் உங்களுக்கு ஒரு நல்ல சேஞ்ச் கொடுக்கலாம். பட் ஜூபிட்டரோட இந்த பிளேஸ்மெண்ட் ஆஃப் 8th வந்து பார்க்கும்போது அதோட இன்னொரு பார்வை எங்கே இருக்கும் அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா ஹவுஸ் ஆஃப் 12 இருக்குது. ஸோ ஹவுஸ் ஆஃப் 12ங்கிறது எக்ஸ்பென்சஸ், சுபவரைகளாக கன்வெர்ட் பண்ணிக்கிறது உங்களுடைய புத்திசாலித்தனம். நீங்கள் வந்து நல்ல ஒரு பர்பஸ்க்காக அந்த எக்ஸ்பென்ஸை வந்து மீட் அவுட் பண்ணுறது ரொம்ப ரொம்ப அவசியம். ஜாபில் இருக்கவங்களுக்குலாம் பார்த்தீங்கன்னா மணி சேவ் பண்ண முடியலன்னு கொஞ்சம் திணற மாதிரியான ஒரு இயர் தான் 2018. பட் அதை நீங்கள் வந்து டைரெக்டாக சேவ் பண்ண முடியலனா கூட உங்கள் ஃபேமிலி மெம்பர்ஸோடைய அக்கௌண்ட்டை நீங்கள் வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணும்போது அது கொஞ்சம் உங்களுக்கு சேவிங்ஸாக மாறும். ஸோ புத்திசாலித்தனமாக ஒவ்வொரு விஷயத்தையும் நீங்கள் ஹேண்டில் பண்ண கற்றுக்குங்க. உங்களோட பர்த் சார்ட்டை நீங்கள் முதல்ல கம்பேர் பண்ணி பாருங்கள், ஒரு ரிவ்யூ பண்ணி பாருங்கள். அதுலேயும் அந்த மாதிரி ஜூபிட்டர் வந்து நெகட்டிவாக இருக்கா, சாட்டர்னுடைய பிளேஸ்மெண்ட், ராகு கேது எல்லாமே தோஷமாக இருக்கான்றதை கம்பேர் பண்ணி பாருங்கள். ஒருவேளை அதில் ரொம்ப நல்லா இருந்து உங்களுக்கு நல்ல தசா புத்தி இருந்துச்சுன்னா இந்த கோச்சார பலனுடைய பலன் உங்களை பெருசாக பாதிக்கப்படுத்தாது. அதை நீங்கள் யோசனை பண்ணி செய்யுங்க. அதே மாதிரி மீன ராசியை பொறுத்த வரைக்கும் மற்ற பிளானட்ஸ்லாம் எந்த அளவுக்கு பாசிட்டிவாக ஃபேவராக இருக்குன்னு பார்க்கும்போது இந்த சாட்டர்னுடைய 4ஆம் இடத்து பார்வை வந்து ஹெல்த்தில் நீங்கள் கவனமாக இருக்கணும். ட்ராவல் பண்ணும்போது ரொம்ப கவனமாக இருங்க. நியூ வெஹிக்கிள்ஸ் வாங்குற ஐடியா இருந்துச்சுன்னா ரொம்ப யோசனை பண்ணி செய்யுங்க. அப்படியே வாங்க வேண்டிய சூழ்நிலை வந்ததுன்னா உங்கள் பேரில் அதை வந்து வாங்காதீங்க. காரணம் என்னென்னு கேட்டிங்கன்னா அந்த 4th ஹவுஸில் சனியோடைய பார்வை, 5th ஹவுஸில் ராகு, 11th ஹவுஸில் கேத்து அண்ட் 8th ஹவுஸில் ஜூபிட்டர், இந்த மாதிரியான பிளானட்டரி பொசிஷன்ஸ்க்கு ஒரு வெஹிக்கிள் உங்கள் பேரில் நீங்கள் வாங்கி அதை நீங்கள் வந்து யூஸ் பண்ணுறது இஸ் நாட் அ அட்வைசபிள் டைம். இன் 2018 நீங்கள் சப்போஸ் அது மாதிரி போக ஆரம்பிச்சிங்கன்னா, ஏன்னா அதில் தான் கொஞ்சம் சிக்கல்கள் அதிகமாக நமக்கு இண்டிகேட் பண்ணுது. ஸோ அந்த மாதிரி ஒரு சூழ்நிலை வந்துச்சுன்னா வேறு யாராவது பேரில் நீங்கள் வந்து ஒரு வெஹிக்கிளை சூஸ் பண்ணுங்கள். ப்ராப்பர்ட்டி பையிங் ஐடியா இருந்துச்சுன்னா மிக மிக கவனமாக அகலக்கால் வைக்காமல் ஒரு ஸ்மால் உங்கள் கம்ஃபர்டபுள் ஜோனுக்கு உங்களால் என்ன முடியுமோ
அந்த லெவலில் பிளான் பண்ணி அதை செய்யுங்க. பெரிய லெவலில் ஏதோ ஒருத்தர் சொன்னாங்க, அவங்க ஆசையை தூண்டி விடுறாங்க, அவங்க ஐடியா கொடுத்தாங்க, இவங்க ஐடியா கொடுத்தாங்கன்னு பிளைண்டாக நீங்கள் போய் எதுலேயும் மாட்டிக்காதீங்க. நியூ கான்ட்ராக்ட்ஸ், நியூ அக்ரிமெண்ட்ஸ்லாம் போடும்போது ரொம்ப கவனமாக யோசனை பண்ணி செய்யுங்க. எந்த ஒரு விஷயத்தையும் ஒரு முறைக்கு 2 முறை யோசித்து ரொம்ப ப்ரிகாஷியஸாக ஒவ்வொரு விஷயத்தையும் ஃபேஸ் பண்ண ஆரம்பிங்க. ஸோ மீனராசியை பொறுத்த வரைக்கும் இந்த 2018 ஏதாவது பாசிட்டிவ் சைடில் இருக்கா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த பாசிட்டிவ் சைடு அப்படிங்கிறது இந்த 8th house பிளேஸ்மெண்ட் ஆஃப் ஜூபிட்டர் செகண்ட் ஹாஃப் ஆஃப் 2018 சேஞ்ச் ஆகும். அந்த செகண்ட் ஹாஃபில் பார்க்கும்போது இந்த ஃபர்ஸ்ட் ஹாஃபில் வாங்கின கடன், இந்த ஃபர்ஸ்ட் ஹாஃபில் இருந்த பிரச்சனைகள், துன்பங்கள், ஹெல்த் இஷ்யூஸ் இதெல்லாம் செகண்ட் ஹாஃபில் உங்களுக்கு அப்படியே மாற ஆரம்பிச்சிடும். ஸோ இது முதல் ஒரு 6 மாதம் வரைக்கும் தான் உங்களுக்கு இந்த மாதிரியான ஒரு சில போராட்டங்கள் இருக்கும். அடுத்தது நீங்கள் பார்த்தீங்கன்னா செகண்ட் ஹாஃப் ஆஃப் 2018 நிறைய நல்ல விஷயங்களாக நடக்க ஆரம்பிக்கும். ஸோ வாட் எவர் யூ பிளான், வாட் எவர் யுவர் ஐடியாஸ், அந்த ஐடியாஸ்லாம் எக்ஸிக்யூட் பண்ணுறதுக்கு, அந்த ஐடியாஸ்லாம் நீங்கள் வந்து அதை அவுட்கமாக கொண்டு வர்றதுக்கு எல்லாமே, பிஸ்னஸ் நல்ல ஒரு பாசிட்டிவ் க்ளோஸ் பண்ணுறதுக்கு எல்லாமே இந்த செகண்ட் ஹாஃப் தான் உங்களுக்கு வந்து ரொம்ப ஹைலி அட்வான்டேஜபிளாக தெரியுது. கடன்களை நிவர்த்தி பண்ணுற டைம், ஹெல்த் இஷ்யூஸை சால்வ் பண்ணுற ஒரு டைம், ப்ராப்பரான மெடிக்கேஷன்ஸ் கிடைக்கிற எல்லாமே வந்து இந்த செகண்ட் ஹாஃப் ஆஃப் 2018 தான். ஃபர்ஸ்ட் ஹாஃப் கவனமாக இருக்க வேண்டிய டைம். அது மேரேஜ் லைஃபாக இருந்தாலும் சரி, கல்யாணம் பண்ணுற ஒரு டைமாக இருந்தாலும் சரி, சைல்ட் பர்த்தாக இருந்தாலும் சரி, ஹெல்த்தாக இருந்தாலும் சரி, உங்களுடைய க்ரோத்தாக இருந்தாலும் சரி, உங்களோட பிஸ்னஸ் கான்ட்ராக்ட்ஸாக இருந்தாலும் சரி, நியூ பர்ச்சேஸ் ஆஃப் ப்ராப்பர்ட்டி ஆர் வெஹிக்கிளாக இருந்தாலும் சரி, முதல் பகுதி ஆஃப் அந்த 2018 கவனமாக இருங்க. ஆஃப்டர் ஜூலை, இந்த மந்த் ஆஃப் ஆகஸ்ட்லேருந்து உங்களோட பிளான்ஸ்லாம் நீங்கள் 1 by 1 ப்ராப்பராக திங்க் பண்ணி எக்ஸிக்யூட் பண்ணுறதுக்கு ஒரு நல்ல டைம் செகண்ட் ஹாஃப் ஆஃப் 2018. டியர் ஃப்ரெண்ட்ஸ், ஸோ 2018 நல்லா பிளான் பண்ணுங்கள், ஹாப்பியாக இருங்க. உங்களுடைய பர்சனல் ஹாரோஸ்கோப் ஒருவேளை நீங்கள் கன்சல்ட் பண்ணணும், யூ ஹேவ் லாட் ஆஃப் ஐடியாஸ் அண்ட் யூ ஹேவ் லாட் ஆஃப் பிளானிங்ஸ் அப்படின்னு இருந்துச்சுன்னா உங்களுக்கு உங்களோட பர்சனல் ஹாரோஸ்கோப் நீங்கள் கன்சல்ட் பண்ணணும். அதோட தசா புக்தி, அதே மாதிரி அதில் இருக்கக்கூடிய குறை நிறைகள் என்ன ரெமெடி பண்ணலாம், எப்படி நம்ம வந்து ஓவர் கம் பண்ணி மேலே வர்றது சக்ஸஸ்ஃபுல்லாக அப்படின்ற ஒரு கன்சல்டேஷன் வேணும்னு நினச்சிங்கன்னா டிஸ்பிளேல தெரிய என்னோட நம்பருக்கு கால் பண்ணுங்கள், இல்லைனா வாட்ஸ்அப் பண்ணுங்கள். ஸோ டீட்டெயிலாக உங்கள் சார்ட் அனலைஸ் பண்ணி அதுக்குள்ள உங்களுக்கு ப்ரிடிக்ஷன் ஆன்லைன்லேயே நான் வந்து ஒரு ஃபோனில் உங்களுக்கு கொடுத்துட்றேன். தேங்க்யூ.